வணக்கம். நான் மெல்கோஸ் பேசுறேன் ஃப்ரம் டேட்டா சயின்ஸ் இன் தமிழ். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கம் முழங்கு. நம்ம வந்து டேட்டா சயின்ஸ், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்கு தேவையான ஃபண்டமெண்டல் மேத்ஸ் ஸ்டடிஸ் பார்த்துட்டு இருக்கோம். அந்த சீரீஸ்ல நம்ம வந்து இப்போ லினியர் அல்ஜிப்ரா பார்த்துட்டு இருக்கோம். 14 days கிளாஸ் முடிச்சிட்டோம். இன்னைக்கு வந்து டே 15 போயிட்டு இருக்குது. நம்ம வந்து அந்த டைப்ஸ் ஆஃப் வெக்டார்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். நம்ம அந்த டைப்ஸ் ஆஃப் வெக்டார்ல வந்து நம்ம வந்து ஆர்த்தோகனல் வெக்டார், ஆர்த்தோகனல் யூனிட் வெக்டார் பார்த்து முடிச்சுட்டு நம்ம வந்து முக்கியமான வெக்டார் பார்த்துருக்கோம், பேசிஸ் வெக்டார் பார்த்துட்டு இருக்கோம். மிக மிக முக்கியமான விஷயம் பேசிஸ் வெக்டாரை பற்றி நம்ம வந்து நேற்று 2 நாள் கிளாஸ் போயிட்டு இருக்குது. இந்த 15 வெக்டார்ல ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து பேசிஸ் வெக்டார். எப்பவுமே நம்மளுடைய டேட்டா செட், நம்மளுடைய ரியல் டைம் டேட்டா செட்டுக்கும் நம்மளுடைய பேசிஸ் வெக்டாருக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கு, எப்பவுமே இருக்கு உங்களுக்கு. அதை பற்றி நம்மளாம் வந்து பார்த்துட்டு இருந்தோம். எப்படி ஒரு பேசிஸ் வெக்டார்னா என்ன, அதனுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னென்ன இருக்கும், அது வந்து உள்ள லினியர் இண்டிபெண்டன்ட் தான் என்ன, அதெல்லாம் நம்ம வந்து பார்த்துட்டு இருந்தவங்க. ஸோ நம்ம வந்து ஒரு ஜஸ்ட் குயிக்காக ஒரு 10 நிமிஷம் அதை பேசிட்டு நம்ம கண்டினியூ பண்ணுவோம். நம்ம எப்போதுமே வந்து ஒரு அல்ஜிப்ரா ஈக்குவேஷன் பார்த்தவங்களுக்கு, அதில் உள்ள கோஎஃபிஷியன்ட் முக்கியமான விஷயம் பார்த்தவங்களுக்கு, அப்புறம் ஆக்சிஸ் பார்த்தோம். ஒரு சிஸ்டம் ஆஃப் லினியர் ஈக்குவேஷன் என்ன பார்த்துட்டு வந்தோம். நம்மளை பொறுத்த வரைக்கும் பேஸ் வெக்டாருக்கு வந்து கோஎஃபிஷியன்ட் முக்கியமான விஷயம் பார்த்தோம், எக்ஸ்போனன்ட் பார்த்தோம். கோஎஃபிஷியன்ட் தான் எப்போதுமே உங்களுக்கு வந்து இப்போ நியூமெரிக்கல் வேல்யூ பார்த்தோம். அது ரியல் நம்பர் ஃபேமிலியாக இருக்கலாம், காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஃபேமிலியாக இருக்கலாம், பார்த்துட்டு இருந்தோம். அது பார்த்துட்டு இருக்காங்க. அப்புறம் வந்து நம்ம லினியர் ஈக்குவேஷனாக்க நமக்கு வந்து என்னன்னா, உங்களுக்கு வந்து மினிமம் குறைஞ்சபட்சம் வந்து 2 மினிமம் 2 ஈக்குவேஷன் இருக்கணும் உங்களுக்கு. அப்புறம் அந்த ஈக்குவேஷன்ல வந்து உங்களுக்கு என்ன இருக்குன்னா, உங்களுக்கு வந்து அந்த ஈக்குவேஷன் வந்து வேரியபிள்ஸ் இருக்கும், அன்னோன் வேரியபிள்ஸ் இருக்கும், எக்ஸ் ஒய் இருக்கும். நம்மள்ட்ட 100 லினியர் ஈக்குவேஷன் இருந்துச்சுனாக்கா ஒவ்வொரு 100லயுமே என்ன இருக்குனாக்கா சேம் நம்பர் ஆஃப் அன்னோன் வேரியபிள்ஸ் இருக்கும், எக்ஸ் ஒய் இருக்கும். அந்த அன்னோன் வேரியபிள்ஸ் எக்ஸ் ஒய் தான் நம்ம வந்து அந்த கோஎஃபிஷியன்ட் வந்து அந்த அத்தனை டைம்ஸ் வந்து மல்டிப்ளை பண்ணும், 2 times 3 times மல்டிப்ளை பண்ணும். அது நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம் நம்ம. ஓகேவா? இதெல்லாம் வந்து பார்த்துட்டு இருக்கோம். நம்ம வந்து அந்த சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன் வந்து சால்வ் பண்றதுக்கு நிறைய மெத்தட் இருக்குது. கிராஃபிக்கல் மெத்தட், சப்ஸ்டியூஷன் மெத்தட், எலிமினேஷன் மெத்தட், மேட்ரிக்ஸ் மெத்தட்லாம் இருக்குது. இன்ட்ரி பாயிண்ட் ஆஃப் எப்போ நீங்க குறைஞ்சபட்சம் நீங்க 2-3 கேட்பாங்க உங்களுக்கு. 2-3 மெத்தட் கேட்பாங்க, தெரிஞ்சு வச்சுங்க. நம்ம வந்து இதை சொல்லிருக்கேன், அந்த ரோ எக்ரான் மட்டும் ஞாபகம் வச்சுங்க. அது ரெடியூஸ்டு ரோ எக்ரான் ஒன்று பார்க்க போறோம், பின்னாடி பார்க்க போறோம். நம்ம வந்து இப்போ வந்து சால்வ் மெத்தட் மூலம் லினியர் ஈக்குவேஷன் தான் சால்வ் பண்ண போறோம். சால்வ் மெத்தட் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கு வந்து எப்பவுமே வந்து ரெண்டு பாராமீட்டர் கேட்கும். நமக்கு வந்து என்ன கேட்கும் அப்படின்னா, உங்களுக்கு வந்து அதனுடைய சால்வ் மெத்தடுக்கு நீங்க கொடுக்கும்போது நம்மளுடைய பேசிஸ் வெக்டார் கொடுத்துடணும், அப்போ டேட்டா செட் கொடுத்துடணும். கொடுத்துருனாக்கா என்ன செய்யும், உங்களுக்கு வந்து நம்மளுடைய கோஎஃபிஷியன்ட் கொடுத்துரும். கோஎஃபிஷியன்ட் வந்து வெயிட்னு சொல்லுவோம். அதான் வெயிட்னு சொல்லுவாங்க. அது வெயிட்னு சொல்லுவாங்க. இன்னொரு பேர் வந்து வெயிட்னு பேர் சொல்லுவாங்க அவங்க. ஓகேவா? அது நம்ம வந்து பார்த்துட்டு இருந்தோம், பார்த்தவங்களுக்கு. அப்புறம் வந்து டிட்டர்மெண்ட் வந்து பார்த்தோம். உங்களுக்கு பார்த்துட்டு இருந்தோம். இப்போ உங்களுக்கு டிட்டர்மெண்ட் வந்து எப்படி இருக்குன்னா, உங்களுக்கு வந்து டிட்டர்மெண்ட் வந்து 0 இருந்துச்சுனாக்கா அது வந்து டிபெண்டன்ட் வெக்டார்னு பார்த்தோம். டிபெண்டன்ட் நான் 0 இருந்துச்சுனாக்கா இண்டிபெண்டன்ட் வெக்டார்னு பார்த்துட்டு இருந்தோம். அது வந்து நம்ம பார்த்தோம். ஸோ ஆக்ஷன்ஸ் பார்த்து நம்ம ஏற்கனவே பார்த்துட்டு இருந்தோம். அப்புறம் வந்து நம்ம வந்து பேசிக் வெக்டாரோட மெயின் பர்பஸ் எப்படின்னா, உங்களுக்கு வந்து அதாவது வந்து நம்ம வெக்டர் ஸ்பேஸோட எல்லா பாயிண்ட்டையும் வந்து ரீச் பண்ண முடியும். எப்படி ரீச் பண்ணாக்க லினியர் காம்பினேஷன் கான்செப்ட் வச்சு உங்களுக்கு ரீச் பண்ணோம். அந்த பேசிக் வெக்டார் ஸ்பெஷல் எப்படின்னா, உங்களுக்கு வந்து மற்ற எந்த வெக்டாரோடைய லினியர் காம்பினேஷனாலையும் அந்த பேஸ் வெக்டர் உண்டாக்க முடியாது. அதான் ரொம்ப ஸ்பெஷல் எப்பவுமே. ஆனா இந்த பேசிக் வெக்டர் நினைச்சோம்னாக்கா மற்ற எல்லா வெக்டரும் உண்டாக்கும் உங்களுக்கு. அதுதான் நான் பார்த்துட்டு இருக்கேன் உங்களுக்கு. சரியா? 2 கண்டிஷன் பார்த்தவங்களுக்கு வந்து ஒன்று வந்து லினியர் இண்டிபெண்டா இருக்கும் பார்த்தவங்களுக்கு. சரியா? பார்த்தோம். அப்புறம் வந்து பேஸ் வெக்டர் வந்து ரோவுக்கும் நம்ம உண்டாக்க முடியும், காலத்துக்கு உண்டாக்க முடியும் பார்த்துட்டு இருந்தோம் நம்ம. ஸோ லீனியர் இண்டிபெண்டா இருக்கணும் ஒன்று. அப்புறம் வந்து உங்களுக்கு எப்படின்னா, உங்களுக்கு வந்து மற்ற எந்த வெக்டாராலையுமே உங்களுக்கு வந்து இந்த வெக்டார் உண்டாக்க முடியாது, அது பார்த்துட்டு இருந்தாங்க. சரியா? அப்புறம் வந்து டிபெண்டன்ட் பார்த்தோம். இண்டிபெண்டா என்ன பார்த்தவங்களுக்கு ஏன் முக்கியமான விஷயம்னாக்கா, நமக்கு வந்து எப்பவுமே டேட்டா செட்ல வந்து நமக்கு இண்டிபெண்டன்ட் வெக்டார் இருக்கணும். இண்டிபெண்டன்ட் வெக்டார் இருந்தால் தான் மெஷின் லேர்னிங்ல வந்து என்ன பண்ண உங்களுக்கு வந்து இந்த எஸ்பி ஞாபகம் வச்சுங்க. அது வந்து உங்களுக்கு வந்து பேட்டர்ன் கான்செப்ட், பேட்டர்ன். அது மெஷின்ல என்ன செய்யணும்னாக்கா டேட்டா செட்ல பேட்டர்ன் படிக்கும். ஓகேவா? ரிலேஷன் அண்ட் வந்து பேட்டர்ன். ஒவ்வொரு ரோவுக்கும் இன்னொரு ரோவுக்கும் என்ன ரிலேஷன் இருக்குது, என்ன அந்த என்ன பேட்டர்ன் இருக்குன்னு பார்ப்போம் உங்களுக்கு. அப்புறம் ஸோ அதெல்லாம் எப்போ பாசிபிள்னாக்க நமக்கு வந்து நம்ம டேட்டா செட்டு, நம்மளுடைய டேட்டா செட்னாக்க நம்பர் ஆஃப் ரோஸ் வெக்டார்ஸ் இருக்குல்ல, அதில் வந்து நமக்கு வந்து ஒவ்வொரு ரோ வந்து இண்டிபெண்டா இருக்கணும். அது முக்கியமான விஷயம். டிபெண்டா இருந்துச்சுனாக்க வந்து அதனால வேண்டி நம்மளுடைய அல்காரிதத்துக்கு வந்து ஒரு யூஸும் கிடையாது. டிபெண்டன்ட் வெக்டரால வந்து டிபெண்டன்ட் வெக்டர் என்ன செய்யணும்னாக்க எந்த கான்ட்ரிபியூஷனும் நம்ம வந்து டேட்டா வந்து இன்ஃபர்மேஷன் ப்ரிடிக்ட் பண்ணும்போது கொடுக்காது உங்களுக்கு. அதனால யூஸ் கிடையாது உங்களுக்கு அப்படின்ட்டு அது பார்த்தவங்களுக்கு. ஸோ நம்ம வந்து 2 வெக்டார் இண்டிபெண்டா இருக்கா டிபெண்டா கண்டுபிடிச்சா நம்ம வந்து டெட் கண்டுபிடிச்சோம், டிட்டர்மினேஷன் கண்டுபிடிச்சோம். எப்பவுமே வெக்டார் 1 டைமென்ஷன், அதுக்கு வந்து டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்க முடியாது. டிட்டர்மினேஷன் கண்டுபிடிக்கிறது உங்களுக்கு வந்து ஸ்கொயர் மேட்ரிக்ஸா இருக்கணும், 2 டைமென்ஷன் வெக்டாரா இருக்கணும். அதுக்காக என்ன நம்ம வந்து காலம் ஸ்டேக்கு ரோ ஸ்டேக் வச்சு என்ன பண்ணோம், சிங்கிள் டைமென்ஷன் வந்து நம்ம 2 டைமென்ஷன் மாற்றி கண்டுபிடிச்சோம் உங்களுக்கு. அது நேற்று பார்த்து விட்டது உங்களுக்கு. சரிதானே?
பேஸ் வெக்டர் கண்டிஷன் 2 வந்து மொத்த ஸ்பேஸையும் வந்து என்ன பண்ணாக்க வந்து அது வந்து ஃபில் பண்ணணும். என்ன அர்த்தம் மொத்த ஸ்பேஸையும் ஃபில் பண்ணா என்ன அப்படின்னாக்க நீங்க சொல்றப்ப இந்த டேட்டா செட் தான் நம்மளுடைய இந்த டேட்டா செட் ஒன்று இருக்கு. நம்ம வந்து இப்போ ஏஜ், செக்ஸ், பிஎம்ஐ, சில்ட்ரன், ஸ்மோக்கர், ரீஜன் அந்த 2 6 காலம் இருக்குது. இதான் நம்ம இன்ஃபர்மேஷன். இப்படி இருந்துச்சுனாக்கா ஏஜ் 19, செக்ஸ் ஃபீமேலு, பிஎம்ஐ இந்த இருக்குது. சில்ட்ரன் வந்து ஒரு சில்ட்ரன், 2 சில்ட்ரன், 3 சில்ட்ரன் இருக்குது. இதோ இருக்குது. அவங்க ஸ்மோக் பண்ணுவாங்களா, ஸ்மோக்கர், நான் ஸ்மோக்கரா, எங்க இருக்காங்க, சவுத்தா, நார்த்தா, ஈஸ்ட் பார்க்கணும் நம்ம. இதெல்லாம் இருந்துச்சுனாக்கா அவங்களுக்கு வந்து ப்ரீமியம் சார்ஜஸ் கொடுக்க பண்றாங்க. இன்சூரன்ஸ் வந்து அவர் சார்ஜ் பண்றாங்க அவங்க. ஓகேவா? சப்போஸ் இது மாதிரி பண்றாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணவங்களுக்கு பேஸ் வெக்டர் வந்து இந்த மொத்த டேட்டா செட், இந்த மொத்த வெக்டர் ஸ்பேஸுடைய எந்த மூலையும் வந்து ரீச் பண்ண முடியும். தட் மீன்ஸ் அந்த பேஸ் வெக்டர் பயன்படுத்தி நம்ம என்ன செய்ய முடியும், உங்களுடைய டேட்டா செட் ஃபுல்லாக ஃபில் பண்ண முடியும். அதாவது இந்த டேட்டா செட்டில் உள்ள ஒவ்வொரு ரோவும், ஓகேவா, நான் ரோவுக்கு பேர் என்ன சொல்லிருக்கோம், அப்சர்வேஷன் சொல்லிருக்கோம், இல்லை டேட்டா பாயிண்ட்னு சொல்லிருக்கோம். டேட்டா பாயிண்ட், அப்சர்வேஷன், ரோன்னு சொல்லிருக்கோம். ஓகேவா, இது என்ன செய்யணும், உங்களுக்கு வந்து இது இந்த இருக்கு இல்லையா, இது உண்டாக்க முடியும். இந்த ஒவ்வொரு டேட்டா பாயிண்ட்டும், ஒவ்வொரு ரோவும், ஒவ்வொரு வெக்டாரும் வந்து ஏதோ ஒரு லினியர் காம்பினேஷன் ஆஃப் பேஸ் வெக்டார் உண்டாக்கப்பட்டதாக இருக்கணும். கட்டாயம் அப்படிதான் இருக்கணும். சரியா? ஒவ்வொரு ரோவும் எந்த ரோ கட்டாயம் என்ன பண்றதுன்னா உங்களுக்கு அந்த பேஸ் வெக்டாருடைய லினியர் காம்பினேஷன் உண்டாக்கப்பட்டதான் இருக்கணும் உங்களுக்கு. அதான் அர்த்தம். ஸோ எந்த வெக்டார் ஸ்பேஸ் உள்ள எந்த மூலையும் எந்த பாயிண்ட் ரீச் பண்ண முடியும் அப்படின்னாக்க இந்த டேட்டா செட் உள்ள எந்த டேட்டா செட் பண்ண முடியும், எந்த ரோ எடுத்தாலுமே அது வந்து ஏதோ ஒரு லினியர் காம்பினேஷன் உண்டாக்கப்பட்ட வெக்டார் தான் இருக்கும் உங்களுக்கு. சரியா? இருக்கும் உங்களுக்கு. அதான் அர்த்தம் உங்களுக்கு பார்த்துட்டு இருந்தோம். அப்புறம் வந்து நம்ம வந்து எல்லாம் போய் எல்லாமே டே 1 கிளாஸ் பார்த்துட்டு இருந்தோம். அப்புறம் வந்து நம்ம வந்து வெக்டர் ஸ்பேஸ் வந்து எப்படி வந்து எல்லா அந்த வெக்டர் ஸ்பேஸ் அந்த பேஸ் வெக்டர் மூலம் உண்டாக்கப்பட்ட புது வெக்டார்ஸ் வந்து எப்படி வந்து வெக்டர் ஸ்பேஸ் ஃபில் பண்ணுது அப்படின்னு பார்த்துட்டு இருந்தோம். ஓகேவா? அதை பார்த்துட்டு இருந்தோம். அப்புறம் லீனியர் காம்பினேஷன் பார்த்தோம், டிபெண்டன்ட் பார்த்தோம், இண்டிபெண்டன்ட் பார்த்தோம். ரெண்டு வெக்டாரை வந்து நம்ம வந்து சம் பண்ணோம்னா கிடைக்கிற புது வெக்டார் வந்து டிபெண்டன்ட் வெக்டார்னு பார்த்தோம். அப்புறம் வந்து அப்புறம் வந்து ஒரு இண்டிபெண்டன்ட் வெக்டார் வந்து ஒரு நம்பரால வந்து ஸ்கேல் பண்ணாக்க கிடைக்கிற வெக்டாரும் டிபெண்டன்ட்னு பார்த்தோம். அப்புறம் வந்து 2 வெக்டார் இருக்குது, 2 இண்டிபெண்டன்ட் வெக்டார் இருக்குது. 2 இண்டிபெண்டன்ட் வெக்டாரையும் வேற வேரியபிள்ல, வேற ஸ்கேலார்ல, வேற ரியல் நம்பர்ல நம்ம வந்து ஸ்கேல் பண்ணி அதை சம் பண்ணாக்க அது கிடைக்கிற வெக்டார் வந்து புது வெக்டார் வந்து அது இண்டிபெண்டண்டா இருக்கும். அது மட்டும் ஞாபகம் வச்சுங்க. அதை நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம். ஓகேவா? முக்கியமான விஷயம் எப்படின்னாக்க வந்து ரெண்டு வெக்டாரையும் டிஃப்ரெண்ட் அந்த ஸ்கேலாரால டிஃபைன் பண்ணணும். 3ல 5 அப்படின்னு பண்ணணும். இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். அது கோடு போட்டு நம்ம வந்து பார்த்துட்டு இருந்தோம் நம்ம. ஓகேவா? இது பார்த்து முடிச்சு நம்ம. ஸோ அப்புறம் வந்து நம்ம வந்து அது சம்டைம்ஸ் என்ன பண்ணணும்னா உங்களுக்கு வந்து அந்த கோஎஃபிஷியன்ட் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி சயின்டிபிக் ஃபார்மேட்ல வரும், இல்லை எக்ஸ்பெரிமெண்ட் ஃபார்மேட்ல வரும். இது மாதிரி வரும். ஈனாக்க 10 பேஸ் 10 அர்த்தம். இது எப்படி நம்ம வந்து சயின்டிபிக் நோட்டேஷன் வந்து அதில் வந்து மேண்டிஸா இருக்கும், இப்போ எக்ஸ்பெரிமெண்ட் இருக்கும். எக்ஸ்பெரிமெண்ட்னாக்க அந்த பவர், மெண்டிஸ்னாக்க டெசிமல் பாயிண்ட். இது எப்படி நம்ம வந்து நார்மல் நம்பருக்கு பார்த்துருது அப்படின்னு பார்த்தவங்களுக்கு வந்து அது என்ன செய்வாங்க வந்து மெஷின் எப்சிலான்னு சொல்லுவாங்க, இல்லை மெஷின் டாலரன்ஸ் சொல்லுவாங்க. இப்போ டாலரன்ஸ் பார்த்தோம், ஆர் டாலரன்ஸ் பார்த்தோம், ரிலேட்டிவ் டாலரன்ஸ், அப்புறம் வந்து ஏ டாலரன்ஸ் பார்த்தோம், அப்சல்யூட் டாலரன்ஸ் பார்த்தோம். அதை பார்த்து வந்து நம்ம வந்து நம்ம உள்ள ஈஸ்ட் கோஸ்ட் மெத்தடில் தான் பேராமீட்டர் அதெல்லாம் நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம் நம்ம. சரி, நம்ம இந்த மாதிரி ஒரு எக்ஸ்போனன்ஷியல் நொட்டேஷன்லையோ இல்லைனாக்க வந்து உங்களுக்கு வந்து சயின்டிபிக் நோட்டேஷன் ஒரே வார்த்தை ரெண்டுமே அப்படி இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து நோட்டேஷன் சரிதானே இருந்துச்சுனாக்க வந்து எப்படி வந்து மாத்துறது அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோம் நம்ம. சரியா? அப்புறம் பேண்டாஸ்ட்ல வந்து நம்ம வந்து நமக்கு வந்து செட் ஆப்ஷன் மூலம் என்ன செய்ய முடியும், உங்களுக்கு வந்து அது வந்து நம்மளுடைய அந்த சயின்டிபிக் ஃபார்மேட் வேணுமா, நார்மல் ஃபார்மேட் வேணுமான்னு வந்து செட் பண்ண முடியும். அதை பார்த்துட்டு இருந்தோம். ஓகேவா? இதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு இருந்தோம். அப்புறம் இது பார்த்து முடிச்சோம். அப்புறம் வந்து நம்ம வந்து பேஸ் வெக்டாருடைய ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தோம். மெயின் ப்ராப்பர்ட்டிஸ் ரெண்டு தான். லினியர் இண்டிபெண்டா இருக்கணும், அந்த வெக்டர் ஸ்பேஸ் ஃபில் பண்ணணும். அதாவது உங்களுடைய டேட்டா செட்ல உள்ள அத்தனை ரோவும் இந்த பேசிக் வெக்டார்ல உள்ள லினியர் காம்பினேஷனால் கிரியேட் பண்ணப்பட்டதாக இருக்கணும். அதான் பார்த்துட்டு இருந்தோம். அது 2 ரூல்ஸும் பார்த்தோம். அப்புறம் வந்து என்ன பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து இப்போ எக்ஸாம்பிள் வந்து இப்போ உங்களுக்கு நான் இது மாதிரி எனக்கு வந்து இந்த டேட்டா செட் ஃபில் பண்ணாக்க எனக்கு வந்து நமக்கு வந்து 2 4 6 2 4 6 7 காலம் இருக்குது. அப்படி இது என்னன்னாக்க 7 டைமென்ஷனல் வெக்டர் ஸ்பேஸ்னு பேரு. இந்த 7 டைமென்ஷனல் வெக்டர் ஸ்பேஸ் ஃபில் பண்ணாக்க என்ன பண்ண எனக்கு வந்து 7 டைமென்ஷனல் பேஸ் வெக்டர் வேணும். 7 டைமென்ஷனல் பேஸ் வெக்டர் வேணும். 7 கிராஸ்னு பேர் உங்களுக்கு. நம்ம நேற்றுக்கு என்ன பண்ணோம், உங்களுக்கு நம்ம வந்து அந்த 5 டைமென்ஷனல் டேட்டா செட் வந்து நம்ம என்ன பண்ணோம், இது மாதிரி போட்டு பார்த்து இதான் நம்ம டேட்டா செட்டு. இது 5 டைமென்ஷன் இருக்குது. நம்ம என்ன பண்ணோம், உங்களுக்கு வந்து நம்ம 5 டைமென்ஷனல் பேஸ் வெக்டர் உண்டாக்கணும். ஸோ நம்ம வந்து பேஸ் வெக்டர் நம்ம என்ன செய்ய முடியும், உங்களுக்கு 2 டைப்ஸாக உண்டாக்கணும்னு பார்த்தவங்களுக்கு அது என்ன கொடுக்கும், உங்களுக்கு வந்து இந்த பேஸ் வெக்டர் உண்டாக்கியாச்சு. இந்த பேஸ் வெக்டர் என்ன செய்யணும்னாக்க 2 மாடலில் உண்டாக்கக்கூடிய பேஸ் வெக்டரை வந்து 2 மாடலில் உண்டாக்கக்கூடிய நம்ம வந்து ஒன்று நம்மளுடைய டேட்டா செட்டில் உள்ள இண்டிபெண்டன்ட் ரோ இருக்குல்ல,
அதை வந்து நம்ம டயக்ராமில் கொடுத்தோம்னாக்க அது வந்து உண்டாக்கிடும். ஸோ அது மாதிரி தான் உண்டாக்கி பார்த்தோம். நம்ம கொடுத்தோம்னா இது மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு பேஸ் வெக்டர் கிடைக்கும். இல்லைனாக்க என்ன செய்யணும், நம்ம வந்து நம்மளுடைய இது மாதிரி ஒரு யூனிட் வெக்டார் இருக்குல்ல, ஐடென்டி வெக்டார் இருக்குல்ல, அது மாதிரி 5 டைமென்ஷன் உண்டாக்க முடியும், ரெண்டுமே உண்டாக்க முடியும். சரிதானே? அது பார்க்கணும். சரி, பார்த்துட்டு இது அப்புறம் பேஸ் வெக்டர் கிடைச்சிட்டு அப்புறம் வந்து டேட்டா செட் இருக்குது, ரெண்டையும் கொடுத்துட்டோம்னாக்க அந்த சால்வ் மெத்தட் நமக்கு என்ன கொடுத்தோம்னாக்க இந்த 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 கோஎஃபிஷியன்ட் கொடுத்துரும். கோஎஃபிஷியன்ட் வெயிட் என்ன பேசினா கொடுத்துரும் உங்களுக்கு. சரியா? அவ்வளவுதான். சரியா? இது நம்ம பார்த்துட்டு இருந்தோம். அப்புறம் ஒவ்வொரு டேட்டா செட்ல ஒவ்வொரு ரோவும் எப்படி உண்டாக்கப்பட்டிருக்குன்னு பார்த்தோம். நம்மளுடைய இதான் நம்மளோட 5 டைமென்ஷன் பேஸ் வெக்டார் இருக்கு உங்களுக்கு அப்படின்ட்டு பேரு. இது இந்த வெக்டாரை பத்தி சொல்லிருக்கோம். இது வந்து டென்ஸ் இல்லைனாக்க வந்து ஸ்பேர்ஸ் மேட்ரிக்ஸ் இருக்கு, அதை பற்றி பார்க்க போறோம். இதை பத்தி பேச போறோம் உங்களுக்கு. இதான் பார்த்தோம், ஒவ்வொரு ரோவும் எப்படி உண்டாக்குதுன்னு பார்த்துட்டு இருந்தோம் உங்களுக்கு. சரியா? ஓகே. இந்த சால்வ் மெத்தட் என்ன பண்ணாக்க ரெண்டு இடத்துக்கும் பேஸ் வெக்டார் கேட்கும், அப்புறம் வந்து நம்ம டேட்டா செட் கேட்கும். ஏறும்போது என்ன திருப்பி கொடுக்கணும்னாக்கா கோஎஃபிஷியன்ட் கொடுக்கணும். நம்ம டெக்னிக்கலா என்ன பண்றோம்னாக்க நம்ம ஒரு சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன் இருக்குல்ல, ஒரு லீனியர் ஈக்குவேஷன் நம்ம சால்வ் பண்றோம். எப்படி நம்மளுக்கு இது பேசிக் வெக்டார் இருக்குது, என் டேட்டா செட் இருக்குது. ஓகேவா? இதுதான் என்னுடைய எக்ஸ் வேணும், கோஎஃபிஷியன்ட் வேணும். இதுதான் இந்த லீனியர் ஈக்குவேஷன். இந்த லீனியர் ஈக்குவேஷன் என்ன பண்றதுனாக்க இந்த சால்வ் மெத்தட் கொடுத்து நம்மளுக்கு. சரியா? பேசிக் வெக்டார் இருக்கும், அது உங்களுடைய 5 டைமென்ஷனா 2 டைமென்ஷனா அதெல்லாம் பார்த்துருப்போம். அப்புறம் வந்து அந்த நம்மளுடைய டேட்டா செட் இருக்கும், ரெண்டையும் கொடுத்தோம்னாக்க நமக்கு வந்து கோஎஃபிஷியன்ட் கிடைச்சிரும். இதுதான் உங்களுக்கு வந்து அந்த கண்டுபிடிக்கிற ஃபார்முலா அந்த இருக்குது. நம்ம டேட்டா செட் டிவைடட் பை பேஸ் வெக்டார் கொடுத்தோம்னாக்க நமக்கு வந்து கோஎஃபிஷியன்ட் கிடைச்சிடும். இதெல்லாம் வந்து பார்த்துட்டு இருந்தோம் நம்ம. ஓகேவா? பார்த்துட்டு இருந்தோம். ஸோ அதை பார்த்து முடிச்சோம். 5 டைமென்ஷன் கிடைச்சிட்டு, ஸ்கேலார்லாம் கிடைச்சிட்டு, நமக்கு எல்லாம் கிடைச்சிச்சு உங்களுக்கு. அப்புறம் சரி, அப்புறம் உங்களுக்கு வந்து இதான் நம்ம வந்து ஓகே இது பார்த்துட்டு இருந்தோம். அப்புறம் வந்து அவ்வளோதானே பார்த்தோம் இல்லையா? ஓகே. அப்புறம் நம்ம வந்து என்ன பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து இந்த பேஸ் வெக்டர் 2 டைப்ஸா கிரியேட் பண்ண முடியும். அண்ட் டயகனல் மெத்தட்ல போய் நம்மளுடைய இண்டிபெண்டன்ட் ரோ கொடுத்தோம்னாக்க அது 5 கிராஸ் மெத்தட் உண்டாக்கிடும். இல்லைனாக்க என்ன செய்யணும், உங்களுக்கு இது மாதிரி உண்டாக்கிடும். பார்த்தவங்களுக்கு இது என்ன நமக்கு பெஸ்ட் அப்படின்னா உங்களுக்கு வந்து நம்ம எதெல்லாம் ரீடபிலிட்டி பார்த்தோம். அந்த கோஎஃபிஷியன்ட் அவங்க என்ன சொல்லினாக்க வந்து அந்த கோஎஃபிஷியன்ட் வந்து எது ரீடபிலிட்டியா இருக்குன்னு செக் பண்ணி பார்த்தோம். உங்களுக்கு இது மூலம் கொடுத்தா ரீடபிலிட்டி ஈஸியா இருக்கா, இந்த யூனிட் வெக்டார் மூலம் கொடுத்தோம்னாக்க ரீடபிலிட்டி ஈஸியா இருக்குன்னு பார்த்தவங்களுக்கு அது பார்த்தோம். அப்புறம் முக்கியமான விஷயம் வந்து கோஎஃபிஷியன்ட் பர்பஸ் ஏன் அவங்க கண்டுபிடிக்கணும்னு பார்த்தோம். ஸோ நம்மள்ட்ட அந்த வெக்டாருக்கு வந்து எப்படின்னா டேட்டா ஃப்ரேம் இருக்குது, சிஎஸ்எஃப்னாக்க டேட்டா ஃப்ரேம் இருக்குது. அப்போ என்ன பண்றோம், அந்த டேட்டா ஃப்ரேம் என்ன செய்யணும் வந்து நம்ம வந்து கார்டீசியன் கோஆர்டினேட்டுக்கு வந்து அதை மாத்துறோம். எப்போ பாசிபிள்னாக்க உங்களுக்கு வந்து கோஎஃபிஷியன்ட் மாத்தினா தான் பாசிபிள் உங்களுக்கு. சரிதானே? அப்ப நீங்க வந்து கோஎஃபிஷியன்ட் கண்டுபிடிக்கணும் அப்படின்னாக்க நீங்க வந்து இந்த நாவல்னால நம்ம இந்த டேட்டா செட் என்ன பண்ணோம்னாக்க நம்ம வந்து கார்டீசியன் கோஆர்டினேட்டுக்கு மாத்தினாதான் அது வந்து பாசிபிள்னு பார்த்தோம். சரியா? அப்புறம் வந்து இது என்ன முக்கியமான விஷயம்னாக்க நம்ம வந்து கோஎஃபிஷியன்ட் கண்டுபிடிச்சாதான் நமக்கு என்ன கிடைக்கும்னாக்க உங்களுக்கு வந்து ஒவ்வொரு ரோவும் வந்து நம்மளுடைய மெஷின் லேர்னிங் ப்ரிடிக்ட் பண்றதுக்கு, ஓகேவா, நம்மளுடைய ப்ரிடிக்ஷன் பண்றதுக்கு வந்து எவ்வளவு கான்ட்ரிபியூஷன் பண்ணணும் தெரிய வரும் உங்களுக்கு. சரியா? அது ஒன்று பார்த்தோம் நம்ம. அப்புறம் வந்து நம்ம வந்து பார்த்தோம் ஒரு பிக்சல்ல உள்ள இமேஜஸ் வந்து இருந்துச்சு. அது ஒவ்வொரு இமேஜ் வந்து கருப்புனாக்க வந்து 000 இருக்கும், பியர் ஒயிட் வந்து 255 250 இருக்கும். அதில் வந்து அது வந்து கோஎஃபிஷியன்ட் வந்து ரொம்ப கம்மியா இருந்துச்சுனாக்க அந்த டேட்டா ரிமூவ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோம் நம்ம. சரியா? அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். அப்புறம் வந்து டிரான்ஸ்ஃபார்மிங் டேட்டா டு நியூ கோஆர்டினேட் சிஸ்டம் எப்படி பண்றோம்னாக்க நம்ம டேட்டா ஃப்ரேம் இருக்குது, அதை டேட்டா ஃப்ரேம் என்ன பண்றோம்னாக்க நம்ம கார்டீசியன் கோஆர்டினேட்டுக்கு மாத்துறோம். நம்ம பை டிஃபால்ட்டா என்ன பண்றோம், மட்டும் என்ன இருக்கும், 2 டைமென்ஷன் கார்டீசியன் சிஸ்டம் இருக்குது. அதை வந்து நம்ம மாத்துறதுக்கு என்ன பண்ணாக்க நம்ம பேசிக் வெக்டார் மூலமா தான் மாற்ற முடியும். அது பார்த்துட்டு இருந்தோம். சரியா? நியூ கோஆர்டினேட் சிஸ்டத்துக்கு மாத்திரம் நாங்க. அப்புறம் வந்து பார்த்தோம் இப்போ நம்ம எதுக்கு நம்ம டேட்டா செட் இருக்குது சார், ஏன் சார் நம்ம வந்து கோஎஃபிஷியன்ட் தேவை அப்படின்னாக்க உங்களுக்கு வந்து இமேஜ் ரெப்ரசன்டேஷன் பார்த்தோம், டேட்டா வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்றோம். அதாவது எப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு இன்னொரு ரெப்ரசன்டேஷன், வெறும் டேட்டா ஃப்ரேமை பார்க்காம சிஎஸ்எஃப் பார்க்காம நம்ம வந்து இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூ மூலம் பார்க்குறோம், இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூ பார்க்குறோம் உங்களுக்கு. சரியா? அப்பதான் உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா உங்களுக்கு வந்து அதனுடைய பிசினஸ் இன்சைட் கிடைக்கும் உங்களுக்கு. அது கோஎஃபிஷியன்டா இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு என்ன கிடைக்கும், உங்களுக்கு வந்து அதனுடைய பிசினஸ் இன்சைட் கிடைக்கும் உங்களுக்கு. சரியா? அதுக்காக வந்து நம்ம வந்து பார்த்தோம் உங்களுக்கு. ஸோ நமக்கு வந்து இது மாதிரி உங்களுக்கு வந்து இது மாதிரி இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஒரு பிஸ்னஸ் இன்சைட் வந்து கிடைக்கும்னு பார்த்தோம் நம்ம. ஓகே, அது பார்த்தோம் நம்ம. வேற என்ன பார்த்தோம் இதில்? இப்போ ஒரு நிமிஷம் வந்துடுறேன்.
ரைட், நமக்கு இதான் நம்ம கோஎஃபிஷியன்ட் பார்த்தோம். ஸோ நம்ம என்னுடைய யூனிட் இதுதான். ஸோ இங்கேருந்து நமக்கு வந்து என்ன உங்களுக்கு வந்து நம்ம பார்த்து கண்டுபிடிச்சு போகலாம். நம்ம எதெல்லாம் வந்து கோஎஃபிஷியன்ட் கம்மியாக இருக்குதோ அந்த ரோட ரூம் பண்ணி விட்டுருவோம். ஏன்னாக்கா கோஎஃபிஷியன்ட் கம்மியாக உள்ளது வந்து எந்த இம்பாக்டும் என்னுடைய ப்ரிடிக்ஷன் கொடுக்காது, மெஷினுக்கு வந்து மெஷினுக்கு கொடுக்காது. இப்போ நம்ம வந்து ரோவையோ காலத்தையும் ரூம் பண்ணுறோம்னாக்கா நம்மளுடைய டைமென்ஷன் குறைஞ்சி போயிருது. அந்த 5 டைமென்ஷன் டேட்டா வந்து 4 டைமென்ஷன் ஆயிடுது. இல்லைனாக்கா வந்து நம்ம 10 ரோ வந்து இப்போ என்னன்னாக்கன்னா 8 ரோஸ் ஆக போகுது. அதான் பிசிஏ கான்செப்ட். அதான் நம்மளுக்கு வந்து அதான் உங்களுக்கு டைமென்ஷனல் ரிடக்ஷன் பார்த்தோம். அதுக்கெல்லாம் பண்றதுக்கு என்ன பண்ணவங்க வந்து கோஎஃபிஷியன்ட் மாற்றி ஆகும். நம்ம டேட்டா செட் பண்ணவங்களுக்கு ஒரு பேசிஸ் வெக்டார் பிளஸ் கோஎஃபிஷியன்ட் உண்டாக்கணும். அதுக்கு பார்த்துட்டு இருந்தோம். சரியா, இதெல்லாம் பார்த்து முடிச்சோம். ஓகே, ஆல்ரைட். ஸோ நமக்கு வந்து இன்னொன்று பார்த்து என்ன பார்த்தோம்னாக்க உங்களுக்கு வந்து நம்மள்கிட்ட வந்து 5 காலம் இருந்துச்சுனாக்க கட்டாயம் நமக்கு என்ன பண்ணணும், கட்டாயம் 5 பேசிஸ் வெக்டார் வேணும்னு சொன்னவங்களுக்கு. சப்போஸ் 5 பேசிஸ் நம்மள்கிட்ட வந்து 5 காலம் இருக்குது, நம்மள்கிட்ட வந்து 3 பேஸ் வெக்டார் தான் இருந்துச்சுனாக்க அந்த 3 பேஸ் வெக்டார் என்ன செய்யணும்னாக்க உங்களுக்கு வந்து சப்ஸ்பேஸ் உண்டாக்குன்னு சொன்னோம். ஓகேவா, நல்லா ஏமாச்சுங்க. நம்மள்ட்ட 5 காலம் இருக்குது. ஆனால் வந்து அதாவது நமக்கு என்ன வேணும்னாக்க 5 டைமென்ஷனல் பேஸ் வெக்டார் வேணும். நம்மள்ட்ட வந்து 3 டைமென்ஷனல் பேஸ் வெக்டார் இருந்துச்சுனாக்க அது என்ன செய்யணும்னாக்க 3 டைமென்ஷனல் சப்ஸ்பேஸ் உண்டாக்கும். அந்த 3 டைமென்ஷனல் சப்ஸ்பேஸ் எங்க இருக்கும்னாக்க அந்த 5 டைமென்ஷனல் ஃபீச்சரபிலிட்டி இருக்கும் உங்களுக்கு. சரியா இருக்கும் உங்களுக்கு. அது பார்க்கணும். சரியா பார்த்துங்க. நமக்கு வந்து 3 linearly independent rows வந்து these vectors can create a 3 dimensional subspace உண்டாகும். இந்த சப்ஸ்பேஸ் எங்க இருக்கும்னாக்க அந்த 5 dimensional வெக்டர் ஸ்பேஸ் இருக்கும், சப்ஸ்பேஸ்ல இருக்கும் உங்களுக்கு. அது வந்து பார்த்துட்டு இருந்தோம். சரி, லினியர் இண்டிபெண்டன்ட்லாம் பார்த்து முடிச்சுட்டு நம்ம அப்புறம் வந்து இந்த E1 தான் உங்களுக்கு வந்து ஒரு பேசிஸ் வெக்டாரோட நொட்டேஷன் எப்போதுமே ஜஸ்ட் ஒரு கஸ்டம் இப்படிதான் யூஸ் பண்றாங்க. E1னாலே என்ன அர்த்தம்னா உங்களுக்கு வந்து ஒரு பேசிஸ் வெக்டார் அர்த்தம். அது மாதிரி வந்து 5 டைமென்ஷன் போட்டிருக்கோம். இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம் நம்ம. ஸோ லினியர்லி இண்டிபெண்டன்ட் ரோஸ் பார்த்தோம், காலம் பார்த்தோம். அப்புறம் வந்து காலம் எதுக்கு பண்ணணும், ரோ எதுக்கு பண்ணணும், அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம் நம்ம. சரியா பார்த்துட்டு இருந்தோம். அப்புறம் வந்து நேற்றுக்கு வந்து ஒரு பேசிஸ் வெக்டார் உண்டாக்குறது எப்படின்னு பார்த்தோம். நம்மள்ட்ட 2 டைமென்ஷனல் பேசிஸ் வெக்டார் இருக்குது. 1 0 0 1 இருக்குது. இப்போ அதை வந்து ஸ்கேல்ல மல்டிப்ளை பண்ணோம். நமக்கு வந்து 3,4 கிடைக்குது. அதை போட்டு வந்து 2 டைமென்ஷன் வந்து நம்ம வந்து இமேஜை போட்டு பார்த்தோம் நம்ம. சரியா, அது போட்டு பார்த்தோம். இந்த 3 டைமென்ஷனல் பேசிஸ் வெக்டார் போட்டு பார்த்தோம். அப்புறம் வந்து பேசிஸ் வெக்டார் பிளஸ் லீனியர் காம்பினேஷன் வெக்டார் போட்டு பார்த்தோம். ஓகேவா, ஸோ இதெல்லாம் நம்ம வந்து இது போட்டு பார்த்துட்டு இருந்தோம். ஓகே, இன்னைக்கு வந்து நெக்ஸ்ட் பார்க்க போறோம் நம்ம. ஓகே, ரைட்டா, போட்டு பார்த்துட்டு இருந்தோம். ஓகே, லீனியர் காம்பினேஷன்லாம் பார்த்துட்டு இருந்தோம். நம்ம 10 டைமென்ஷன் இப்போ பார்த்துட்டு இருந்தோம். பார்த்து முடிச்சுட்டு நம்ம வந்து இன்னைக்கு டே 15 பார்க்க போறோம். நேற்றுக்கு ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டு நம்ம பார்த்தோம். நமக்கு வந்து அந்த சயின்டிபிக் நோட்டேஷன் வந்து வரல உங்களுக்கு. அது மட்டும் இன்னைக்கு காமிச்சிடும் உங்களுக்கு அப்படின்ட்டு. அது கூட தப்பா போட்டுருந்துச்சு. இட் வாஸ் மை மிஸ்டேக். ஸோ நம்ம வந்து கரெக்ஷன் பண்ணுறோம் நம்ம இன்னைக்கு அப்படின்ட்டு. ஸோ நல்லா கவனிச்சுங்க. இப்போ நமக்கு வந்து இப்போ என்ன பண்ணுறேன், நான் என்ன சொல்றேன்னாக்கா சம்டைம்ஸ் என்ன கோஎஃபிஷியன்ட் என்ன பண்ணா உங்களுக்கு வந்து கோஎஃபிஷியன்ட் என்ன பண்ணா உங்களுக்கு வந்து நமக்கு என்ன ஆகும்னாக்க வந்து சயின்டிபிக் நோட்டேஷன் கொடுக்கும். இல்லைனாக்க வந்து எக்ஸ்போனன்ஷியல் நோட்டேஷன் பேரு. அது பேர் உங்களுக்கு சயின்டிபிக் நோட்டேஷன். வந்து எக்ஸ்போனன்ஷியல் நோட்டேஷன் பேரு. எக்ஸ்போனன்ஷியல் எப்போதுமே சொல்றதுக்கு உங்களுக்கு வந்து இந்த இருக்கும், பேஸ் 10 இருக்கும் உங்களுக்கு இந்த இருக்குன்னு சொல்லிருக்கேன். ஸோ இங்க பாருங்க கோஎஃபிஷியன்ட் எப்படி இருக்குன்னு பாருங்க. எனக்கு வந்து இது மாதிரி வந்து நோட்டேஷன் கொடுத்துருக்கு. இந்த மாதிரி இல்லையா, அது மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகே, ஒரிஜினல் வேல்யூ வந்து 5000. நமக்கு வந்து இது மாதிரி வந்து சயின்டிபிக் நோட்டேஷன் இல்லைனாக்கா எக்ஸ்போனன்ஷியல் ஃபார்ம்னு பேரு. சயின்டிபிக் ஃபார்மட் இல்லைனாக்கா எக்ஸ்போனன்ஷியல் ஃபார்ம்னு பேர் இருக்கும் அப்படி கொடுக்கும்போது உங்களுக்கு. ஸோ இது மாதிரி வந்து இதானதுக்கு நம்ம ட்ரை பண்ணி பார்த்த முடியலை. நான் ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிருந்தேன். ஸோ அதுக்கு வந்து கரெக்ஷன் பண்ணியாச்சு நம்ம. ஸோ நம்ம என்ன பண்ணோம்னாக்க இது வந்து நம்ம 2 டைப் நம்ம வந்து நிறைய மாடலில் வந்து பேஸ் வெக்டர் உண்டாக்கலாம். நம்ம வந்து 2 மாடலை உண்டாக்கியிருந்தோம். ஒன்று வந்து என்னன்னாக்கும் போது நம்மளுடைய இந்த இண்டிபெண்டன்ட் வெக்டரை வந்து நம்ம வந்து டயகனல் பண்ணிட்டு 5 கிராஸ் வெக்டர் உண்டாக்கியிருந்தோம். நம்மளுடைய டேட்டா செட்லேருந்தே நம்ம என்ன பண்ணோம்னா உங்களுக்கு வந்து ஒரு பேஸ் வெக்டர் உண்டாக்க முடிஞ்சிச்சு. இது வந்து என்னன்னாக்கா இது நம்ம இப்படி உண்டாக்கலனாக்க சிஸ்டம் வந்து பை டிஃபால்ட்டா இப்படி உண்டாக்கப்பட்டிருக்கும். நம்ம உண்டாக்குனாக்க என்ன இருக்கும், பை டிஃபால்ட் இது வந்து ஸ்டாண்டர்ட் யூனிட் பேர் இப்படிதான் இருக்கும் உங்களுக்கு. பை ஸ்டாண்டர்ட் யூனிட் பேர் இப்படிதான் இருக்கும். இப்போ என்ன பண்ணாக்க நமக்கு இது மாதிரி என்ன பண்ணிருக்கோம், கோஎஃபிஷியன்ட் வந்து நம்மளுடைய சால்வ் மெத்தட் போய் பார்த்தோம். சால்வ் மெத்தட் வந்து பேஸ் வெக்டர் எடுத்துக்கிட்டு டேட்டா வெக்டர் எடுத்துக்கிட்டு டேட்டா பாயிண்ட்ன்றது ஒவ்வொரு ரோ ஓகே எடுத்துக்கிட்டு நமக்கு வந்து நம்மளுடைய கோஎஃபிஷியன்ட் கொடுத்துச்சு. நமக்கு நம்ம என்ன பண்றோம், உங்களுக்கு அது சயின்டிபிக் நோட்டேஷன் கொடுத்துருக்குல்ல. இங்க பாருங்க, நம்ம பைத்தான்ல வந்து ஒரு மெத்தட் ஒன்று இருக்குது, செட் பிரிண்ட் ஆப்ஷன்ஸ். எப்படி உங்களுக்கு வந்து பிரிண்ட் பண்ணி எப்படி அவுட்புட் வருது அப்படின்ட்டு. ப்ரிசிஷன் 5 டெசிமல் எவ்வளவு இருக்கும், 5 6 7 அது பிரச்சனை கிடையாது. சப்ரஸ் ஃபால்ஸ், சப்ரஸ் ட்ரூ. நீங்க வந்து சப்ரஸ் ஃபால்ஸ் கொடுத்தனாக்க என்ன பண்ணா உங்களுக்கு வந்து இது மாதிரி உங்களுக்கு வந்து என்ன கொடுக்கும், சயின்டிபிக் ஃபார்மேட்ல இல்லைனாக்க எக்ஸ்போனன்ஷியல் ஃபார்மேட். ரெண்டும் வேற ஒரே வார்த்தை தான்.
சில புக்கில் வந்து சயின்டிஃபிக் ஃபார்முன்னு போட்டிருப்பாங்க, இல்லாக்கு வந்து எக்ஸ்போனன்ஷியல் ஃபார்முன்னு போட்டிருப்பாங்க. நீங்க குழம்பிட வேண்டாம். சரியா? கொடுத்துருக்கோம் உங்களுக்கு. அப்புறம் இதை போயிட்டு இது வந்து ரீடபிலிட்டிக்கு தெரியல, ரீடபிலிட்டி இல்லையே நமக்கு இல்லையா? அப்படிங்கிறத என்ன பண்ண உங்களுக்கு இப்போ இந்த சப்ரஸ் நீங்க டூன்னு கொடுத்துட்டோம்னா உங்களுக்கு வந்து அது என்ன செய்யும், உங்களுக்கு நம்மளுடைய நார்மல் ஃபார்மெட்டை காமிக்கும். நார்மல் ஃபார்மெட் என்னன்னா உங்களுக்கு வந்து நம்மளுடைய ரியல் ஃபேமிலி இருக்கு இல்லையா, நார்மல் வேல்யூஸ் மாதிரி காமிக்கும் உங்களுக்கு. இதான் சரியா போகுது. இதான் நம்ம ட்ரை பண்ணி பார்த்த நேரத்துக்கு ஒர்க் பண்ணல. அப்புறம் வந்து நம்ம பார்த்தோம். ஓகே சார், இதில் முடிச்சாச்சு. இப்போ நம்ம இன்னைக்கு டே 15 போயிட்டுருவோம் உங்களுக்கு. ரைட், க்ளோஸை கவனிச்சுங்க. இப்போ நீங்கள் மறுபடியும் நிறைய விஷயம் வந்து கொஸ்டின் கேட்கணும் நம்ம. இப்போ சரி சார், இப்போ நம்ம என்ன பண்ணோம்னாக்க இந்த டேட்டா செட் ஒன்று இருக்குது. இந்த டேட்டா செட்டுக்கு வந்து நம்ம என்ன பண்ணோம்னாக்க நம்ம 5 டைமென்ஷனால் நம்மளா என்ன பண்ணும், டேட்டா செட்டில் உள்ள ஒரு இண்டிபெண்ட் ரோ எடுத்து அதை நம்ம பண்ணோம் டயகனல் மெத்தட் கொடுத்து நம்மளா ஒரு பேஸ் வெக்டர் உண்டாக்கணும். ஓகேவா? நம்ம உண்டாக்கலை. இப்படி வச்சுங்களேன், நம்மளுடைய டேட்டா செட் எல்லாமே டிபெண்டாக இருக்குது சார். இப்போ இந்த பாருங்க, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இண்டிபெண்ட் ரோ இல்லை, டேட்டா செட் முழுக்க டிபெண்டாக இருக்குது சார். இப்போ அப்போ என்ன பண்ண முடியும், நம்மளால பேஸ் வெக்டர் உண்டாக்க முடியாது. அப்போ என்ன செய்யணும், பை டிஃபால்ட் என்ன செய்யணும், உங்களுக்கு வந்து ஒரு ஸ்டாண்டர்டு வந்து பேஸ் வெக்டர் இருக்கும். அது பேர் தான் உங்களுக்கு டிஃபால்ட் பேஸ் வெக்டர். எப்படின்னாக்கா ஸ்டாண்டர்ட் பேஸ் வெக்டர். அது என்ன உங்களுக்கு இந்த இருக்கு இல்லையா, நம்ம காமிச்சோம்ல, இந்த 1 காமிச்சோம்ல, அதான் உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் பேஸ் வெக்டர். ஸ்டாண்டர்ட்னாக்கா இந்த இருக்கு இல்லையா, இது மாதிரி இருக்கு, ஸ்டாண்டர்ட் பேஸ் வெக்டர்னு பேர். நம்ம 5 டைமென்ஷனாக்கா 5 டைமென்ஷனா இருக்கும், 2 டைமென்ஷனா 2 டைமென்ஷனா இருக்கும். ஸோ 1 0 0 1 இந்த ஃபார்மெட் இருக்கும் உங்களுக்கு. சரிதானே? இது வந்து 2 டைமென்ஷனல், இது வந்து 5 டைமென்ஷனல். ஓகேவா? 5 டைமென்ஷன் இந்த இருக்குல்ல, இதான் 5 டைமென்ஷனல். 2 டைமென்ஷன் எப்படி இருக்குன்னா உங்களுக்கு வந்து இந்த இது இருக்கும், 1 0 0 1 இருக்கும். சரியா? 3 டைமென்ஷனாக 1 0 0 இருக்கும், அப்புறம் 0 1 0 இருக்கும், 0 0 1 இருக்கும். சரியா? இப்படி இருக்கும் உங்களுக்கு. ஸோ இதுதான் உங்களுக்கு வந்து ஸ்டாண்டர்ட் இருக்கும். நம்மளா பேஸ் வெக்டர் உண்டாக்கல அப்படின்னாக்கா சிஸ்டமே உண்டாக்கிருக்கும். இப்படி பார்த்துட்டு இருக்கும். ஸோ இந்த 0 1 0 இருக்குல்ல, இதான் இது வந்து உங்களுக்கு தெரியும். 2 நாக்க 0 1 0 வந்து எக்ஸ் ஆக்சிஸ், 1 வந்து ஒய் ஆக்சிஸ் பார்த்தோம், 2 ஆக்சிஸ்னாக்க. இதே உங்களுக்கு வந்து 3 டைமென்ஷனாக்க எக்ஸ் ஆக்சிஸ் இருக்கும், ஒய் ஆக்சிஸ் இருக்கும், இசட் ஆக்சிஸ் இருக்கும். சரிதானே? ஓகேவா? ஏதோ 3 இருக்கும், எக்ஸ் ஒய் இசட் 3 ஆக்சிஸ் இருக்கும். 5 டைமென்ஷனாக்க 5 ஆக்சிஸ் இருக்கும். நம்ம வந்து 3 டைமென்ஷனுக்கு மேல நம்ம பார்க்க முடியாது, அதான் 3 பாட்டுக்கிட்டு நம்ம இது பார்த்துட்டு இருந்தோம். சரிதானே? இப்போ என்ன செய்யும் உங்களுக்கு வந்து அந்த நம்ம வந்து என்ன பண்றோம் வந்து இந்த வெக்டார் இருக்குது, எக்ஸை வந்து இதுதான் நம்மளுடைய பேஸ் வெக்டார் 1 0 0 1ன்னு. இந்த 1 0 பேஸ் வெக்டர் என்ன பண்றோம்னாக்க ஒரு ஸ்கேலர்ல மல்டிப்ளை பண்றோம். அப்புறம் 0 1 பேஸ் வெக்டர் என்ன பண்றோம், இன்னொரு ஸ்கேலர் மல்டிப்ளை பண்றோம். ரெண்டையும் சம் பண்றோம். சம் பண்ணிச்சுனாக்க என்ன கிடைக்குதுனாக்க ஒரு புதுசா ஒரு வெக்டர் கிடைச்சிடும். ஓகேவா? நம்ம அதனை பண்றோம் உங்களுக்கு இந்த பேசிஸ் வெக்டாரையும் நம்மளுடைய கோஎஃபிஷியன்ட்டையும் நம்ம மல்டிப்ளை பண்ணா கிடைச்சிருக்கு உங்களுக்கு. சரியா? நம்மளுடைய பேசிஸ் வெக்டாரையும் நம்மளுடைய டேட்டா செட்டையும் பண்ணா கிடைச்சிருக்கு தான் பார்த்தோம் உங்களுக்கு. நம்மளுடைய பேசிஸ் வெக்டாரையும் டேட்டா பாயிண்ட்டையும் மல்டிப்ளை பண்ணாக்க நமக்கு நம்மளுடைய டேட்டா செட் கிடைச்சிருக்கு பார்த்தோம் உங்களுக்கு. சரியா? பார்த்தோம். இப்போ இதை யாரும் சொல்லுங்க எனக்கு. அப்புறம் இது வந்து 1 0 வந்து பேஸ் வெக்டார், ஒரு ஸ்கேலர்ல மல்டிப்ளை பண்ணியாச்சு. அப்புறம் வந்து 0 1 இன்னொரு பேசிஸ் வெக்டார், இது ஸ்டாண்டர்ட் பேஸ் வெக்டார். அது வந்து ஒய்ன்ற ஸ்கேலரை மல்டிப்ளை பண்ணிட்டேன். எனக்கு புதுசா எனக்கு வந்து ஒரு வெக்டர் கிடைச்சிட்டு. இந்த வெக்டார் வந்து இண்டிபெண்டா டிபெண்டா சார்? இந்த வெக்டார் இண்டிபெண்டன்ட் வெக்டார். அப்படி அதாவது டிஃபரண்ட் ஸ்கேலாரை வச்சு பிரிக்கிறோம். ஃபர்ஸ்ட் இதையும் அதை ஆட் பண்ணிடுவோம். வண்டர்ஃபுல். ஸோ ரெண்டு இண்டிபெண்டன்ட் வெக்டாரை 2 டிஃபரண்ட் ஸ்கேலார் வேல்யூஸால நம்ம மல்டிப்ளை பண்ணி அப்புறம் 2 வெக்டாரையும் சம் பண்ணா கிடைக்கிற வெக்டார் கட்டாயம் எப்படி இருக்குனாக்கோ இண்டிபெண்டன்ட் வெக்டார். சரியா? அப்புறம் இண்டிபெண்டன்ட் வெக்டார் இதெல்லாம் பார்த்துட்டோம் நம்ம. ஓகே, இதான் பார்த்து முடிச்சிட்டோம். இப்போ இன்னைக்கு கண்ட்ரி பண்றோம், கிளாஸ் கண்ட்ரி பண்றோம். நம்ம என்ன பார்த்தோம்னாக்க நம்ம வந்து நம்ம சப்ஸ்பேஸ் பார்த்தோம்ல, நம்ம வந்து இப்போ 5 டைமென்ஷனல் வெக்டர் ஸ்பேஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 5 டைமென்ஷனல் வந்து என்ன செய்யணும்னாக்க இந்த இது மட்டும் என்ன செய்யணும்னாக்க 2 டைமென்ஷனல் சப்ஸ்பேஸ் உண்டாக்கும். அப்புறம் என்ன செய்யணும்னாக்க 3 டைமென்ஷனல் சப்ஸ்பேஸ் உண்டாக்கும். இது வந்து 4 டைமென்ஷனல் சப்ஸ்பேஸ் உண்டாக்கும். இது மொத்தம் இருந்துச்சுனாக்க 5 டைமென்ஷனல் உண்டாக்கும். சரியா? அதான் உங்களுக்கு சொல்ல உண்டான. அப்புறம் இந்த இருக்கு இல்லையா சப்ஸ்பேஸ், இதான் நம்மளுடைய பேசிக் வெக்டார். ஸோ என்ன செய்யும் உங்களுக்கு வந்து இந்த இருக்குல்ல, இது வந்து 3 டைமென்ஷனல் வெக்டர் ஸ்பேஸ் உண்டாக்கும். ஓகேவா? ஓகே, இது வந்து 2 டைமென்ஷன் உண்டாக்கிட்டு இருக்கும் உங்களுக்கு. 2 டைமென்ஷனாக்க இது மட்டும் உண்டாக்கிட்டு இருக்கும். சரிதானே? 4 டைமென்ஷன் உண்டாக்க உங்களுக்கு இப்படி இருக்கும். 4 டைமென்ஷன் அந்த இருக்கு. இது வந்து 4 டைமென்ஷனல் சப்ஸ்பேஸ் உண்டாக்கிட்டு இருக்கும். இதான் நம்ம வந்து இதை பார்த்தோம் நம்ம. சரி, எப்போதுமே உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு வந்து லைன் வந்து எப்பவுமே ஜஸ்ட் ஒரே ஒரு கோடு மட்டும் தான் இருக்கும் தெரியும். லைன்னாக்க பிளான்னாக்க வந்து குறைஞ்சபட்சம் 2 வெக்டார் இருந்தால் தான் நீங்க வந்து பிளான் வந்து பண்ணி வரைய முடியும். நீங்க ஒரு பிளான் கார்ட்டீசியன் பிளான் போட முடியா? இதான் நம்மளுடைய பிளான். நம்ம ஏற்கனவே சொல்லிருக்கோம். இதான் கார்ட்டீசியன் பிளான். ஓகேவா? இது 2 வெக்டார் வரையணும்னாக்கா இதான் உங்களுக்கு வந்து குறைஞ்சபட்சம் என்ன இருக்கணும், கார்ட்டீசியன் பிளான்ல 2 வெக்டார் இருக்கும். இதான் இது பேர் பிளான் பேர். இதான் சரியா பிளான் பேர். ஸோ ரைட்,
இப்போ வெக்டர் பிளான் எப்பவுமே 2 டைமென்ஷன் இருக்கும். 3 டைமென்ஷன் ஸ்பேஸ் 2 டைமென்ஷனல் சப் ஸ்பேஸ் உண்டாக்கும் நமக்கு. நம்மளுடைய 2 பேஸ் வெக்டர் இருந்துச்சுனாக்கா நமக்கு வந்து 2 டைமென்ஷனல் சப்ஸ்பேஸ் உண்டாக்கப்பட்டிருக்கும். அந்த 2 டைமென்ஷனல் சப்ஸ்பேஸ் எங்க இருக்குனாக்க நம்மளுடைய 5 டைமென்ஷனல் ஒரிஜினல் வெக்டர் ஸ்பேஸ் உள்ளாடி இருக்கும். சரிதானே? ஞாபகம் வச்சுங்க. அப்ப என்ன அர்த்தம்னாக்க நம்மள்ட்ட வந்து ஒரு 5 டைமென்ஷனல் நம்மள்ட்ட ஒரு வெக்டர் ஸ்பேஸ் இருந்துச்சுனாக்க, ஓகேவா? 5 டைமென்ஷனல் வெக்டர் பேஸ் வெக்டர் இருக்குது. 5 டைமென்ஷனல் வெக்டர் ஸ்பேஸ் இருந்துச்சுனாக்க அது உள்ளே மல்டிபிள் சப்ஸ்பேஸ் இருக்கலாம். எப்படி? 2 டைமென்ஷன் இருக்கலாம், 3 டைமென்ஷன் இருக்கலாம், 4 டைமென்ஷன் இருக்கலாம். அப்ப என்ன அர்த்தம்னாக்க நீங்க என்னட்ட வந்து ஒரு 5 டைமென்ஷனல் வெக்டர் ஸ்பேஸ் இருக்குது. அந்த 5 டைமென்ஷனல் வெக்டர் ஸ்பேஸ் எப்படி உண்டாக்கப்பட்டிருக்குனாக்க எனக்கு வந்து 5 காலம் இருக்குது. 5 காலத்தினால உண்டாக்கப்பட்டிருக்கும். சப்போஸ் எனக்கு வேணாம் சார், எனக்கு எல்லாவும் ஃபில் பண்ண வேண்டாம், எனக்கு வந்து அக்கௌண்ட் பேலன்ஸும் மந்த்லி மட்டும் போதும் சார், எனக்கு இந்த இன்ஃபர்மேஷன் மட்டும் போதும், எனக்கு மற்ற ரோலம் தேவையில்லை, எனக்கு இந்த 2 காலம் மட்டும் போதும் எனக்கு அப்படின்னு நம்ம சொன்னோம்னாக்க என்ன உங்களுக்கு வந்து இப்போ இங்கே 2 டைமென்ஷன் மட்டும் உண்டாக்கினா போதும். உங்களுக்கு 2 டைமென்ஷனல் பேசிஸ் வெக்டர் மட்டும் உண்டாக்கினா போதும். 2 டைமென்ஷனல் வெக்டர் ஸ்பேஸ் உண்டாக்கினா மட்டும் போதும். 100 உண்டாக்கினா போதும் உங்களுக்கு. ஸோ ஏன்னாக்க உங்களுக்கு அந்த 2 டைமென்ஷனல் வெக்டர் ஸ்பேஸ் என்ன செய்யணும், உங்களுக்கு வந்து இந்த 2 காலத்தை மட்டும் ஃபில் பண்ணணும். ஓகேவா? 2 காலத்தை மட்டும் ஃபில் பண்ணணும். உங்களுக்கு எனக்கு வந்து 3 காலத்துக்கு இன்ஃபர்மேஷன் வேணாக்க நீங்க என்ன பண்ணணும், 3 டைமென்ஷனல் வெக்டர் ஸ்பேஸ் உண்டாக்கணும். ஓகேவா? அந்த 3 டைமென்ஷனல் பேசிஸ் வெக்டர் என்ன பண்ணும் உங்களுக்கு வந்து அது அப்ப சால்வ்ல போய் என்ன கொடுக்கணும், இந்த இது கொடுத்தா மட்டும் போதும். இந்த 3 காலம் கொடுத்தா போதும். இந்த நம்ம என்ன பண்றோம், நீங்க வந்து மொத்த டேட்டா கொடுக்க வேண்டாம், இந்த 3 காலத்துக்கு டேட்டா மட்டும் கொடுத்துட்டு அப்புறம் அதுக்குள்ள பேசிஸ் வெக்டர் இருக்குல்ல, 3 காலம் எப்படி இருக்கும் உங்களுக்கு, இதான் 3 காலம் இருக்கு. இதான் 3 காலத்துக்குள்ள இந்த இருக்கு இல்லையா, இதான் வெக்டர் ஸ்பேஸ் இருக்கு இல்லையா, இது மட்டும் கொடுத்தா என்ன உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காவே உங்களுக்கு வந்து கோஎஃபிஷியன்ட் கண்டுபிடிச்சு கொடுத்துரும். சரி, உங்களுக்கு ஸ்டாப் பண்ணுங்க. உங்களுக்கு பேசிக்லாம் கொஞ்சம் சொன்ன வாசி கொஞ்சம் ஃபாஸ்டா போயிட்டு இருக்கேன், பட் ஸ்டாப் பண்ணுங்க. ஸோ நம்ம என்ன பண்ணோம்னாக்க ஒரு 5 டைமென்ஷனல் வெக்டர் ஸ்பேஸ்ல, அதான் ஒரிஜினல் வெக்டர் ஸ்பேஸ் முன்னாடி நம்மளோட மினி நம்பர் ஆஃப் சப்ஸ்பேஸ் இருக்கும். அந்த சப்ஸ்பேஸ் எப்படி இருக்குனாக்க நம்மளுடைய ஒரிஜினல் வெக்டர் ஸ்பேஸ் வந்து 5 டைமென்ஷன் இருந்துச்சுனாக்க அது என்ன இருக்குனாக்க வந்து 2, 3, 4 வரைக்கும் இருக்கும். சப்போஸ் என்கிட்ட வந்து ஒரு 10 டைமென்ஷன் வெக்டர் ஸ்பேஸ் இருக்குனாக்க என்னென்ன சப்ஸ்பேஸ் இருக்கும், சப்ஸ்பேஸ் வந்து 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 அப்படின்னு சப்ஸ்பேஸ் இருக்கலாம். 10 இருக்காது. 10 இருந்துச்சுன்னா அது வந்து ஃபுல் டைமென்ஷனல் ஆயிடும் உங்களுக்கு. இப்ப புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன், வெக்டர் ஸ்பேஸ் தெரியும் அப்படின்னு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சரியா? இப்ப நம்மள்ட்ட R3 பிளான் சொல்றேன். R3 இது மாதிரி R3னாக்க வந்து 3 டைமென்ஷனல் வெக்டர் ஸ்பேஸ்னு அர்த்தம். அந்த 3 டைமென்ஷனல் வெக்டர் ஸ்பேஸ் தான் மட்டும் இல்ல 2 டைமென்ஷனல் சப்ஸ்பேஸ் உண்டாக்க முடியும். சரியா? ஞாபகம் வச்சுங்க. ஓகே, ஆல்ரைட். ஓகே தானே? இதான் சார் விஷயம். நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். பேசிஸ் வெக்டர்னா என்ன பார்த்தோம். ஜஸ்ட் ஒரு மறுபடியும் அந்த பேசிஸ் வெக்டரால இட் கேன் ரீச் எவரி சிங்கிள் பாயிண்ட் இன் வெக்டர் ஸ்பேஸ். என்ன அர்த்தம்? இட் கேன் ரீச் த எவரி ரோ ஆஃப் த டேட்டாஸ் அர்த்தம். ஓகேவா? இதுதான் வெக்டர் ஸ்பேஸ். இதுதான் ரியல் டைம். இதை வந்து நீங்க பிசிக்கலா பாக்குறீங்க. வெக்டர் ஸ்பேஸ் வந்து நீங்க வந்து அது இன்டியூட்டிவ் திங்கிங், அப்ஸ்ட்ராக்ட் திங்கிங். இதுதான் ரியல். இதுதான் நம்மளுடைய வெக்டர் ஸ்பேஸ். அப்ப என்ன செய்யும், நம்மள்ட்ட உள்ள ஒரு பேசிஸ் வெக்டர் இருந்துச்சுனாக்கா இது உள்ள 7 டைமென்ஷனல் வெக்டர் ஸ்பேஸ், 7 டைமென்ஷனல் பேஸ் வெக்டர் இருக்கும். அந்த 7 டைமென்ஷனல் பேஸ் வெக்டர் என்ன செய்யும்னாக்க இந்த டேட்டா செட்ல எந்த ரோவுக்கும் போக முடியும். அதான் சொல்றேன், எந்த பாயிண்ட்டுக்கு போக முடியும், இந்த பாயிண்ட் போக முடியும், இந்த பாயிண்ட் போக முடியும், எந்த ரோவுக்கும் எந்த காலத்துக்கு போக முடியும். அதான் வந்து சொல்றாங்க அவங்க. சரியா? எவரி சிங்கிள் பாயிண்ட் வெக்டர் ஸ்பேஸ் பண்ண முடியும் உங்களுக்கு. இது வந்து நம்ம என்ன செய்யணும் வந்து அப்ப எப்படி பண்ண முடியும் உங்களுக்கு, நம்ம வந்து நம்மளுடைய பேசிக் வெக்டர் என்ன பண்றோம் வந்து ஸ்கேலர்ல வந்து நம்ம மல்டிப்ளை பண்றோம். மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு வந்து வெக்டர் வந்து ஸ்ட்ரெச்னா என்ன, நீட்டமாகலாம், என்னாக்க 2 வெக்டர் கம்பைன் பண்ணலாம். ஓகேவா? இந்த விஷயம் நடக்கும் உங்களுக்கு. சரிதானே? பாசிபிலிட்டிஸ் இருக்குது உங்களுக்கு. ஆல்ரைட். இது என்னன்னாக்க இப்ப லீனியர் இண்டிபெண்டன்ஸ் பார்த்தவங்களுக்கு ஒவ்வொரு பேசிஸ் வெக்டரும் யூனிக்கா இருக்கும். மற்ற வெக்டரால என்ன பண்ண முடியாத பேசிஸ் வெக்டர் உண்டாக்க முடியாது. இப்ப எந்த காம்பினேஷனாலும் பேசிஸ் வெக்டர் உண்டாக்க முடியாது. இது வந்து மேத்தமெட்டிக்கலா ப்ரூவ் பண்ணப்பட்ட ஃபேக்ட். இது ப்ரூவ் பண்ண முடியாது. சரியா? எக்ஸாம்பிள் பார்த்தவங்களுக்கு அப்புறம் இந்த ரெட் ப்ளூ எல்லோ இருக்குல்ல, இப்ப உங்களுக்கு இப்ப நீங்க ரெட்டை உண்டாக்கணும். இது 3மே உங்களுக்கு பேசிஸ் வெக்டர், 3 கலருமே. இப்ப இந்த ரெட்டை உண்டாக்கணும்னாக்க நீங்க ஏன் வச்சுங்க, மற்ற பேசிஸ் வெக்டரால உண்டாக்க முடியாது. நீங்க ப்ளூயும் எல்லோ 3மே பேசிஸ் வெக்டர். நீங்க என்ன பண்ண போறீங்க, இந்த ப்ளூ எல்லோயும் நீங்க மிக்ஸ் பண்ணா கூட ரெட் வராது. ஓகேவா? இந்த பட் என்ன செய்யும் உங்களுக்கு அப்புறம் இந்த 3 கலரும் சேர்ந்து மற்ற எல்லா கலரும் உண்டாக்கும் உங்களுக்கு. அது மட்டும் ஞாபகம் வச்சுங்க. அப்புறம் பார்த்து இன்னொரு இது ஒன்று பார்த்தோமா, முக்கியமான ஞாபகம் வச்சு இந்த ஸ்மாலஸ்ட் பாசிபிள் கலெக்ஷன் மட்டும் பார்த்துங்க. எனக்கு நம்ம வந்து உங்களை யாராச்சும் இன்டர்வியூல பேஸ் வெக்டர் கிடைச்சிட்டாக்க நீங்க வந்து 1/2 hour டெக்னிக்கலா சூப்பரா நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண முடியும் டெக்னிக்கலா. அதுக்குதான் எல்லா இன்ஃபர்மேஷன் கொடுக்குறது.
இன்னொரு பேசிஸ் வெக்டர் என்ன பண்றதுனாக்க ஸ்மாலஸ்ட் பாசிபிள் கலெக்ஷன் ஆஃப் வெக்டார்ஸ் நீடட் டு ஸ்பேன் த ஸ்பேஸ். இந்த வார்த்தை ஒருபோதும் மறக்காதீங்க எல்லாத்தையும் விட. ஓகே தானே? ஏன்னு சொல்லிட்டோம் உங்களுக்கு. இப்போ என்ன உங்களுக்கு a basis is base vector is the smallest possible collection of vectors needed to span the space. இங்க பாருங்க. இப்போ நான் என்ன பண்ண போறேன், எனக்கு சப்போஸ் எனக்கு வந்து இதனோட என்ன இருக்கு, டேட்டா செட் இருக்குது. இப்போ 2 4 6 7 7 காலம் இருக்குது. அப்பனா 7 டைமென்ஷனல் வெக்டர் ஸ்பேஸ் உண்டாக்கணும். நான் 7 டைமென்ஷனல் வெக்டர் ஸ்பேஸ் உண்டாக்குவோம்னாக்க 7 டைமென்ஷனல் பேஸ் வெக்டர் உண்டாக்கணும். ஸோ இப்போ பாருங்களேன், இப்போ என்னட்ட வந்து என்ன பண்றோம், இப்போ 7 டைமென்ஷன் உண்டாக்கிட்டேன். சரியா போச்சு. ஓகே, நம்ம இங்க என்ன பண்ணோம், நம்ம வந்து இங்க வந்து 5 டைமென்ஷனல் பேஸ் வெக்டர் நம்ம உண்டாக்கணும். 5 டைமென்ஷனல் பேஸ் வெக்டர் நம்ம உண்டாக்கணும். உங்களுக்கு சரிதானே? உண்டாக்கணும். நமக்கு இப்போ இந்த பாருங்க 5 டைமென்ஷனல் வெக்டர் ஸ்பேஸ் உண்டாக்கியாச்சு. ஓகேவா? உண்டாக்கியாச்சு. இப்போ பாருங்களேன், இப்போ 5 டைமென்ஷன் இல்லாம 6 டைமென்ஷன் நம்ம உண்டாக்கணும் வச்சுங்களேன். ஏதோ ஃபார் எக்ஸாம்பிள், ஓகேவா? 6 டைமென்ஷன் தேவையே படாது, நீ உண்டாக்கவே முடியாது. நீங்க மறுபடியும் வச்சுங்க, 100% உண்டாக்க முடியாது. 6 டைமென்ஷன் உண்டாக்க முடியாது. ஏன்னா உங்களுக்கு மினிமம் என்ன தேவை, உங்களுக்கு தாராளமா ஒரு 5 டைமென்ஷன் போதும். உங்களுக்கு இந்த டேட்டா செட்டை ஃபில் பண்றதுக்கு, நீங்க இந்த டேட்டா செட்டை ஃபில் பண்றதுக்கு உங்களுக்கு 5 டைமென்ஷன் போதும் உங்களுக்கு. ஏன்னா உங்களுடைய மொத்த டேட்டா செட்மே 5 காலம்ஸ் தான் இருக்குது. நீங்க 6 டைமென்ஷன் பேஸ் தேவையில்லையே உங்களுக்கு. நீங்க தாராளமா உங்களுக்கு 5 காலம் இருக்குது. அப்ப எதுக்கு உங்களுக்கு இன்னொரு 6 டைமென்ஷன் எதுக்கு உங்களுக்கு தேவை கிடையாது. ஸோ மினிமம் உங்களுக்கு எப்படின்னாக்க வந்து இதான் மினிமம் எவ்வளவு இருக்குன்னா உங்களுக்கு வந்து எத்தனை டைமென்ஷன் இருக்குதோ அத்தனை டைமென்ஷனல் பேஸ் வெக்டார் தான் வேணும். அதான் மினிமம் கலெக்ஷன் ஆஃப் பேஸ் வெக்டார். மினிமம் கலெக்ஷன் இருக்கு 1 2 3 5 கலெக்ஷன் இருக்கு. செட் ஆஃப் மினிமம் நம்பர் ஆஃப் பேஸ் வெக்டார் தான் தேவைப்படுது. ஓகேவா? 1 கூட எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடாது, எல்லாம் ஏன் வச்சுங்க. 6 கூட இருக்கக்கூடாது. அது அப்படி 6 இருந்துச்சுனாக்க அது வந்து பேஸ் வெக்டர் கிடையாது. அந்த 6 டைமென்ஷன் உள்ள பேஸ் வெக்டாரால இந்த டேட்டா செட் ஃபில் பண்ண முடியாது. நல்லா ஏன் வச்சுங்க. 6 டைமென்ஷன் உள்ள பேஸ் வெக்டாரால என்ன பண்ண முடியாது, உங்களுக்கு வந்து இந்த டேட்டா செட்டை ஃபில் பண்ண முடியாது உங்களுக்கு. சரியா? சப்போஸ் எனக்கு வந்து இங்க வந்து இப்போ இது வந்து இப்போ 5 டைமென்ஷன் உள்ள டேட்டா செட் இருக்குது, பேஸ் வெக்டார் இருக்குது. இந்த 5 டைமென்ஷன் பேஸ் வெக்டார் மட்டும்தான் இந்த எனக்கு என்ன செய்ய முடியும், இந்த டேட்டா செட்டை ஃபில் பண்ண முடியும். ஓகேவா? இந்த பேஸ் வெக்டாரு அப்புறம் கோஎஃபிஷியன்ட் கண்டுபிடிச்சு 2ஐயும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னாக்க அந்த டேட்டா செட் உண்டாயிருக்கும். 6 டைமென்ஷன் உள்ள பேஸ் வெக்டாரால 5 டைமென்ஷனல் டேட்டா செட்டை ஃபில் பண்ண முடியாது. மறுபடியும் சொல்றேன் வச்சுங்க. அப்ப எவ்வளவு இருக்குன்னா மினிமம், இதான் மினிமம் கலெக்ஷன் சொல்றது உங்களுக்கு. சரிதானே? அந்த வார்த்தை ஏன் வச்சுங்க. என்ன பார்த்தோம் நம்ம வந்து, ஸோ இது வந்து ஸ்மாலஸ்ட் பாசிபிள். அப்படின்னா என்ன இருக்குன்னா 5 தான் ஸ்மாலஸ்ட் பாசிபிள் உங்களுக்கு. அந்த வார்த்தை ஏன் வச்சுங்க. டவுட்னா யார் திருப்பி சொல்றேன். பேசிஸ் இந்த பேசிஸ் வெக்டார் இஸ் த ஸ்மாலஸ்ட் பாசிபிள் கலெக்ஷன் ஆஃப் வெக்டார்ஸ் நீடட் டு ஸ்பேன் தி ஸ்பேஸ். அந்த ஸ்பேனை வந்து நான் ஃபில் பண்ணணும். அந்த வெக்டர் ஸ்பேஸ் வந்து ஸ்பேன் பண்ணணும், அதாவது ஃபில் பண்ணணும். இப்போ அவ எவ்வளவு வேணும் உங்களுக்கு, ஸ்மாலஸ்ட் பாசிபிள் எவ்வளவு இருக்கணும், கரெக்டா குறைஞ்சபட்சம் நமக்கு வந்து 5 இருந்தா போதும். ஓகேவா? 6 இருந்தா தேவை கிடையாது. 4 பத்தாது. அப்ப 6 பத்தாது. அப்ப எடுத்துறதுன்னா 5 கட்டாயம் வேணும் உங்களுக்கு. சரியா சார்? இந்த வார்த்தை மட்டும் ஞாபகம் வச்சு. யாராச்சும் கேட்பாங்க, இப்ப நீங்க என்ன பண்ண நினைக்கலாம், நம்மள்ட்ட 5 காலம் தான் இருக்குது, நம்ம ஒன்று எக்ஸ்ட்ரா கிரியேட் பண்ணணும்னா ஒன்றும் தப்பு கிடையாது, விட முடியாது. சரியா? முடியாது. ஓகே, நீங்க வந்து பண்ண முடியாது. அது மட்டும் நீங்க கிளியரா ஞாபகம் வச்சுங்க. இதெல்லாம் சயின்டிபிக்கா வந்து ப்ரூவ் பண்ணப்பட்ட ஃபேக்ட் எல்லாமே. ரைட். இப்போ என்னன்னாக்கா ஸ்மாலஸ்ட் என்ன அர்த்தம்னாக்க உங்களுக்கு வந்து நீங்க ஸ்மாலஸ்ட்னாக்க நீங்க வந்து ஏதாச்சும் ஒரு இந்த இருக்கு, இதான் நம்மளுடைய பேஸ் வெக்டர் 5 டைமென்ஷன் இருக்கு. இதுல ஏதாச்சும் ஒரு பேஸ் வெக்டர் ரூவ் பண்றீங்க, இதை ரூவ் பண்றீங்க, இது வேண்டாம் ரூவ் பண்றீங்க, 4 தான் கொண்டு இருக்கு. இப்போ சரியா? நீங்க வந்து 4 பேஸ் வெக்டர் இருந்துச்சுனாக்க இந்த டேட்டாஸ் கிடைக்காது. ஏன்? சிபில் ஸ்கோருக்கு வந்து உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் காண போயிடும். உண்டாக்க முடியாதா? அது மாதிரி நீங்க வந்து எக்ஸ்ட்ரா ஒரு பேஸ் வெக்டர் இருந்துச்சுனாலும் உங்களுக்கு என்ன பண்ண முடியாது, உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். அதுக்குள்ள காலம் கிடையாதுங்க. சரியா? இதான் மினிமம் நம்பர். என்ன அர்த்தம் உங்களுக்கு வந்து, நீங்க வந்து ஏதாச்சும் பேஸ் வெக்டார் வந்து ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னாக்க 5 டைமென்ஷன் வந்து 4 டைமென்ஷன் ஆக்கிட்டீங்கன்னாக்க இந்த டேட்டா செட் உண்டாக்க முடியாது. அதான் விஷயம் உங்களுக்கு. ஸோ ஸ்மாலஸ்ட் செட் எப்படின்னாக்க, இஃப் யூ ரிமூவ் எனி வெக்டார்னா என்ன, அந்த பேஸ் வெக்டார் வந்து ரிமூவ் பண்ணோம்னாக்க the remaining vectors would no longer span the space. ஓகேவா? 4 பேசிஸ் வெக்டாரால 4 பேசிஸ் வெக்டாரால 5 டைமென்ஷன் உள்ள டேட்டா செட் வந்து உங்களுக்கு என்ன பண்ண முடியாது, ஸ்பேன் பண்ண முடியாது, ஃபில் பண்ண முடியாது. ஸ்பேன் பண்ண முடியாத சென்ஸ் எப்படின்னா உங்களுக்கு வந்து இங்க வாங்க அப்படியே. இப்போ வந்து எனக்கு வந்து 7 டைமென்ஷனல் 7 காலம் இருக்குது. 6 பேசிஸ் 6 டைமென்ஷன் பேசிஸ் வெக்டாரால என்னால என்ன பண்ண முடியாது, உங்களுக்கு இந்த மொத்த டேட்டா செட் ஃபில் பண்ண முடியாது. புரிஞ்சா சார்? ரொம்ப முக்கியமான டிஸ்கஷன் ஞாபகம் வச்சுங்க. ரைட்.
புரியலன்னா திருப்பி சொல்றேன். முக்கியம் ஜூனியர்ஸ் வந்து வெக்கப்படாதீங்க. திருப்பி நான் கேட்கிறேன். திருப்பி நான் சொல்றேன் உங்களுக்கு. ஓகே சார், அதுதான் இதுல உள்ள இன்ஃபர்மேஷன். பேசிக் வெக்டார் பொறுத்த வரைக்கும் டெக்னிக்கல் நாலேஜ் ஒண்ணுமே கிடையாது. நீங்க சால்வ் மெத்தட்ல போய் நீங்க பேசிக் வெக்டாரையும் உங்களுக்கு டேட்டா செட் கொடுத்தா ஆட்டோமேட்டிக் கோஎஃபிஷியன்ட் கொடுத்துரும். அது பின்னாடி உள்ள லாஜிக் தான் புரிஞ்சுக்கணும். ஏன்னா இதெல்லாம் உங்களுக்கு வந்து கண்ணால பார்க்க மாட்டோம், சரியா பார்க்க மாட்டோம். ஓகே, ஸோ நம்ம வந்து 10 ஃபீச்சர் இருந்துச்சுன்னா என்ன கிடைக்கும்? நம்ம வந்து இப்போ இது மாதிரி நமக்கு வந்து 10 டைமென்ஷன் உள்ள ஒரு பேஸ் வெக்டர் கிடைச்சது உங்களுக்கு. அதான் பார்த்தோம் உங்களுக்கு. அதான் நம்ம வந்து ஈவன் யூட்னு போடுவோம். சரி தானே? இப்படிதான் இருக்கும் உங்களுக்கு 5 டைமென்ஷன். இது வந்து 10 டைமென்ஷனல் பேஸ் வெக்டர் கிடைச்சிடும். ஸோ நமக்கு வந்து 10 டைமென்ஷனல் பேஸ் வெக்டர் பார்த்தோன்னே நம்ம என்ன அர்த்தம்? கட்டாயம் நம்ம டேட்டா செட்ல வந்து 10 காலம் இருக்குன்னு கட்டாயம் சொல்லிடலாம். இல்லைனாக்க நம்ம டேட்டா செட்ல வந்து 10 காலம் இருந்துச்சுனாக்க நமக்கு என்ன செய்யும்? உங்களுக்கு கட்டாயம் அந்த என்ன செய்யும் வந்து இந்த சிஸ்டம் வந்து 10 டைமென்ஷனல் ஸ்டாண்டர்ட் பேஸ் வெக்டார் பேர். இது பேர் வந்து ஸ்டாண்டர்ட் பேஸ் வெக்டார் பேர் உங்களுக்கு. சரியா? இது வந்து பை டிஃபால்ட்டா உண்டாக்கி இருக்கும். நம்ம உண்டாக்கலாம் கூட. நம்ம இங்க என்ன பண்ணோம்னாக்க நம்ம வந்து பேசிஸ் வெக்டர் உண்டாக்குறது வந்து நிறைய மெத்தட் இருக்குது. ஓகேவா? இங்க நம்ம என்ன பண்ணோம்னாக்க நம்ம டேட்டா செட்ல உள்ள இண்டிபெண்டன்ட் ரோவை எடுத்து என்ன பண்ணணும்? நமக்கு உண்டாக்கணும். உங்களுக்கு இந்த உண்டாக்கி பார்த்தோம். சரியா? இது மாதிரி உண்டாக்கணும். உண்டாக்கணும் அது ஒரு வே. இல்லைனாக்க என்ன பண்றது? மாதிரி உங்களுக்கு வந்து ஸ்டாண்டர்ட் பேஸ் வெக்டர் உண்டாக்கணும். இதான் நம்மளுடைய பேசிக் வெக்டர். எப்படி வந்துச்சு? நம்மளுடைய டேட்டா செட்ல உள்ள ஒரே ஒரு இண்டிபெண்டன்ட் வெக்டர் எடுத்துக்கிட்டு நம்ம வந்து இப்ப நம்ம என்ன பண்ணோம்? ஒரு 5 டைமென்ஷனல் பேஸ் வெக்டர் உண்டாக்கணும். இது ஒரு வே. இல்லைனாக்க என்ன செய்ய முடியும்? உங்களுக்கு பை டிஃபால்ட்டா என்ன செய்யும்? உங்களுக்கு வந்து எத்தனை காலம் இருக்குதோ அந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி சிஸ்டமே என்ன செய்யும்? உங்களுக்கு வந்து உண்டாக்கப்பட்டிருக்கும். அப்ப என்னன்னாக்க நீங்க இந்த டேட்டா செட்ல ஒன்று பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், சிஸ்டம் வந்து இந்த டேட்டா சிஸ்டம் எப்படி புரிஞ்சுக்கணும்னாக்க ஒரு எத்தனை டைமென்ஷனல் காலம் இருக்குதோ அத்தனை டைமென்ஷனல் காலத்துக்கு வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் பேஸ் வெக்டர் உண்டாக்கி அது கோஎஃபிஷியன்ட்ஸ் கண்டுபிடிச்சு நமக்கு கொடுக்கணும். அப்பதான் புரிஞ்சுக்கணும், சிஸ்டம் புரிஞ்சுக்கணும் நமக்கு. இதெல்லாம் வந்து மெஷின் உள்ள நடக்கிற விஷயங்கள். ஓகே, இப்ப பாக்குறோம் எப்படி சார் உண்டாக்க முடியும் அப்படின்னாக்க உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப என்ன சொன்ன உங்கள்கிட்ட நம்ம எப்படி உண்டாக்கணும்? ஒரு டேட்டா செட்டை உள்ள இண்டிபெண்டன்ட் வெக்டார் எடுத்துக்கிட்டு அதை வந்து டேக் மெத்தட்ல கொடுக்குறோம். இன்புட் ஆஃப் டேக்னு கொடுத்தோம். நம்ம அது என்ன செய்யும்? உங்களுக்கு வந்து ஒரு 5 கிராஸ் மேட்ரிக்ஸ் உண்டாக்குச்சு. 5 கிராஸ் பேஸ் வெக்டர் உண்டாக்குச்சு. சரி சார், என்கிட்ட வந்து இதுல உள்ள எல்லாமே வந்து இண்டிபெண்டன்ட் வெக்டார் இல்லை. ஓகேவா? எல்லாம் டிபெண்ட் வெக்டார் இருக்குது. டிபெண்ட் வெக்டார் திரும்ப உங்களுக்கு அப்புறம் இதான் உங்களுக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு இப்படி போட்டுதான் ஒரு 3 டைமென்ஷனல் நம்மள்ட்ட வந்து இருக்குது. அப்புறம் ஸோ நமக்கு வந்து இது மாதிரி ஒன்று இருக்கு வச்சுங்களேன். 3 டைமென்ஷன் ஒன்று இருக்குது. எப்படி இருக்கும்? 1,0,0 அப்புறம் வந்து 0,1,0 அப்புறம் வந்து 0,0 இப்படி இருக்கு உங்களுக்கு. எப்படின்னா உங்களுக்கு என்ன இருக்குன்னா உங்களுக்கு வந்து ஒரு பேஸ் வெக்டார் இருக்கும் உங்களுக்கு. சரிதானே? அப்படி இருக்கும். அப்படியா வச்சு இப்ப உங்களுக்கு தெரியும் இந்த மூணுமே என்னன்னா உங்களுக்கு வந்து இண்டிபெண்டன்ட் வெக்டார் சார். மூணுமே என்ன இருக்கும்போது இண்டிபெண்டன்ட் வெக்டார். சரியா? இதான் டேட்டா செட் உள்ளது இருக்கும். சப்போஸ் இப்படி இது இல்லாம சப்போஸ் இப்படி இருக்கு எனக்கு அப்புறம் ஏதோ நமக்கு என்ன பண்றோம்னா இப்போ வந்து 1,2,1,2,3 இங்க வந்து 2,4,6 அப்புறம் வந்து 3,6,9 இப்படி இருக்குது. இது டேட்டா செட். இது நம்மளுடைய டேட்டா செட். அதாவது டேட்டா செட் இருக்குது. நமக்கு 7 டைமென்ஷனை நான் கம்மியா வச்சிருக்கேன். இப்போ என்னன்னாக்க வந்து இது எல்லாமே என்ன டிபெண்ட் வெக்டர் எல்லாமே. ஏன்னாக்க வந்து இந்த ஃபர்ஸ்ட் வெக்டர் இருக்குல்ல அதனுடைய 2 டைம்ஸ் தான் இது. 1 2 2 2 4 2 சரிதானே? அப்புறம் இது எப்படி கிடைச்சுனாக்க அந்த ஃபர்ஸ்ட் வெக்டரோட 3 டைம்ஸ் 1 3 3 2 3 6 3 3 9 இது எல்லாமே கண்டிப்பா இண்டிபெண்டன்ட் வெக்டர். ஓகே, இது மாதிரி என்னட்ட டேட்டா செட் இருக்குனாக்க ஓகேவா, எல்லாமே டிபெண்டன்ட் வெக்டர் இருந்துச்சுனாக்க என்ன செய்ய முடியாது? அதனால வந்து உண்டாக்க முடியாது. என்ன உண்டாக்க முடியாது? பேசிஸ் வெக்டர் உண்டாக்க முடியாது. அப்ப சிஸ்டம் என்ன செய்யணும்? உங்களுக்கு பை டிஃபால்ட் இப்படி உண்டாக்கி நம்ம என்ன பண்ணோம்? உங்களுக்கு இப்போ நம்ம வந்து நம்ம இந்த இடத்துலயே இது மாதிரி நம்மளுடைய இண்டிபெண்டன்ட் ரோவை எடுத்து அதை டயக்ராம் மெத்தட் மூலம் நம்ம என்ன பண்ணோம்? பேசிஸ் வெக்டர் உண்டாக்கணும். நம்மளுடைய டேட்டா செட் மூலம் உண்டாக்கணும். சரியான? உண்டாக்கணும் நம்ம. சரியா? இது வந்து உங்களுக்கு வந்து பை டிஃபால்ட் உண்டாக்குறது. அது மாதிரி இருந்தாக்க இப்படி பண்ணிக்குவோம். அப்படி இல்லை அப்படின்னாக்க அது தெரிஞ்சுங்க. யாருக்கும் கேட்பாங்க நம்மளுடைய டேட்டா செட் எல்லாமே உங்களுக்கு வந்து டிபெண்டா இருந்துச்சுனாக்க எப்படி வந்து நம்ம வந்து பேசிஸ் வெக்டர் உண்டாக்குறோம் அப்படின்னாக்க 4 மெத்தட் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒரு சின்ன குயிக்கா வந்து பாத்துருங்க. நான் பார்த்துருக்கோம். ஆர்த்தோகனல் பேசியிருக்கோம். ஞாபகம் இருக்கா? 2 சொல்லிருக்கோம். ஆர்த்தோகனல் வெக்டார் சொல்லிருக்கோம். ஆர்த்தோகனல் யூனிட் வெக்டார் சொல்லிருக்கோம்.
ஞாபகம் வச்சுங்க. நம்ம ஆர்த்தோகனல் சொன்னாலே உங்களுக்கு எப்படி இருக்கும், உங்களுக்கு வந்து பர்பெண்டிகுலர்னு பார்த்துருக்கணும். இப்படிதான் இருக்கும் பார்த்துருக்கோம். பர்பெண்டிகுலர் பார்த்துருக்கோம். 90 டிகிரி ரைட் ஆங்கிள் பார்த்துருக்கோம். இது சைனா காசு சார், இது சைனா காசா, காசா சைனா, இது காசு தானே, காசு 90யா, காசு தானே, ஓகே பார்த்தோம். சரி, இதை நம்ம வந்து பார்த்தோம். நம்ம என்ன பண்ணோம், இது பார்த்தோம் உங்களுக்கு. நம்ம இன்னொன்று என்ன பார்த்தோம், உங்களுக்கு ஆர்த்தோகனல் வெக்டார் இருக்குல்ல, ஆர்த்தோகனல் வெக்டார் வந்து பர்பெண்டிகுலரா இருக்கும், பட் மேக்னிட்யூட் வந்து மாறி இருக்கலாம். சரியா மாறிக்கலாம் பார்த்தோம். ஆர்த்தோகனல் யூனிட் வெக்டார் எப்படி இருக்குன்னா உங்களுக்கு வந்து எப்பவுமே அதனுடைய நாம் வந்து ஒன்னா இருக்கும். யூனிட் வெக்டார் யூனிட்டா ஒன்று, நாம் வந்து ஒன்னா இருக்கும் உங்களுக்கு. சரியா நம்ம வந்து போட்டு பார்த்தோம், ஞாபகம் இருக்கா, ஆர்த்தோகனல் வந்து போட்டு பார்த்தோம் நம்ம. ஸோ அப்ப என்ன செய்யும், நம்மள்ட்ட வந்து டேட்டா செட் எல்லாமே டிபெண்டா இருந்துச்சுனாக்க, ஓகேவா, ஃபுல்லா டிபெண்டா இருக்கு சார். நம்ம ஏதோ ஒரு ரீசனுக்காக வேண்டி ஆர்குமெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கு. அப்ப என்ன செய்யணும், உங்களுக்கு வந்து 2 பாசிபிலிட்டிஸ் இருக்குது உங்களுக்கு. சரியா அப்ப என்ன செய்யும், உங்களுக்கு ஆர்த்தோகனல் யூனிட் வெக்டார் மூலமா ஒரு என்ன செய்யணும்னாக்க உங்களுக்கு வந்து ஒரு பேஸ் வெக்டர் உண்டாக்கலாம். ஆர்த்தோகனல் டிஃபரெண்ட் போட்டிருக்கேன். ஆர்த்தோகனல்னாக்க உங்களுக்கு பார்த்துருக்கோம், பர்பெண்டிகுலர் பார்த்துருக்கோம், டாட் ப்ராடக்ட் எப்பவுமே இருக்கும் 0ன்னு சொல்லிருக்கோம். ஓகேவா, அதான் பார்த்தோம் உங்களுக்கு. அப்புறம் வந்து ஆர்த்தோ நார்மல்னாக்க நம்ம வந்து யூனிட் அதனுடைய நாம் இருக்குல்ல, மேக்னிட்யூட் 1 இருக்கும். சரியான ஆர்த்தோகனலுக்கு வந்து மேக்னிட்யூட் மாறலாம், பர்பெண்டிகுலரா இருக்கணும், அவ்வளவுதான் ரூல் உங்களுக்கு. ஆர்த்தோ நார்மலுக்கு வந்து பர்பெண்டிகுலராகவும் இருக்கணும், அதனுடைய நாம் இருக்குல்ல, மேக்னிட்யூட் லென்த் இருக்குல்ல, அது 1 தான் இருக்கணும் எப்போதுமே. ஓகேவா, பர்பெண்டிகுலராகவும் இருக்கணும், அப்புறம் வந்து யூனிட் வெக்டாராகவும் இருக்கணும். யூனிட் வெக்டார் அதாவது நாம் வந்து 1 இருக்கும். ஆர்த்தோகனல் வந்து பர்பெண்டிகுலரா இருந்தால் மட்டும் போதும் உங்களுக்கு. சரியா அதான் பார்த்தோம் நம்ம. அது ஆர்த்தோ நார்மல் வெக்டார், ஆர்த்தோகனல் யூனிட் வெக்டார், ஆர்த்தோகனல் ஆர்த்தோ நார்மல், எஸ் ரைட், எஸ் தம்பி. ஆர்த்தோகனல்னாக்க வந்து பர்பெண்டிகுலரா மட்டும் இருந்தா போதும், மேக்னிட்யூட் மாறலாம். ஆர்த்தோ நார்மல்னாக்க உங்களுக்கு வந்து பர்பெண்டிகுலராகவும் இருக்கணும், யூனிட் வந்து எப்படி இருக்கும், 1ஆவும் இருக்கணும் உங்களுக்கு. அப்புறம் ஸோ நம்ம வந்து ஜஸ்ட் ஒருக்கா குயிக்கா பார்த்துடணும். நம்ம போயிட்டு நம்ம வந்து பார்த்த முடியும் உங்களுக்கு. அதை சார் அப்ப அந்த எக்ஸாம்பிள் வந்து மாத்திருக்கோம். என்ன சொல்லுங்க சார்? இந்த ஆர்த்தோகனலுக்கு வந்து எக்ஸாம்பிள் வந்து நீங்க 1001 போட்டிருக்கீங்க, அது வந்து ஆர்த்தோ நார்மல் தானே இல்லையா? அது ஸ்டாண்டர்ட் சார், இது வந்து ஸ்டாண்டர்ட், இது வந்து ஸ்டாண்டர்ட் சொன்னால, இது வந்து ஸ்டாண்டர்ட் பேஸ் வெக்டார் சிஸ்டமே வச்சுக்கும். நான் என்ன சொல்றேன், இது மாதிரி உண்டாக்க முடியுன்றேன். ஆர்த்தோகனல்ல வச்சும் நம்ம வந்து பேஸ் வெக்டார் உண்டாக்கலாம். இந்த ஒரு நிமிஷம் வந்து நம்ம நேற்று பார்த்தோம் இல்லையா, 5000 1500 5000 000 0 1500 00ன்னு, அதுவும் ஒரு நம்ம பேசிஸ் வெக்டார் தான். ஓகே, காண வேண்டது வெக்டார்ல டபுள் ஸ்லாஷ் இந்த இருக்கு, டபுள் ஸ்லாஷ். ஓகே, அப்படியே வாங்க, குயிக்கா ஒரு 2 நிமிஷம் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம். ஆர்த்தோகனல் பார்த்தவங்களுக்கு கட்டாயம் பர்பெண்டிகுலர் இருக்குன்னு பார்த்தோம். நம்ம எப்போதுமே 2 வெக்டார் வந்து பர்பெண்டிகுலர் இருக்கணும், கட்டாயமா வந்து டாட் ப்ராடக்ட் 0 இருக்குன்னு பார்த்தோம். சரிதானே, பர்பெண்டிகுலர் டைரக்ஷன் பார்த்தோம். பர்பெண்டிகுலர்னாக்க ரைட் ஆங்கிள் 90 டிகிரின்னு பார்த்தவங்களுக்கு நான் என்ன சொன்னா, உங்களுக்கு வந்து இதை கூட உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல, நம்ம இதை இப்படி பார்த்தா புரியாது, கொஞ்சம் நம்ம வந்து படத்தை வந்து நம்ம வந்து இப்படி பார்த்தோம். நம்ம சரியா நம்ம இப்படி பார்க்க சொன்னோம் உங்களை. நீங்க புதுசா உள்ளவங்க வந்து எப்பவுமே இந்த படத்தை வந்து கொஞ்சம் நீங்க சுத்தி பார்க்க சொன்னோம். உங்களுக்கு இது புரியறதுக்காக வேண்டி கொஞ்சம் இப்படி மாற்றி பார்க்க சொன்னோம், உங்களுக்கு கரெக்டா வச்சு பார்க்கணும்னு சொன்னோம். சரியா இது வந்து கரெக்டா 90 இருக்கணும், இப்படி ஸ்ட்ரைட்டா இருக்கணும், அப்பதான் உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு 2 எல் ஷேப்ல இருக்கணும், எல் ஷேப்ல இருக்குன்னு பார்த்தோம் நம்ம. சரிதானே, அது பார்த்தோம் நம்ம. இது பார்த்தோம். அப்புறம் வந்து என்னத்துக்கு போட்டு பார்த்தோம் இல்லையா, ட்ரிகமெண்ட்லாம் போட்டு பார்த்தோம் நம்ம, எப்படி இருக்குன்னு பார்த்தோம் இல்லையா. இது உங்களுக்கு வந்து ஆர்த்தோ கனல் பார்த்தோம் நம்ம, இது வந்து ஆர்த்தோ கனல் பார்த்தோம் நம்ம. சரியா அப்புறம் வந்து நம்ம ஆர்த்தோ நார்மல், இதுக்கு வந்து எக்ஸாம்பிள் பார்த்தோம் நம்ம. இந்த ஒரு நிமிஷம் வந்துடுறேன். கேம்பஸ் வச்சு பார்த்தோம், எப்படி ஆர்த்தோ கனல் வந்து எப்படி உண்டாக்குறதுன்னு பார்த்தோம் நம்ம. அப்புறம் வந்து நம்ம வந்து ஆர்த்தோ நார்மல் பார்த்தோம். ஜஸ்ட் உங்களுக்கு ரெண்டுமே காமிச்சிடும் உங்கள்கிட்ட. சின்ன எக்ஸாம்பிள் காமிக்கிறேன், அப்பதான் புரியும் உங்களுக்கு. படம் மட்டும் காமிச்சிடுறேன், ஆர்த்தோ நார்மல் மட்டும் காமிச்சிடுறேன். இந்த படம் பார்த்தோம். ஸோ இந்த இருக்கு இல்லையா, இது வந்து ஆர்த்தோ கனல் தான் இருக்குது. மேக்னிட்யூட் வந்து மாறலாம், ஓகேவா, ஆனால் 90% கட்டாயம் 90 டிகிரியில் இருக்கணும், எல் ஷேப்ல இருக்கணும், அதை ரைட் ஆங்கிள் இருக்குன்னு சொன்னோம். இது ஆர்த்தோ நார்மல் எப்படி இருக்குனாக்கா பர்பெண்டிகுலராக இருக்கணும், யூனிட் 1ஆக இருக்கணும், அதான் போட்டு காமிச்சு நம்ம. சரியா ரவுண்ட் விட்டு இருக்கணும், ரவுண்ட் வந்து கிடையாது, உங்களுக்கு புரிதலுக்கான சொல்றேன், அவ்வளவுதான். 2 யூனிட்டுமே 1 இருக்கணும், யூ வெக்டாரும்
யூ வெக்டாருடைய நாம் மேக்னிடியூடு லென்த் ஒரே வார்த்தை தான், அது வந்து 1 இருக்கணும், யூனிட் வெக்டார் இருக்கணும், அப்புறம் பர்பெண்டிகுலர் இருக்கணும். இதான் உங்களுக்கு வந்து ஆர்த்தோகனலுக்கும் ஆர்த் நார்மலுக்கும் இந்த வித்தியாசம் எப்போதும் ஞாபகம் வச்சுங்க. இதே மாதிரி நம்ம வந்து மேப் போட்டு நம்ம பிளாட் பண்ணி காமிச்சிருப்போம், சரியா? ரைட்டா? இது வந்து ஆர்த்தோகனல் மேக்னிடியூட் வந்து 2 வெக்டாருக்கு வந்து டிஃபரெண்டா இருக்கலாம். இப்படி இருந்துச்சுனாக்க இது ஆர்த்தோ நார்மலா இருக்கும். சரி, முக்கியமான விஷயம், நம்ம பின்னாடி வந்து ஐகன் வேல்யூ, சில ஐகன் பாங்க, ஐஜன் பாங்க, ஐஜன் எப்படின்னா வச்சுங்க. ஐஜன் வேல்யூ, ஐஜன் வெக்டாரு, ஐஜன் டீகாம்போசிஷன் ஒரு முக்கியமான டாபிக் இருக்கு. நம்ம அதுக்கு அங்க முழுக்க நம்ம என்ன செய்வோம்னாக்க இந்த ஆர்த்தோ நார்மலையும் ஆர்த்தோகனலை பத்தி நம்ம ஃபுல்லா பேசுவோம். ஐகன் வெக்டாரு, ஐகன் டீகாம்போசிஷன் உங்களுக்கு ஒன்று இருக்குது. உங்களுக்கு அதுல வந்து முழுக்க இதான் பேசணும், சரியா? ஐஜன் வெக்டாரு, ஐஜன் வேல்யூ, ஐஜன் டீகம்போசிஷன் ரொம்ப முக்கியமானது. இது இல்லாம மெஷின் லேர்னிங் இல்லவே இல்லை. இது இல்லை, இதில் முழுக்க நம்ம தான் பேசுவோம். நம்ம ஆர்த்தோ நார்மல், ஆர்த்தோகனல் அதான் பேசுவோம். நம்ம ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இதெல்லாம் லினியர் அல்ஜிப்ரா சுற்றி வரும். இதான் பார்த்தோம் உங்களுக்கு, சரியா? அப்ப என்ன பார்த்தோம், நம்ம பேசிஸ் வெக்டார் வந்து நம்ம டேட்டா செட்ல இருந்து கண்டுபிடிக்க முடியல அப்படின்னாக்க நமக்கு என்ன பண்ணுவோம், அது ஸ்டாண்டர்ட் பேஸ் வெக்டர் உண்டாக்கிக்கும். ஓகேவா? 1001 உண்டாக்கிக்கும். அப்படி இல்லைனாக்க வந்து ஆர்த்தோ நார்மல் வெக்டர் மூலம் என்ன செய்ய முடியும், நம்மள ஒரு பேஸ் வெக்டர் உண்டாக்கலாம். சரிதான், உண்டாக்கலாம். அதுக்கு தான் சொல்ல வந்தேன். உங்களுக்கு பண்ண முடியும். ஓகே, அப்புறம் பாருங்க. அப்புறம் என்ன செய்யும், நம்ம வந்து நம்ம டேட்டா செட்ல வந்து ஃபீச்சர் நம்மளுடைய காலம்ஸ் இருக்குல்ல, அது வந்து லினியர்லி இண்டிபெண்டா இருந்துச்சுனாக்க அதை வச்சு உண்டாக்க முடியும். சரியா? நான் சொன்ன உங்களுக்கு நம்மளுடைய டேட்டா செட்ல உள்ள ஒரு ரோ வந்து இண்டிபெண்டா இருந்துச்சுனாக்க அதாவது இப்படியெல்லாம் நம்ம என்ன செய்ய முடியும், பேஸ் வெக்டர் உண்டாக்க முடியும். நம்மளுடைய டேட்டா செட்ல உள்ள ஒரு காலம் இண்டிபெண்டன்ட் காலத்தை எடுத்து டயகனல்ல கொடுத்தோம்னாக்க நமக்கு இது மாதிரி 5 கிராஸ் உண்டாக்கும். இப்படி உண்டாக்க முடியும். இல்லைனாக்க என்ன செய்ய முடியும், ஸ்டாண்டர்ட் பேஸ் வெக்டர் வந்து 1 இருக்குல்ல, 100 அப்புறம் 011 பார்த்தோம் இல்லையா, அப்படி உண்டாக்க முடியும். அப்படி இல்லைனாக்கா ஆர்த்தோகனல் வெக்டர் உண்டாக்க முடியும். அப்புறம் வந்து இது உங்களுக்கு பிசி எல்லாம் மெஷின் லேர்னிங்ல இந்த பிசிஏ ஒரு கான்செப்ட் இருக்கு, அது மூலமும் உண்டாக்க முடியும். பிரின்சிபல் காமன் அனாலிசிஸ் இருக்குது. இது வந்து டைமென்ஷனல் டிடக்ஷன் கான்செப்ட் கீழே வரும். இது மூலம் என்ன செய்ய முடியும், வந்து பேஸ் வெக்டர் உண்டாக்கலாம், அப்படி உண்டாக்க முடியும். சரிதானே? அப்புறம் பாருங்க, சப்போஸ் நமக்கு என்னன்னாக்க நம்ம என்ன பார்த்தோம், உங்களுக்கு வந்து ஆர்த்தோ இருக்கு இல்லையா, ஆர்த்தோகனல் யூனிட் வெக்டார்னா என்ன அர்த்தம், உங்களுக்கு வந்து யூனிட் வந்து ஒன்னா இருக்கணும், நாம் வந்து ஒன்னா இருக்கணும். ஓகேவா? ஆர்த்தோகனல், அது பேர் என்ன பண்ணாக்க இது ஆர்த்தோ நார்மல்னு சொல்லலாம், இல்லைனாக்க வந்து ஆர்த்தோகனல் யூனிட் சொல்லலாம். உங்களுக்கு ரெண்டு ஒண்ணுதான். சரியா? இது வந்து ஆர்த்தோ நார்மல் பேர். ஓகேவா? ஸ்பெல்லிங் எடுக்காதீங்க. ஓகேவா? இப்போ வந்து ஆர்த்தோ நார்மல். ஆர்த்தோகனல்னாக்க வந்து மறுபடியும் சொல்றேன், 90 டிகிரியா இருக்கணும், ரைட் ஆங்கிளா இருக்கணும், பர்பெண்டிகுலரா இருக்கணும். பர்பெண்டிகுலர்னாக்க நம்ம வந்து எல் மாதிரி, இங்கிலீஷ் எல் இருக்குல்ல, கேபிட்டல் அது மாதிரி இருக்கணும். ஆர்த்தோ நார்மல்னா எப்படி இருந்தா வந்து அதனுடைய நாம் வந்து 1 இருக்கணும், எல்லா வெக்டரும் 1 இருக்கணும். அதான் ஆர்த்தோ நார்மல் பேர் உங்களுக்கு. சரியா? சப்போஸ் ஓகேவா, என்னட்ட என்ன கிடைக்குதுனாக்க வந்து என்னட்ட உள்ள வெக்டர் எல்லாமே ஆர்த்தோ கனலா இருக்குது. அதாவது உங்களுக்கு மேக்னிட்யூட் மாறி இருந்துச்சுனாக்க இன்னொரு மெத்தட் ஒன்று இருக்கு இல்லையா, அது வந்து கிராம்-ஷ்மிட் ப்ராசஸ் பேரு. நம்மளுடைய டேட்டா செட்ல உள்ள இன்ஃபர்மேஷன் வந்து ஆர்த்தோகனல் நாட் ஆர்த்தோகனல் இருந்துச்சுனாக்க நம்ம என்ன பண்ண முடியும், அந்த கிராம்-ஷ்மிட் ப்ராசஸ் மூலம் ஆர்த்தோ நார்மல் பேஸ் உண்டாக்க முடியும். இதெல்லாம் என்ன உங்களுக்கு வந்து நம்ம பேஸ் வெக்டர் உண்டாக்குறதுக்கான ப்ராசஸ், ஐடியாஸ். நம்ம என்ன யூஸ் பண்றோம், 2 தான் யூஸ் பண்றோம். ஸ்டாண்டர்ட் பேஸ் யூஸ் பண்றோம், அப்புறம் நம்மளுடைய ஃபீச்சர்ல இருந்து என்ன பண்றோம், நம்மளுடைய லினியர்லி இண்டிபெண்டன்ட் ஃபீச்சர் எடுத்து அதை டயகனல் மெத்தட் கண்டுபிடிச்சு நம்ம ஸ்பெண்ட் பண்ணிருக்கோம். இது பண்றோம் இது நம்ம பண்ண மெத்தட் 2 தான் பண்றோம் நம்ம. சரியா? பிசி மூலம் பண்ண முடியும், அப்புறம் வந்து ஆர்த்தோ நார்மல் மூலம் பண்ண முடியும். ஸோ அப்புறம் வந்து நமக்கு வந்து இந்த எஸ்விட்னு ஒன்று இருக்குது. உங்களுக்கு 2 வகையான டீகம்போசிஷன் இருக்கு சார், கேட்பாங்க. 2 வகையான டீகம்போசிஷன் இருக்குது. அது என்னக்க, ஒன்று வந்து சிங்குலர் வேல்யூ டீகம்போசிஷன் ஒன்று இருக்குது, அப்புறம் உங்களுக்கு வந்து ஐகன் வேல்யூ டீகம்போசிஷன் இருக்கு சார். இந்த 2 டீகம்போசிஷனும் 100% இன்டர்வியூ கேட்பாங்க. இந்த 2 மெஷின் லேர்னிங் இன்டர்வியூல வந்து இந்த 2மே உங்களுக்கு வந்து இடம்பெறாத கேள்வி கிடையாது, பை டிஃபால்ட்டா வந்துடும் உங்களுக்கு. சரியா? இந்த எஸ்விடி சிங்குலர் வேல்யூ டீகம்போசிஷன், இது உங்களுக்கு வந்து ஐஜன் வேல்யூ டீகம்போசிஷன். ஓகேவா? ஐஜன் டீகம்போசிஷன், சிங்கிள் வேல்யூ டீகம்போசிஷன் ரொம்ப மிக இது இல்லாம மெஷின் லேர்னிங் இல்லவே இல்லை. இன்டர்வியூல வந்து 2க்குமே டிஃபரெண்ட் கேட்பாங்க, நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கும். ரைட். அது மூலம் என்ன செய்ய முடியும், நம்ம வந்து பேஸ் வெக்டர் உண்டாக்க முடியும். நம்ம வந்து 2 மாடல் தான் யூஸ் பண்ணிருக்கோம். நம்ம வந்து ஸ்டாண்டர்ட் பேசிஸ்ல வந்து உண்டாக்கியிருக்கோம்.
அப்புறம் வந்து நம்மளுடைய டேட்டா செட்டில் உள்ள இண்டிபெண்ட் ரோ எடுத்து நம்ம என்ன பண்ணிருக்கோம், பேசிக் வெக்டர் உண்டாக்கி டேட்டா செட்டை வந்து ஸ்பேன் பண்ணிருக்கோம். சரியா? குழப்பம் இல்லை? டவுட்னா ஸ்டார்ட் பண்ணுங்க சார். அப்புறம் சரி, இப்போ பாருங்க. இப்போ என்ன ஆகும்னா உங்களுக்கு, சரி சார், இப்போ நம்ம என்ன சொன்னோம், மினிமம் எத்தனை பேஸ் வெக்டர் இருக்குன்னு சார் சொல்லுங்க. யாராச்சும் நம்ம டேட்டா செட் உண்டாக்குறதுக்கு மினிமம் எத்தனை பேசிஸ் வெக்டர் இருக்கும்னு சொல்லுங்க. யாராச்சும் சொல்லுங்க. டேட்டா செட் வச்சிருக்கேன் நான் பேசிஸ் வெக்டர் உண்டாக்கணும், உண்டாக்கி அந்த ஸ்பேஸ் ஃபில் பண்ணணும். இப்போ எத்தனை நம்பர் ஆஃப் பேசிஸ் வெக்டர் வேணும் எனக்கு? 2 இருக்குங்க சார். 2 இல்ல, நான் உங்களுக்கு வந்து இல்ல மறுபடியும் கொஸ்டின் இருக்கிறேன். நான் டேட்டா செட் வச்சிருக்கேன். இது உங்கள்கிட்ட எதுவுமே குழு கொடுக்கவே இல்லை. நான் ஒரு டேட்டா செட் வச்சிருக்கேன், அவ்வளவுதான். அதை பத்தி எதுவும் பேசவே இல்லை. இவன் அந்த டேட்டா செட்டை வந்து ஃபில் பண்ணணும். அதாவது அந்த வெக்டர் ஸ்பேஸை ஃபில் பண்ணணும். என் டேட்டா செட் இருக்குது, அது மூலமா எத்தனை டைமென்ஷன் இருக்கோ அவ்வளவு இருக்கும் சார். எத்தனை டைமென்ஷன் இது காலம் சார். அவர் தெரி கோ. சரியா போச்சு சார். கரெக்டாகவே ஆன்சர் கரெக்ட் தான். எத்தனை காலம் இருக்கிறோ அத்தனை டைமென்ஷன் கரெக்ட், அவ்வளவுதான். சரியா? அப்படின்னு ஸோ நம்ம டேட்டா செட்டை வந்து எப்படி எது முடிவு பண்ணுதுனாக்க நம்ம காலம் தான் முடிவு பண்ணுது. ஞாபகம் வச்சுங்க. எத்தனை காலம் இருக்குதோ அத்தனை டைமென்ஷனல். 8 காலம்னா 8 டைமென்ஷன் வெக்டர் ஸ்பேஸ். தட் மீன்ஸ் என்ன இருக்கும், எனக்கு வந்து 8 டைமென்ஷனல் பேஸ் வெக்டர் வேணும். இப்போ என்ன கேள்வினாக்க, இப்ப நம்மள்ட்ட இல்லை சார். இப்ப நம்மள்ட்ட வந்து என்ன பண்ண போறோம்னா, இப்ப டேட்டா செட் வந்து நம்மளுடைய அவ்வளவு இல்லை, நம்மள்ட்ட நம்மளுக்கு இல்லை. எப்படி இல்லாம இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு வந்து சம்டைம்ஸ் சொல்றேன். நீங்க இந்த இடத்துலயா க்ளோஸா கவனிச்சிங்க. இந்த இருக்கு சார். இப்போ வந்து 7 காலம் இருக்கு உங்கள்கிட்ட. அப்போ நமக்கு வந்து 7 டைமென்ஷனல் பேஸ் வெக்டர் வேணும் உங்களுக்கு. ஓகே, வேணும். இப்போ உங்கள்கிட்ட நம்மள்ட்ட அப்படி இல்லைன்னு வச்சுங்களேன் உங்களுக்கு. அப்புறம் எப்போ எல்லாம் இல்லாமல் இருக்கும் உங்களுக்கு. இப்போ நம்ம எப்படி வந்து நம்மளுடைய ஹவு டு ஃபைண்ட் இஃப் டேட்டா செட் ஹாஸ் இனஃப் ஆர் மினிமல் பேஸ் வெக்டர் நம்மள்ட்ட செக் பண்ணுமா இல்லையா? அப்புறம் இந்த டேட்டா செட்ல வந்து இப்போ 7 இருக்கணும். 7 இருக்கான்னு எப்படி செக் பண்ணுவீங்க முதல்ல நீங்க? அது ஒன்று இருக்கா இல்லையா? அதாவது 7 பேஸ் வெக்டர் இருக்கணும். அப்ப என்ன அர்த்தம்? 7 லினியர்லி இண்டிபெண்ட் வெக்டார் இந்த டேட்டா செட் செக் பண்ணும் போது மினிமம் 7 இருக்கணும். சரியா? உங்களுக்கு இருக்கணும். உங்களுக்கு சரிதானே இருக்கணும். ஓகே. அப்புறம் வந்து 7 பேசிஸ் வெக்டாரும் சேர்ந்து லீனியர் காம்பினேஷன் பண்ணி இந்த வெக்டர் ஸ்பேஸ் ஃபில் பண்ணணும். அதாவது டேட்டா செட்டில் உள்ள எல்லா ரோவையும் உண்டாக்கணும். இதுதான் பார்த்தோம் உங்களுக்கு. பார்த்தோம். சரி, அப்ப எப்படி பண்ண போறோம்னாக்க, டைமென்ஷனாலிட்டி செக்னு ஒன்று இருக்கு. அப்புறம் பார்த்துங்க, இது முக்கியமான விஷயம் பார்த்துங்க. அது முக்கியமான கான்செப்ட். ஒரு 2 வார்த்தை வந்து எப்பவுமே பேசிட்டு போனப்ப இந்த மேட்ரிக்ஸ் ரேங்க் ஞாபகம் வச்சு வார்த்தை வந்துச்சு ஒன்று. ஓகேவா? அப்புறம் வந்து ஒவ்வொரு டிட்டர்மெண்ட் அண்ட் டிட்டர்மெண்ட் இந்த வார்த்தை ஞாபகம் வச்சுங்க. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்ன சொல்லிடுறேன் உங்கள்கிட்ட. அப்புறம் ஒரு சிம்பிளா காமிச்சிடுறேன், அப்புறம் பெருசு போகலாம் எப்போது மாதிரி. இது பாருங்க. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னாக்க உங்கள்கிட்ட 1 2 3 5 காலம் இருக்குது. ஒரு 10 ரோ இருக்குது. அப்ராக்சிமேட்லி 10 வச்சுங்க. 10 ரோ இருக்குது. அப்புறம் வந்து எனக்கு வந்து 5 காலம் இருக்குது. அப்ப என்ன அர்த்தம்னாக்க இதனுடைய காலம் வந்து கம்மியா இருக்கு, ரோ அதிகமா இருக்குது. சரியா சார்? 5 காலம் இருக்குது, 10 ரோ இருக்குது. அப்படியே பெரிய டேட்டா செட் வாங்க. 7 காலம் இருக்குது. இப்போ இங்க ஒரு அப்படி நிறைய ஒரு thousands ஆஃப் ரோ இருக்கு உங்களுக்கு. இதுதான் ரியல் டைம் சினாரியோ. இது மாதிரி இருந்தாக்க மெஷின் லேர்ன் என்ன செய்யணும்னாக்க உங்களுக்கு வந்து, ஓகேவா, 2 வார்த்தை ஞாபகம் வச்சுங்க. ஆர்பி இந்த வார்த்தை ஞாபகம் வச்சுங்க. ஆர்பி ஞாபகம் வச்சுங்க. ரிலேஷன்ஷிப்பு ஆர் பேட்டர்ன். ஓகேவா? இந்த ஒவ்வொரு காலத்துக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் இருக்கு இல்லையா, அது கண்டுபிடிக்கும். ஏஜுக்கும் பிஎம்ஐக்கும் உள்ள தொடர்பு கண்டுபிடிக்கும். செக்ஸுக்கும் ஸ்மோக்கருக்கும் உள்ள ரிலேஷன் கண்டுபிடிக்கும். அப்புறம் வந்து இந்த செக்ஸுக்கும் சில்ட்ரனுக்கும் உள்ள ரிலேஷன் கண்டுபிடிக்கும். இதுதான் ரிலேஷன் கண்டுபிடிக்கிறது. அது பேர் ரிலேஷன்ஷிப்னு சொல்லுவாங்க, இல்லை பேட்டர்ன் பேர் உங்களுக்கு. இது ஆர்பிஎஸ் டெக்னிக்கலாக நம்ம ஞாபகம் வச்சோம். ஆர்பிஎஸ்னாக்க வந்து ரிலேஷன்ஷிப்பு, பேட்டர்னு, சிமிலாரிட்டி. இது பேர் ஞாபகம் வச்சுங்க. எப்படின்னா வச்சுங்க, எஸ்பிஆர் ஆர்பிஎஸ் ஞாபகம் வச்சுங்க. 3 வார்த்தை. இந்த 3 பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு என்ன பண்ணுறதுனாக்க உங்களுக்கு இந்த 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 இருக்கு இல்லையா, ஏஜுக்கும் பிஎம்ஐக்கும் 2 ஏஜுக்கும் பிஎம்ஐக்கும் ஒரு தொடர்பு இருக்குது, ரிலேஷன்ஷிப் இருக்குது. ஏஜுக்கும் பிஎம்ஐக்கும் ஒரு பேட்டர்ன், ஏதோ பேட்டர்ன் மேட்சிங் இருக்குது. அப்புறம் வந்து ஏஜுக்கும் பிஎம்ஐக்கும் ஏதோ சிமிலாரிட்டி இருக்கு சார். இதை பேஸ் பண்ணி தான் எவ்வளவு சார்ஜஸ் வாங்கலாம்னு உங்கள்கிட்ட சொல்லுவோம். எவ்வளவு ப்ரீமியம் வந்து எவ்வளவு அமௌண்ட் சார்ஜ் பண்ணலாம்னு மிஷின் உங்கள்கிட்ட சொல்லுவோம். உங்களுக்கு நீங்க மிஷினை கேட்குறீங்க. ஓகே, மிஷின் கேட்குறீங்க. இப்போ மெல்கோஸ் வந்து ஏஜ் வந்து ஓகே, ஒரு ஏஜ் இருக்குது, மேல் இருக்குது, பிஎம்ஐ இவ்வளோ இருக்குது. மெல்கோ கரெக்டாக நான் ஸ்மோக்கரு நான் வந்து இப்போ இங்கே தமிழ்நாட்டில் வச்சுட்டு இருக்கோம், தென்னிந்தியா வச்சுட்டு இருக்கோம். மெல்கோஸுக்கு வந்து எவ்வளவு வந்து ப்ரீமியம் வந்து சார்ஜ் பண்ணணும் அப்படின்னு மிஷின்கிட்ட கேட்கும். அது என்ன செய்யும், மிஷின் கொடுக்கும் நமக்கு. ஓகேவா? கொடுக்கும்.
எப்படி கொடுக்கும்? ஏற்கனவே நம்ம என்ன பண்ணிருப்பீங்க, டேட்டா செட் ட்ரெயின் பண்ணிருப்பீங்க, அதை பேஸ் பண்ணி கொடுக்கும் உங்களுக்கு. அப்புறம் சரிதானே? அது எப்படி பண்ணுனாக்க, மெஷின் எப்படி புரிஞ்சுக்கணும்னாக்க, இந்த டேட்டா செட் இருக்கு இல்லையா, ஓகே, இந்த காலம், இந்த ரோ இருக்குல்ல, அதுக்குள்ள ரிலேஷன்ஷிப், ஓகேவா, அதுக்குள்ள வந்து பேட்டர்ன். அப்ப பேட்டர்னாக்க என்ன இருக்கா, 2 பேட்டர்ன் சமமா இருக்கா, டிஃபரெண்ட் இருக்கா, டீவியேஷன் இருக்கா, அப்புறம் சிமிலாரிட்டி, இந்த இந்த ரோவுக்கு இந்த ரோவுக்கு சிமிலாரிட்டி இருக்குதா, இதில் முடி செக் பண்ணிட்டு தான் நமக்கு என்ன செய்யும், ஆன்சர் கொடுக்கும் உங்களுக்கு. ஓகேவா? இது மாதிரி இருந்தா மட்டும்தான் உங்களுக்கு என்ன இருக்கணும், உங்களுக்கு நம்பர் ஆஃப் காலம்ஸ் வந்து நம்பர் ஆஃப் ரோஸ் விட கம்மியா இருக்கணும். சரிதான்? சரியா சொல்றோமா? நம்பர் ஆஃப் காலம்ஸ் கம்மியா இருக்கணும், எதை விட, நம்பர் ஆஃப் ரோஸ் விட. இதுதான் டிபிக்கலான அண்டர் டிட்டர்மைன் ஓவர் டிட்டர்மைன் கேட்டுங்க சார். அண்டர் டிட்டர்மைன் ஓவர் டிட்டர்மைன் பெருசு. அதை படிப்போம் நம்ம, மெஷின் லேர்னிங் படிப்போம் நம்ம. இப்போ அந்த வார்த்தை அறிமுகப்படுத்திருக்கிறோம் உங்களுக்கு எப்போதுமே. சரியா? சப்போஸ் மாறி இருக்கு எனக்கு, அப்புறம் எனக்கு வந்து பாருங்க, இப்ப இப்படி இருக்கு வச்சுங்க, சின்னது போங்க. இப்ப என்னன்னாக்க 10 காலம் இருக்கு என்கிட்ட, 10 காலம் 5 ரோ தான் இருக்கு. அப்படி இருந்துச்சுனாக்க அது பேர் என்ன, நம்ம என்ன செய்யணும், ஓவர் ஃபிட்டிங்னு டேர்ம் ஒன்று இருக்குது. எப்போதும் இன்டர்வியூல கேட்பாங்க, ஓவர் ஃபிட்டிங்னா என்ன, அண்டர் ஃபிட்டிங்னு கேட்பாங்க. மெஷின் லேர்னிங்ல உள்ள வார்த்தை ஓவர் ஃபிட்டிங், அண்டர் ஃபிட்டிங். இது மாதிரி இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், ஓவர் ஃபிட்டிங் இஷ்யூ ஏற்படும். இப்ப காலம் வந்து அதிகமா இருக்குது, ஓகேவா, 15 காலம் இருக்குது, ரோ வந்து 10 தான் இருக்குது. சரியா? அது மாதிரி இருந்துச்சுனாக்க ஓவர் ஃபிட்டிங்னு ஒரு கான்செப்ட் வந்து வரும். ஏன்னு சொல்ல போறோம் உங்களுக்கு. ஏன் முக்கியம் படிக்கிறோம் நம்ம. அப்ப என்ன படிச்சுட்டு இருக்கோம் நம்ம வந்து, இப்ப பேசிக் வெக்டார்ல பார்த்துட்டு இருக்கோம். இப்ப நம்மள்ட்ட உள்ள என்ன கண்டுபிடிக்க போறோம்னாக்க வந்து, மினிமமா எனக்கு வந்து தேவை அந்த டேட்டா செட்டை வந்து ஃபில் பண்றதுக்கு, வெக்டர் ஸ்பேஸ்ல உள்ள எல்லா பாயிண்டையும் ரீச் பண்றதுக்கு தேவையான எனக்கு வந்து அந்த நம்பர் ஆஃப் வெக்டர்ஸ் செக் பண்ணி போறோம் உங்களுக்கு. அப்புறம் சரியா? எப்படி செக் பண்ண போறோம் உங்களுக்கு? டைமென்ஷனல் செக்னு பேர். நம்பர் ஆஃப் ஃபீச்சர்ஸ், ஃபீச்சர் தான் காலம்னு சொல்லிருக்கேன், ஓகேவா, வர்சஸ் டேட்டா பாயிண்ட். இந்த டேட்டா பாயிண்ட்னாக்க ரோன்னு பேரு, இன்னொரு பேர் வந்து அப்சர்வேஷன் சொல்லுவாங்க, சில பேர் வந்து அப்சர்வேஷன், ரோ, டேட்டா பாயிண்ட் எல்லாம் ஒரே வார்த்தை தான் சொல்ல முடியும். காலத்துக்கு ஒரு வார்த்தை எப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபீச்சர் சொல்லுவாங்க உங்களுக்கு. இந்த நம்பர் ஆஃப் ஃபீச்சர் வந்து, நம்பர் ஆஃப் ஃபீச்சர் காலம் கம்மியா இருந்து நம்பர் ஆஃப் டேட்டா பாயிண்ட் வந்து லெஸ் இருக்கு, ஓகேவா. நம்பர் ஆஃப் ஃபீச்சர் வந்து எது கம்மியா இருக்குது, டேட்டா பாயிண்ட் கம்மியா இருந்துச்சுனாக்க இது என்னாக்கும் வந்து lack independent basis. The number of features is less than the number of data points. It is possible that data could lack an independent basis. Okay. அது மாதிரி இருந்துச்சுனாக்க என்ன பண்ண, உங்களுக்கு வந்து பேசிஸ் வெக்டர் வந்து கம்மியா இருக்க வாய்ப்பு இருக்குது. அது பேர் என்ன வந்து ரெடண்டன்சி பேர். உங்களுக்கு சம்திங் ராங் மாதிரி இருக்கு. ஒரு நிமிஷம் ரெக்கார்ட் ஸ்டாப் பண்ணுங்க, பாஸ் பண்ணுங்க. இன்ஃபர்மேஷன் எதுவும் மிஸ் பண்ற மாதிரி இருக்குது. இப்ப என்ன பார்த்துட்டு இருக்கோம்னா உங்களுக்கு வந்து இப்ப என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து அப்புறம் நமக்கு வந்து ரோ வந்து கம்மியா இருக்குது, காலம் அதிகமா இருந்துச்சுனாக்க ரிடண்டன்ஸ்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. அது ரிடண்டன்ஸ் வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு பார்ப்போம். ரிடண்டன்ஸ்னா என்னன்னு இந்த சொல்லிடுவோம் உங்கள்கிட்ட உங்களுக்கு. அப்புறம் பாருங்க. அப்புறம் வந்து எப்படிதான், அதாவது என்ன கண்டுபிடிக்க போறோம்னாக்க, நமக்கு நம்மளுடைய டேட்டா செட்ல நமக்கு குறைஞ்சபட்சம் தேவையான பேஸ் வெக்டர் இருக்குதா, இல்ல அது கம்மியா இருக்குதா. குறைஞ்சபட்சம் எனக்கு என்ன 7 டைமென்ஷனல் டேட்டா செட் வச்சிருக்கேன். எனக்கு வந்து கட்டாயம் என்ன பண்ண, எங்களுக்கு வந்து ஒரு எனக்கு 7 இண்டிபெண்ட் நம்ம காலம் எனக்கு வேணும். உங்களுக்கு 7 இண்டிபெண்ட் ரோ எனக்கு வேணும் உங்களுக்கு. அது இருக்கான்னு செக் பண்ண போறோம். அந்த வந்து மேட்ரிக்ஸ் ரேங்க் இருக்குது, அந்த கோடு போட்டு வச்சிருக்கோம் நம்ம. அது வந்து இப்போ வந்து மேட்ரிக்ஸ் ரேங்க் மெத்தட் ஒன்று இருக்குது. அதை போய் பார்த்தாலே அது சொல்லும் உங்கள்கிட்ட உள்ள டேட்டா செட்ல வந்து எத்தனை இண்டிபெண்ட் ரோ இருக்குன்னு அதே சொல்லுவோம் உங்கள்கிட்ட. இண்டிபெண்ட் ரோவா, சார் இண்டிபெண்ட் ரோ சொல்றோம், ஓகேவா. இப்போ கோடு வச்சு காமிச்சிடும் உங்கள்கிட்ட. அது அது பார்க்குறோம் நம்ம. இப்போ கவனிச்சுங்க, அந்த இப்போ ரேங்க் கண்டுபிடிச்சிட்டோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்ன பண்ணாக்க வந்து இப்போ 5 இருக்குது, 5 வேணா 7 வச்சுங்க, ரியல் டைம் பேசுவோம். இதாக இருக்குல்ல. இப்போ வந்து ரேங்க் கண்டுபிடிக்கிறேன், இது பேர் ரேங்க்னு பேரு. 7னாக்கா எனக்கு 7 காலம் இருக்குது. அந்த மேட்ரிக்ஸ் ரேங்க் கண்டுபிடிச்சோம். இந்த இருக்குல்லையா, அந்த மேட்ரிக்ஸ் ரேங்க் கண்டுபிடிச்சோம். இந்த மேட்ரிக்ஸ் ரேங்க் என்ன சொல்லணும்னா உங்களுக்கு வந்து இண்டிபெண்ட் காலத்தை கொடுத்துரும். இப்போ சப்போஸ் எனக்கு வந்து 7 காலத்துல 7 கொடுத்துரும் உங்களுக்கு. அப்புறம் இப்போ 7 கொடுத்துருக்கு இல்லையா, அது வந்து இப்போ வந்து அந்த காலமும் 7 இருக்குது, ரோவும் வந்து அந்த இருக்குல்லையா, ரேங்க் ஈக்குவல்ஸ் டு நம்பர் ஆஃப் ஃபீச்சர்ஸ். சரியா வச்சுங்க. அப்புறம் அந்த ரேங்க் 7 கொடுத்துருக்குது. அந்த டேட்டா செட்ல கண்டுபிடிச்சு பார்த்தா ரேங்க் 7 கொடுத்துருக்குது, எந்த காலம் 7 இருக்குது. அப்ப என்ன அர்த்தம்னா உங்களுக்கு வந்து டேட்டா செட் வந்து எக்ஸ்பிளிசிட் பேசிஸ், அப்படின்னா கரெக்டா இருக்குன்னு அர்த்தம். எந்த குழப்பம் கிடையாது. சரியா? நம்ம ரேங்க் கண்டுபிடிச்சு பார்த்தேன், டேட்டா செட்டுக்கு எனக்கு 7 கொடுத்துச்சு, எந்த காலம் செக் பண்ணி பார்த்து 7 இருக்குன்னா எந்த விஷயம் கிடையாது, எனக்கு தேவையான பேசிஸ் வெக்டர் கிடைச்சிட்டுன்னு அர்த்தம் உங்களுக்கு. சப்போஸ் ரேங்க் வந்து என்ன கொடுத்துருக்குனாக்கா வந்து இப்ப 6ன்னு கொடுத்துருக்குது, ஓகே தானே, 6ன்னு கொடுத்துருக்கு, டேட்டா செட்டுக்கு 6ன்னு கொடுத்துருக்குது.
ஆனா 7 காலம் இருக்குது. அப்படி 7 காலம் கொடுத்துச்சுனாக்க ஏதோ ஒரு காலம் வந்து ரிடண்டன்சி தேவையில்லாம வந்துட்டுன்னு அர்த்தம். நம்ம என்ன எப்பவும் இருக்கணும், உங்களுக்கு வந்து ரேங்க் வந்து எத்தனை நம்பர் ஆஃப் காலம்ஸ் இருக்கோ அந்த நம்பர் ஆஃப் காலம் தான் உங்களுடைய ரேங்கா இருக்கணும், மேட்ரிக்ஸ் ரேங்கா இருக்கணும். இந்த கோடு போட்டு வச்சு காமிக்கிறவங்கள்ட்ட ரேங்கா இருக்கணும். அதான் பர்ஃபெக்ட்னு அர்த்தம் உங்களுக்கு. சரியா? பர்ஃபெக்ட்னு அர்த்தம் உங்களுக்கு. அப்பதான் என்ன அர்த்தம் உங்களுக்கு வந்து நம்ம வந்து நம்மளுடைய கரெக்டா இருக்கு, நம்மள்ட்ட வந்து அப்பதான் அத்தனை நமக்கு வந்து பேசிஸ் வெக்டர் இருக்கு அப்படின்னு அர்த்தம். அத்தனை பேஸ் வெக்டர் அர்த்தம் நமக்கு இருக்குன்னு அர்த்தம். ரைட். சப்போஸ் பாருங்க, இன்னும் வார்த்தை ஒன்று இருக்குது. அப்புறம் வந்து நம்ம அந்த எஸ்பிடி போடும்போது காமிக்கிறவங்கள்ட்ட இன்னொன்று இருக்குது. நம்ம என்ன கண்டுபிடிச்சோம்? ரேங்க் கண்டுபிடிக்கிறோம். ரேங்க் கண்டுபிடிக்க பர்பஸ் என்ன உங்களுக்குனாக்க, என்னுடைய நம்மளுடைய டேட்டா செட்ல இந்த டேட்டா செட்டை ஃபில் பண்றதுக்கு தேவையான பேஸ் வெக்டர் இருக்கா அப்படின்னு செக் பண்ணி பார்க்குறோம் உங்கள்ட்ட. இருக்கோம் அப்படி எப்படி செக் பண்றோம்? நம்ம மேட்ரிக்ஸ் ரேங்க் கண்டுபிடிக்கிறோம். அந்த மேட்ரிக்ஸ் ரேங்க் வந்து சப்போஸ் 7 காமிக்குதுனாக்க நான் வந்து என்ன பண்றேன், 7 காமிச்சுட்டா நான் என்ன பண்றேன், போயிட்டு நம்ம காலத்தை எண்ணி பார்க்குறோம். ரெண்டுமே 7 இருந்துச்சுன்னா ரேங்க் அவுட்புட்டோட மேட்ரிக்ஸ் ரேங்க் அவுட்புட் 7 இருந்துச்சு, நம்பர் ஆஃப் காலம் 7 இருந்துச்சுனாக்க என்ன பண்ணுவோம், உங்களுக்கு எனக்கு தேவையான கரெக்டான பர்ஃபெக்டான எனக்கு பேஸ் வெக்டார் வந்து உண்டாக்க முடியும்னு கண்டுபிடிச்சிடலாம் உங்களுக்கு. சரியா? குழப்பம் இல்லை. ஸோ மேட்ரிக்ஸ் ரேங்க் வந்து எத்தனை இருக்குதோ அதே ஈக்குவல் எத்தனை இருக்குனாக்க அந்த நம்பர் ஆஃப் காலம்ஸ் இருந்துச்சுனாக்க எனக்கு எந்த விஷயம் கிடையாது, நம்மளுடைய டேட்டா செட் பர்ஃபெக்டா இருக்குது, நமக்கு தேவையான பேசிஸ் வெக்டார் வந்து இது இருக்குன்னு அர்த்தம் உங்களுக்கு. ஓகேவா? இருக்குன்னு அர்த்தம். சப்போஸ் ரேங்க் டிஃபிஷியன்சி நமக்கு வந்து நம்மளுடைய இந்த மேட்ரிக்ஸ் ரேங்க் இருக்குல்ல, என்ன காமிக்குது, நம்ம போயிட்டு நம்ம 6ன்னு காமிக்குது. இப்ப மேட்ரிக்ஸ் என்ன காமிக்குது? நம்பர் அவுட்புட் 6ன்னு காமிக்குது. ஆனா என்கிட்ட என்ன இருக்கு, உங்களுக்கு 7 காலம் இருக்குது. அப்படி இருந்துச்சுனாக்க அந்த வார்த்தை பேர் வந்து ரேங்க் டிஃபிஷியன்சி பேர். ரேங்க் டிஃபிஷியன்ஸ்னா என்ன அர்த்தம்னா, உங்களுக்கு வந்து என்னட்ட வந்து 7 காலம் இருக்குது, ஆனா மேட்ரிக்ஸ் ரேங்க் 6ன்னு காமிச்சிச்சு. ஸோ என்னால வந்து என்ன பண்ண முடியாது, 7 டைமென்ஷனல் பேசிஸ் வெக்டார் உண்டாக்க முடியலன்னு அர்த்தம். அது பேர் தான் ரேங்க் டிஃபிஷியன்சி. ஓகேவா? மறுபடியும் ரெண்டு வார்த்தை இருக்கு. ஒன்று வந்து ஃபுல் ரேங்க்னு ஒன்று இருக்குது, இன்னொன்று வந்து ரேங்க் டிஃபிஷியன்சி. ஃபுல் ரேங்க் அப்படின்னா என்ன அர்த்தம்னாக்க, கோடு போட்டு வச்சிருக்காங்க உங்கள்கிட்ட. சரிதானே? கோடு காமிச்சு ஈஸியா இருக்கு நினைச்சாங்க. காமிச்சு புரிஞ்சுங்க. இப்ப ஃபுல் ரேங்க் என்ன அர்த்தம், எனக்கு என்னுடைய மேட்ரிக்ஸ் ரேங்க் மெத்தட் வந்து அவுட்புட் 7 காமிச்சிச்சு. இந்த டேட்டா செட்டை கொடுக்குறேன், டேட்டா செட் கொடுத்து மேட்ரிக்ஸ் நான் காமிக்கிறேன், 7 காமிச்சு அவுட்புட் எனக்கு வந்து காலம் 7 இருக்குது. ஃபுல் ரேங்க் குழப்பம் பண்ணப்பா, கரெக்டாக தேவையான பேசிக் வெக்டார் வந்து டேட்டா செட் இருக்குப்பா, குழப்பமே கிடையாது அர்த்தம் உங்களுக்கு. அப்புறம் சப்போஸ் எனக்கு வந்து ரேங்க் வந்து 6ன்னு காமிச்சு 7 காலம் இருந்துச்சுனாக்க அது வந்து என்ன இருக்குது, டிஃபிஷியன்சி இருக்கு. என்ன டிஃபிஷியன்சி இருக்குது? பேசிஸ் வெக்டார் டிஃபிஷியன்சி இருக்குது. அது பேர் தான் வந்து ரேங்க் டிஃபிஷியன்சி பேரு. புரியுது உங்களுக்கு? வந்து புரியுதுனாக்க ரேங்க் டிஃபிஷியன்சி அப்புறம் ஃபுல் ரேங்க் இருக்குது உங்களுக்கு. இது பேர் ரேங்க் டிஃபிஷியன்சினாக்க நம்பர் ஆஃப் காலமும் அதனுடைய ரேங்க் வந்து ஈக்குவலா இல்லைன்னு அர்த்தம். புரியுதா? கேட்பாங்க ரேங்க் டிஃபிஷியன்ஸா என்ன கேட்பாங்க, இதான் மீனிங் இருக்கு. சரி சார், ஓகே தானே? சரி, ரைட். வேணும் கூட காமிச்சிடும் உங்களுக்கு வந்து காமிச்சு பேசினா இன்னும் ஈஸியா புரியும் உங்களுக்கு வந்து. இந்த ரேங்க் டிஃபிஷியன்ஸ் தானே. அப்புறம் உங்க கூட காமிச்சா ஈஸியா இருக்கும். ஒரு நிமிஷம், நான் மவுஸ் கொஞ்சம் என்பின் இருக்குமோ, நம்பைன் இருக்குல்ல, நம்பைன் போட்டு ஒரே நிமிஷம். என்பி டாட்டா போட்டு போனது இந்த இருக்கு. இது காமிச்சிட்ட போட்டு ஈஸியா இருக்கும். ரேங்க் தான் போட்டுருவோம், ரேங்க் போட்டுருக்குறாய். கோடை பார்த்தா உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிருவோம். சரி, ஒரே ஒரு நிமிஷம் வந்து பாஸ் பண்ணுங்க. ஓகேங்க சார், ஓகே. இப்போ என்ன கண்டுபிடிக்க போறோம், நம்ம வந்து 2 விஷயம் பண்ண போறோம். இப்போ உங்களுக்கு வந்து ஒன்று வந்து நம்ம என்ன பண்றோம், உங்களுக்கு வந்து ரேங்க் டிஃபிஷியன்ஸை பார்த்தோம். ரேங்க் டிஃபிஷியன்ஸ்னு பார்த்தோம் நம்ம, ரேங்க் டிஃபிஷியன்சி. அப்புறம் வந்து ஃபுல் ரேங்க் பார்த்துருக்கோம். ரேங்க் டிஃபிஷியன்ஸ்னா என்ன சொல்றது, உங்கள்கிட்ட
நம்மள்ட்ட உள்ள டேட்டா செட் இருக்கு இல்லையா, நம்மளுடைய ரேங்க் கண்டுபிடிக்கிறோம். அது அவுட்புட் வந்து நமக்கு 7 வந்திருக்குது. நம்ம டேட்டா செட் காலம் 7 இருந்துச்சுனாக்க வந்து பர்ஃபெக்ட்னு அர்த்தம். எந்த விஷயம் கிடையாது. இந்த டேட்டா செட்டை உண்டாக்குறதுக்கான பேசிஸ் வெக்டார் வந்து இருக்குன்னு அர்த்தம் உங்களுக்கு. சரியா? அதாவது அந்த வெக்டர் ஸ்பேஸ்ல உள்ள எந்த பாயிண்டையும் ரீச் பண்றதுக்கு தேவையான நம்பர் ஆஃப் பேசிஸ் வெக்டார் இருக்குன்னு அர்த்தம் உங்களுக்கு. இப்போ செக் பண்ணி பார்க்க போறேன். இது டேட்டா செட் இருக்கு. சரிதான் சார்? இந்த பாருங்க 1 2 3 4 5 காலம் இருக்கு. இப்ப நமக்கு எப்ப எத்தனை பேஸ் வெக்டர் வேணும்னாக்க நமக்கு வந்து எனக்கு என்ன காமிக்கணும், இந்த டேட்டா செட்டுக்கு வந்து நான் என்ன பண்ண போறேன்னாக்க ரேங்க் கண்டுபிடிச்சா 5ன்னு வரணும். 5ன்னு வந்தாதான் நமக்கு வந்து இந்த 5 பேசிஸ் வெக்டார் வந்து இந்த டேட்டா செட்ல வந்து இருக்குன்னு அர்த்தம். அந்த 5 பேசிஸ் வெக்டார் யூஸ் பண்ணி அந்த வெக்டர் ஸ்பேஸ் வந்து நான் ஃபில் பண்ண முடியும், ஸ்பேன் பண்ண முடியும் அர்த்தம் உங்களுக்கு. சரிதானே? ரேங்க் கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து பார்த்துறோம். ஷேப் போட்டு பார்க்குறேன், டைமென்ஷன் போட்டு பார்க்குறேன். இதெல்லாம் பேண்டாஸ் கான்செப்ட் உங்களுக்கு. இங்க பாருங்க, இதுல போயிட்டு மேட்ரிக்ஸ் தான் போட்டு பார்க்குறேன். இதான் இந்த அர்த்தம் தான். நம்ம எப்படி நம்ம வந்து சால்வ் மெத்தட் என்ன கொடுத்தோம்னாக்க நம்ம பேசிஸ் வெக்டார் டேட்டா செட் கொடுத்தோம். அது வந்து கோஎஃபிஷியன்ட் கொடுத்துச்சு இல்ல, அது மாதிரி மேட்ரிக்ஸ் ரேங்க் கண்டுபிடிக்கிறேன். இந்த மேட்ரிக்ஸ் அண்ட் மெத்தட் வந்து ரெண்டு இன்ஃபர்மேஷன் கொடுக்க முடியும் உங்களுக்கு. என்ன கொடுக்கும்? ஃபுல் ரேங்க், ஓகேவா? இன்னொன்று வந்து டிஃபிஷியன்சி. ரெண்டுமே வார்த்தையாக வச்சு உங்களுக்கு கொடுக்கணும். என்ன அர்த்தம் உங்களுக்கு வந்து 5 காலம் வந்து எனக்கு வந்து என்ன வரணும் உங்களுக்கு 5 காலம் இருக்குது உங்களுக்கு. இப்ப ஸோ இந்த அவுட்புட்டும் 5ன்னு வந்துச்சுனாக்க எனக்கு எந்த குழப்பம் கிடையாது. அதான் சார் விஷயம் உங்களுக்கு. சரிதானே? அது மட்டும் ஞாபகம் வச்சுங்க. இதெல்லாம் அப்புறம் பார்க்கணும். இதை மட்டும் பார்த்துக்கணும். செக் பண்ணி பார்க்குறேன். ரேங்க் போட்டு பார்க்குறேன். மேட்ரிக்ஸ் ரேங்க்ன்றது உங்க மேட்ரிக்ஸோட ரேங்க் போட்டு பார்க்குறோம் உங்களுக்கு. ரேங்க் ஆஃப் த மேட்ரிக்ஸ் எவ்வளோ உங்களுக்கு. அப்புறம் வந்து ரேங்க் ஆஃப் த டேட்டா செட்டு 4 வருது. மாற்றி வச்சிருக்கோம். அந்த இடத்துல மேட்ரிக்ஸ் ரேங்க் வந்து டேட்டா மாற்றிருக்குமா? ரேங்க் எங்கே வருது? இப்போ வந்து மேல இந்த 4 இருக்குங்க சார். ரேங்க் டேட்டா செட் இது வரணும். இங்க டேட்டாஸை மாற்றிருக்கோம். டேட்டா கரெக்ஷன் வந்து சேஞ்சஸ் பண்ணோம். நீங்க போங்க சொல்றேன். நினைக்கிறேன் 1000 1000 2000 10,000 7,000 1,500 இந்த இருக்குது. மாற்றி போட்டுருக்கு. 15,000 இந்த இருக்குல்ல, இந்த இருக்குது. பர்பஸ் வந்து வரணும். அது இல்லையே, ரேங்க் வந்து வரணுமே. இல்ல சார், நீங்க வேற டேட்டா மேல உள்ள டேட்டா கலெக்ட் பண்ண போறீங்க சார். இதுல நிறைய மாத்தி இருக்கிறோம் சார். நிறைய மாத்திருக்கோம் சார். சரி, இதை கலெக்ட் பண்ண போறோம். ரேங்க் ஆஃப் டேட்டா செட் வந்து இந்த இண்டிபெண்டன்ட் நாடு தான் வருது. டேட்டா மாற்றுறது. சரி, நல்லதா போச்சு. ரைட். இப்போ என்ன ஆக்சுவலாக என்ன வரணும் உங்களுக்கு வந்து இப்போ எனக்கு ரேங்க் என்ன வரணும் உங்களுக்கு, டைம் அவருக்கு என்ன வரணும் உங்களுக்கு? இப்போ 5ன்னு வரணும். இப்போ 4 தான் வந்திருக்கு. அப்போ என்னன்னாக்க வந்து இந்த 2 காலம் இருக்குல்ல, ஏதோ 2 காலம் எப்படின்னாக்க வந்து ரெடண்டன்சியா இருக்குது. ஓகேவா? அதுன்னு அர்த்தம். அதான் அர்த்தம் உங்களுக்கு. அப்படி இருந்துச்சுனாக்க அந்த 5ன்னு வரணும். இப்போ நமக்கு வந்து 4 நல்லதா போச்சு இருந்தது. அப்போ ரேங்க் டிஃபிஷியன்சி இருக்குன்னு அர்த்தம். ஸோ இந்த டேட்டா செட் என்ன இருக்குன்னா உங்களுக்கு வந்து 5 டைமென்ஷனல் பேசிஸ் வெக்டர் உண்டாக்க முடியாதுன்னு அர்த்தம். இதுதான் ரேங்க் டிஃபிஷியன்சி. 5 வந்துருச்சுன்னா அப்புறம் நீங்க செக் பண்ணி பாருங்க. ஏதோ ஒரு 2 காலம் இருக்குல்ல, 2 காலம் என்ன இருக்கும்னாக்கா எங்கேயாச்சும் வந்து இதாக இருக்கும், டூப்ளிகேட்டா இருக்கும், இல்லைனாக்கா அதான் ரெடண்டன்சி ஆயிருக்கும் அர்த்தம். ஓகேவா? அதனாலதான் வந்திருக்கு. அப்படி நிறைய நாங்க வந்து கோடு வந்து டைப் பண்ணி கரெக்ஷன் பண்ண நம்ம நிறைய ஆரம்பி பண்றோம். புதுசு புதுசா வந்து எல்லாம் கொடுக்க முடியும் அப்படின்ட்டு அதுக்காக வேண்டி வந்திருக்கு நினைக்கிறது. கொஞ்சம் ரீஸ்டார்ட் பண்ண ரன் பண்ணி பாருங்க. வந்துச்சு நம்ம போடும்போது. பழசு கொடுக்குறதாச்சு உங்களுக்கு. இன்னும் டேட்டா டிஃபைன் டேட்டா செட் அத டேட்டா மாத்துங்க சார். டேட்டா செட் டேட்டா மாத்துங்க. இப்போ கொடுங்க. 5 வந்துச்சு. மேல ஏதோ பண்றோம். அதனுடைய இன்ஃபர்மேஷன் வந்து எடுத்து வச்சுக்கிட்டு. ரைட் சார். ஓகேவா? இப்ப நமக்கு என்ன இதுதான் ஃபுல் ரேங்க்னு பேரு. ஸோ ஒவ்வொரு காலமும் எப்படி நமக்கு வந்து இண்டிபெண்டா இருக்கு. 5 காலம் இருக்குது. ஸோ நம்பர் ஆஃப் காலம்ஸும் மேட்ரிக்ஸ் ரேங்கோட அவுட்புட் உங்களுக்கு கரெக்டா இருக்குது. ஸோ இது பேர் ஃபுல் ரேங்க். சப்போஸ் எனக்கு வந்து மேட்ரிக்ஸ் ரேங்க் கண்டுபிடிச்சோம் இல்லையா, அவுட்புட் 4ன்னு இருக்குதுங்க, இல்ல 3 இருக்கு, 2 இருக்குது, இருந்து நம்பர் ஆஃப் காலம்ஸ் வந்து 5 இருந்துச்சுனாக்க வந்து அது வந்து டிஃபிஷியன்சி ரேங்க்னு அர்த்தம். என்ன அர்த்தம்னாக்க உங்களுக்கு வந்து அந்த இந்த டேட்டா செட்டை ஃபில் பண்றதுக்கான அந்த வெக்டர் ஸ்பேஸ் வந்து ஃபில் பண்றதுக்கான பேசிஸ் வெக்டர் வந்து இந்த டேட்டா செட்ல இல்லைன்னு அர்த்தம் சார் உங்களுக்கு. இதுதான் விஷயம். மிக இது வந்து இந்த பாயிண்ட் வந்து பாத்துங்க. மேட்ரிக்ஸ் ரேங்க் நான் பின்னாடி படிக்க போறோம்.
நம்ம வந்து ட்ரேஸ்ன்னு படிக்க போறோம். நம்ம அந்த பிசிஏ படிக்கும்போது ட்ரேஸ்ன்னு வார்த்தை உங்களுக்கு இதெல்லாம் பார்த்துங்க. டிட்டர்மினன்ட், ட்ரேஸ், இந்த மேட்ரிக்ஸ் ரேங்கு, இதெல்லாம் முக்கியமான டேர்ம்ஸ் எல்லாமே உங்களுக்கு. நம்ம எங்க பார்த்துட்டு இருந்தோம்? நம்ம அந்த மேட்ரிக்ஸ் ரேங்க் படிக்கும்போது தான் கோடு போட்டு காமிச்சு உங்களுக்கு அப்புறம் பார்த்தோம். சார் மினிமம் வேரியன்ட் இருக்கிற வேல்யூ வந்து கன்சிடர் பண்ணலன்னா நமக்கு ப்ரெடிக்ஷன்ல எதுவும் பிரச்சனை வராதா? திருப்பி சொல்லுங்க சார். இப்போ இப்போ இது எடுக்கிறோம் இல்லைங்களா? 5 காலம்ஸ்க்கு வந்து 4 rows தான் இருக்கு. சாரி 5 rows தான் வரும். 4 rows. ரோஸ் காலம் பேசுறீங்களா? ஆமாம். சரி. இப்போ அந்த இது பிளஸ் வந்து நம்ம நேத்திக்கு பார்த்ததுல வந்து இந்த கோஎஃபிஷியன்ட் எடுக்கும்போது கூட நம்ம பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வேரியன்ட் இருக்கிற வேல்யூவை தான் நம்ம இது கன்சிடர் பண்ணிக்கிட்டோம். ஆமா சார். அதே மாதிரி இப்போ அந்த மினிமம் வேல்யூ இருக்கிறத வந்து நம்ம கன்சிடர் பண்ணலன்னா ப்ரெடிக்ஷன்ல வந்து அக்யூரேசி மிஸ் ஆகாதான்னு கேட்குறேன். சார் ஆக்சுவலா அந்த மினிமம் வேல்யூ வந்து அவுட்லியரா இருந்திருக்கும் சார். இல்ல அது இல்ல. ஆமா சார், ரொம்ப லீஸ்ட் வேல்யூ ஓகேங்களா? அது வந்து இல்ல, ரொம்ப least அதாவது value. அந்த இல்ல, ஏன்னா இப்போ நீங்க வந்து ஒரு பிசினஸ்ல வந்து அந்த லீஸ்ட் வேல்யூ ஒரு வேல்யூ தானே உங்களுக்கு. அதுதான் சார், அது வந்து எங்க இருக்குங்கிறது முக்கியம் சார். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இப்ப இருக்கு சார். அதுக்கு நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். ஆக்சுவலா இங்க என்னன்னா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் சார். அது நீங்க அதை ரியல் டைமோட நம்ம பிராக்டிஸ் பண்ணோம்னா அது உங்களுக்கு Yes, கரெக்டா sir, இருக்கும். yes, sir. இப்போ எப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ நீங்க எலக்ட்ரிசிட்டி, கேஸ் எல்லாம் யூஸ் பண்ணும்போது ட்ரெடிஷ்னல் மெத்தட்ல வந்து ஓல்டு டைப் ஆஃப் மீட்டர்ஸ் வைப்பாங்க, சரிங்களா? ஆமா. அந்த ஓல்டு டைப் ஆஃப் மீட்டர் வந்து என்ன பண்ணும்னா உங்களுக்கு வந்து சர்டன் யூனிட்டுக்கு மேல கன்சியூம் பண்ற இதுவா தான் எடுத்துக்கும். ஆக்சுவலா அந்த சின்ன சின்ன யூனிட்ஸ் எல்லாம் எடுக்காது. அதாவது நான் எப்படி சொல்லணும்னா 0.01 கன்சியூம் பண்ற இதெல்லாம் எடுத்துக்காது. இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா இப்போ இந்த ஸ்மார்ட் மீட்டர்னு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஸ்மார்ட் மீட்டர்னு என்ன ஆகுனாக்கா, நீங்க இப்போ எக்ஸாம்பிள் வந்து வீட்டில் வந்து இந்த 0 வாட்ஸ் பல்புன்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா? 0 வாட்ஸ் பல்பு வந்து பாத்தீங்கன்னா அந்த பழைய மீட்டர்ல வந்து நீங்க 0 வாட்ஸ் பல்பு போடும்போது அதை கன்சிடர் பண்ணாது, மீட்டர் வந்து ஓடாது ஆக்சுவலா அப்போ. ஆனா இப்போ இதே வந்து ஸ்மார்ட் மீட்டர்ல நீங்க என்ன பண்ணலாம், அந்த 0 வாட்ஸ் பல்பு யூஸ் பண்ற யூனிட்ஸை கூட உங்களுக்கு வந்து கவுண்ட் பண்ணும். ஸோ அந்த மாதிரி நம்ம இங்க வந்து டேட்டா இந்த மாதிரி மெஷின் லேர்னிங்ல வந்து சின்ன வேல்யூவை நம்ம மிஸ் பண்ற போது அது ஒரு பிசினஸ்க்கு ஒரு பெரிய லாஸா தானே அமையும். நம்ம ஆக்சுவலா நம்ம என்ன பண்றோம், மெஷின் லேர்னிங் பர்பஸ் வந்து நமக்கு ப்ரிடிக்ஷன் பண்றோம். அதான் முக்கியமா. அது எப்போதுமே மெஷின் அக்யூரசி வந்து 1 வரக்கூடாது. 100% தப்புன்னு அர்த்தம் எப்போதுமே. உங்களுடைய மெஷின் லேர்னிங் வந்து நீங்க உங்களுடைய டேட்டா கொடுக்குறீங்க, இந்த டேட்டா கொடுக்குறீங்க, இது கொடுத்து உங்களுக்கு வந்து நம்மளுடைய அக்யூரசி செக் பண்ணுவோம். மெஷின் லேர்னிங்ல வந்து பாரி தானே பேசுறது? வடிவேல் சார். வடிவேல் ரேட் ஒர்க் பண்ணிருக்காரு. மெஷின் லேர்னிங் படிச்சவங்களுக்கு மட்டும் தான் இந்த இன்ஃபர்மேஷன் புரியும். நான் என்ன பண்றோம்னாக்கா வந்து இதை வந்து டேட்டா செட்ல போய் என்ன பண்ணுவோம், ட்ரெயின் பண்ணுவோம் டேட்டா செட்டை. மெஷின் லேர்னிங் பேசிட்டு இருக்கோம். இது மெஷின் லேர்னிங் தெரியாதவங்களுக்கு புரியாது. ஜஸ்ட் அவர் சொல்ற மாதிரி சொல்லிடுவோம் உங்களுக்கு இருக்கும். இந்த டேட்டா செட் கொடுத்து நம்ம ட்ரெயின்லாம் பண்ணி முடிச்சுட்டு அக்யூரசி கேட்போம். நீ படிச்சியே ட்ரெயின் பண்ணிட்டியே, அக்யூரசி கேட்போம். அக்யூரசி 100% வந்துச்சுனாக்க தப்புன்னு அர்த்தம். ஒருபோதும் அக்யூரசி என்ன பண்ணாது, 100% கூடாது நமக்கு அப்படின்ட்டு. இப்ப என்ன பாயிண்ட் நான் இப்ப வடிவேல் என்ன இருக்கிறாருனாக்க, இப்ப கொஸ்டின் கேளுங்க, நான் திருப்பி ஆன்சர் பண்றேன். அதான் சார், இப்போ இந்த அந்த 100% அக்யூரேசி வராததுக்கு ரீசன் வந்து நம்ம அந்த மினிமம் வேல்யூ வந்து இந்த மினிமம் வேரியன்ட் இருக்கிற வேல்யூவை கன்சிடர் பண்ணாதனால வரலையோ அப்படின்றது தான் என்னுடைய கேள்வி. நம்ம வந்து அவுட்லேயர் படிக்கும்போது சார், இப்ப அவுட்லேயர் வந்து ரிமூவ் பண்ணுமா வேண்டாமான்னு கொஸ்டின் வருது சார். அவுட்லேயர் வந்து நம்ம எது வரைக்கும் எந்த வேரியேஷன் வரைக்கும் நம்ம வந்து அவுட்லேயர் அலோவ் பண்ணலாம்னு கான்செப்ட் இருக்கு சார் நமக்கு. ஓகேவா? ஓகே. நம்ம என்ன செய்வோம், அக்யூரசி செக் பண்ணும்போது நம்ம அவுட்லேயர் ரிமூவ் பண்ணி அக்யூரசி பார்ப்போம். அப்புறம் அவுட்லேயர் ரிமூவ் பண்ணா அக்யூரசி பார்ப்போம். நம்ம ரெண்டும் பார்ப்போம். நம்ம அப்புறம் என்ன பார்ப்போம்னா வந்து அவுட்லேயர் வந்து பர்டிகுலர் ரேஞ்ச். ஓகேப்பா, எனக்கு வந்து இப்போ வந்து எனக்கு அக்யூரசி வந்து இப்போ அவுட்லேயர் வந்து இத்தனை % வரைக்கும் ஓகேன்னு சொல்லி பார்ப்போம். நம்ம அக்யூரசி எப்படி செக் பண்ணணும்னாக்க நம்ம வந்து ஃபார்முலா போட்டு இல்லைனாக்கா நம்ம எல்சிஏ பேரு அது போட்டு என்ன செய்வோம், நம்ம வந்து அக்யூரசி பார்ப்போம். இந்த அவுட்லேயரை ரிமூவ் பண்ணிட்டேன், எனக்கு அக்யூரசி வந்து எனக்கு வந்து 80% கிடைக்குது. இப்போ அக்யூரசி வந்து இப்போ நான் வந்து இப்போ அவுட்லேயர் வந்து ரிமூவ் பண்ணலை, அப்போ 18 கிடைக்குது. அப்போ எதை எப்போ எடுத்துப்போம்னாக்க நம்ம வந்து எது பெஸ்ட் அக்யூரசி கிடைச்சா எடுத்துப்போம் நம்ம எப்போது. நம்ம ஓகே. இன்னும் ஒன்று இருக்கு சார். நம்ம இப்போ நம்ம பார்த்தோம்ல, ஒன்று பார்த்தோம், கம்ப்யூட்டேஷனல் அது பேர் என்ன, கம்ப்யூட்டேஷனல் பவரா. சம்டைம்ஸ் நம்ம என்ன செய்யணும்னாக்க ஒரு 1 பில்லியன் டேட்டா இருக்கு. இப்போ 1 பில்லியன் டேட்டாவை ப்ராசஸ் பண்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வந்து 5 minutes ஆகுது. இப்போ அது வந்து கம்ப்யூட்டேஷனல் ப்ராசஸிங் டைம்னு பேர் உங்களுக்கு. சரியா?
ஓகே அந்த 1 பில்லியன் டேட்டா என்ன பண்ணிட்டு இப்போ 1000 டேட்டா இருக்குது, 1000 டேட்டாவை ப்ராசஸ் பண்றதுக்கு 5 நிமிஷம் ஆகுது எனக்கு. அப்புறம் அதை என்ன பண்றோம், 1000 டேட்டா என்ன பண்றேன் 700 குறைச்சிட்டேன் இப்ப. ஓகேவா? அதுக்கு வந்து எனக்கு வந்து 5 மினிட்ஸ் இல்லாம எனக்கு வந்து 2 மினிட்ஸ் ஆகுது இப்ப. ஸோ இதெல்லாம் நம்ம செக் பண்ணி தான் நம்ம செய்வோம். நம்ம ஓகே கம்ப்யூட்டேஷனல் ப்ராசஸிங் டைமு, அப்புறம் வந்து டேட்டா வந்து கம்ப்ரஸ் பண்றது, டேட்டா ஸ்டோரேஜ், அப்புறம் வந்து எந்த லெவலுக்கு வந்து அவுட்லேயர் எவ்வளவு இருக்க முடியும், கம்ப்ளீட் அவுட்லேயர் ரூம் பண்ணுமா, இல்ல அவுட்லேயர் வந்து வச்சுக்கலாமா, அவுட்லேயர் வச்சுக்கிட்டோம்னாக்க எந்த அளவுக்கு வச்சுக்கலாம், இது மாதிரி நிறைய நம்ம பர்முடேஷன் காம்பினேஷன் பண்ணி ஒவ்வொன்றுத்துக்கும் என்ன செய்வோம், நம்ம வந்து அக்குரேசி கண்டுபிடிப்போம். ஓகே இது மாதிரி ஒவ்வொரு பாராமீட்டர் கொடுத்து என்ன செய்யணும், நம்ம அக்குரேசி கண்டுபிடிப்போம். எது பெஸ்ட் அக்குரேசி நமக்கு வந்து அந்த வாதம் எடுத்துக்கணும். நம்ம அப்புறம் ஓகே வடிவேல் இப்ப இந்த அவுட்லேயர் சொன்னீங்களா, அவுட்லேயர் வந்து எதனால வந்திருக்குன்றத பார்க்கணும். அதாவது ஒரு மெஷர்மெண்ட் எரர்னால வந்திருக்கா, இல்ல டேட்டா என்ட்ரி எரர்ஸ்னால வந்திருக்கா, இல்ல நேச்சுரல் வேரியபிலிட்டினால வந்திருக்கா. நேச்சுரல் வேரியபிலிட்டினா இப்போ ஒரு ரெயின் டேட்டா இருக்குன்னா ஒரு வருஷத்துல வந்து மழையே சுத்தமா வராம இருந்திருக்கலாம். ஸோ அப்போ வந்து நமக்கு வந்து மெஷர்மெண்ட் வந்து 0ல தான் இருக்கும். ஸோ அதுக்கு அடுத்த வருஷத்துல பாத்தீங்கன்னா ரெயின் வந்திருக்கும். ஸோ அதையும் கூட அவுட்லேயரா நம்ம அப்ப அந்த டைம்ல வந்து அந்த டேட்டா வந்து அவுட்லேயரா நம்ம ரிமூவ் பண்ண முடியாது. ஸோ அப்போ வந்து 0னா அந்த வருஷம் 0 தான். ஸோ அது நேச்சுரல் வேரியபிலிட்டிலாம் வந்திருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு தான் அந்த அவுட்லேயரை வச்சுக்கலாமா இல்லையான்றதை முடிவு பண்ணலாம். சப்போஸ் சாம்பிளிங் எடுக்கும்போது வந்து அவுட்லேயர் வரலாம். ஒரு சாம்பிள் வந்து ரேண்டமா எடுக்கும்போது ஒரு டைப் ஆஃப் டேட்டா மட்டும் எடுக்கும்போது அவுட்லேயர்ஸ் வரலாம். ஸோ இதை பொறுத்து அவுட்லேயர் வந்து நம்ம எப்படி ஹேண்டில் பண்றது மாறும். ஸோ நம்ம எப்பயுமே வந்து அவுட்லேயர் வந்து வந்துச்சுனாலே ரிமூவ் பண்ணுன்ற இதுக்கு டிசிஷனுக்கு போக மாட்டோம். அந்த டைப் ஆஃப் அவுட்லேயரை பொறுத்து தான் வந்து நம்ம அதை முடிவு பண்ணுவோம். அந்த அவுட்லேயர் மெஷர்மெண்ட் எரர்னால வந்துச்சுன்னா, ஹியூமன் எரர்னால டைப்பிங் எரர் வந்துச்சுன்னா ரிமூவ் பண்ணிடுவோம். ஸோ அதர்வைஸ் வந்து நேச்சுரல் வேரியபிலிட்டினால வர்றதுன்னா நம்ம வச்சுப்போம். அது எவ்வளவு கம்மியா இருந்தா கூட அந்த அவுட்லேயர் வந்து நம்ம டீல் பண்ணி தான் ஆகணும். ஸோ அதுக்கு சம் மெத்தட்ஸ் இருக்கு. அந்த டிபி ஸ்கேன் எல்லாம் இருக்கு இந்த கிளஸ்டரிங்ல வரும்போது. ஸோ அது மாதிரி அதுக்குன்னு சில அல்காரிதம் வச்சு நம்ம அதை ஹேண்டில் பண்ணுவோம். அதை ஓகே இது வந்து இது வந்து ஒரு ஒரு தியரிட்டிக்கலா பார்க்கும்போது எஸ், அந்த மினிமம் வேல்யூ, அதாவது மினிமம் வேரியண்ட்டை வந்து எந்த எந்த ஆஸ்பெக்ட்ல நம்ம அப்ரோச் பண்றோன்றத பாக்குறது. இப்ப எப்படி பாருங்களேன், நம்ம வந்து இப்ப ஆரண்டு பண்ணிட்டு இருக்கோம். அப்ப நமக்கு வந்து ஒவ்வொரு எவ்வளவுதான் 0.0001 வந்தாலுமே அது மினிமல் கிடையாது. அது முக்கியமான விஷயம் நமக்கு தெரியும். உங்களுக்கு இப்ப ஆரண்டில மிஷன் கிரிட்டிக்கல் அப்ளிகேஷன் பாக்குறோம். நம்ம வந்து மெடிக்கல் டேட்டா அனலைஸ் பண்ணும்போது நமக்கு வந்து 0.0001ன்றது முக்கியமான டேட்டா இருக்கு நமக்கு. சரியா? எக்ஸாக்ட்லி அதுதான் சார். அந்த டிஃபரன்ஷியேஷன் தான் வேணும். அந்த டிஃபரன்ஷியேஷன் தான் நான் கேட்டேன் ஆக்சுவலா. அது உங்களுடைய நம்ம டொமைன் பொறுத்து இருக்குது, அவுட்லேயர் ட்ரீட் பண்ண பொறுத்து இருக்குது. அப்புறம் வந்து இப்ப சர்மோட சொன்னாங்களே, நம்ம வந்து ஹியூமன் எரர் அது பொறுத்து இருக்குது. அது மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது. அந்த ஃபேக்டர்ஸ் பொறுத்து தான் நம்ம வந்து அவுட்லேயர் முடிவு பண்ணுவோம். எஸ் சார். அப்பார்ட் ஃப்ரம் அவுட்லேயர்ஸ் ஒரே ஒரு பாயிண்ட் ஆட் பண்றேன். என்னன்னா நம்ம வந்து இந்த வேரியன்ஸ் சொல்றோம் இல்லையா, அதாவது மினிமம் வேரியன்ஸ் மேக்ஸிமம் வேரியன்ஸ்னு நம்ம அங்கே கண்டுபிடிப்போம். மோஸ்ட்லி நம்ம எதை கன்சிடர் பண்ணுவோம்னா மேக்ஸிமம் வேரியன்ஸ். அது வந்து பாசிட்டிவாகவும் இருக்கலாம், நெகட்டிவாகவும் இருக்கலாம். ஆனால் மேக்ஸிமம் வேரியன்ஸ் இருக்கிறது தான் எடுத்துக்குவோம். சிமிலராக இருக்கு அப்படின்னாக்கா அங்கே வந்து வேரியன்ஸ் வந்து ரொம்ப மினிமமாக இருக்கும். 0.1 0.2 போது அந்த டேட்டானால நமக்கு ஹெல்ப்பே இருக்காது. ஏன்னா அதை வச்சு நம்ம ஒன்றும் ப்ரெடிக்டே பண்ண முடியாது. ஸோ அந்த அங்கே அதுவும் படிப்போம். சரி சரி, நம்ம படிக்கிற திருப்பி பேசும் எம்எல் படிக்கும்போது இன்னும் டீடைலா எப்படி பண்ணோம். சரியா? ரைட்டுங்க சார், இல்ல அதுதான் கேட்டேன். சரி, இன்னும் ஒரே விஷயம். இப்போ சபீர் சொன்னார்ல, ரியல் டயத்துல டேட்டா செட்டுக்கு என்ன தேவைனாக்க நிறைய வேரியன்ஸ் இருக்கிற ரோ தான் தேவை எனக்கு, கம்மியான வேரியன்ஸ் இருக்கு வேண்டாம். இப்ப பாருங்க எங்க நிறைய வேரியன்ஸ் இருக்குன்னா, இதான் உங்களுக்கு நார்மல் தான் இருக்கு 1, இதான் நம்மளுடைய யூனிட் 1, இதான் நம்மளுடைய ஸ்டாண்டர்ட். ரொம்ப வேரியன்ஸ் எங்க இருக்குன்னா பாருங்கன்னா, இப்போ 2.2 இந்த 2. எங்க இருக்கும் 2.4 இந்த இருக்குல்ல, எங்க இருக்கு 2.4 தேர்ட் காலம்ல லாஸ்ட்ல இருந்து 2 பாருங்க சார். தேர்ட் காலம் இதா, தேர்ட் காலம்ல கீழ இருந்து மூணாவது. ஓகே, இந்த பாருங்க நிறைய வேரியன்ஸ் இருக்கு. இது அருமையான டேட்டா, எனக்கு சூப்பர் வேரியன்ஸ் இருக்கு எனக்கு. ஸோ நம்ம வந்து மெஷின் லேர்னிங் வந்து நிறைய வேரியன்ஸ் இருக்கிற ரோவை தான் நிறைய விரும்பி எடுக்கும். ஏன்னாக்கா நிறைய வேரியன்ஸ் இருந்துச்சுனாக்க வந்து இது வந்து என்ன செய்யணும், மாடலுக்கு வந்து நிறைய கான்ட்ரிபியூஷன் பண்ணும். மெஷின் லேர்னிங் வந்து நிறைய இம்பாக்ட் கொடுக்கும், ப்ரிடிக்ஷனுக்கு நிறைய கான்ட்ரிபியூஷன் கொடுக்கும். எப்படி கொடுக்கும் பார்க்க போறோம் நம்ம. ஓகே சார், அப்படின்னு பார்ப்போம் நம்ம. நான் எதுக்கு எம்எல் பாதிக்க பற்றி ஸ்டாப் பண்ணிடுறேனாக்க, இப்போ பாதி பேருக்கு வந்து நிறைய பேருக்கு வந்து எம்எல் இன்னும் ஆரம்பிக்கல. சரியா உங்களுக்கு? அதனாலதான் எம்எல் மட்டும் அப்படிங்கிற ஸ்டாப் பண்ணிக்கிறேன். அந்த டிஸ்கஸ் போக மாட்டேங்கிறேன். ஓகே, நம்ம பார்த்தோம். நம்ம என்ன பார்த்தோம்னாக்க, நம்ம வந்து நம்மளுக்கு திருப்பி நம்ம என்ன டாபிக் பார்த்துட்டு இருக்கோம்னாக்க, நம்மளுடைய டேட்டா செட்ல வந்து நமக்கு தேவையான குறைஞ்சபட்சம் பேஸ் வெக்டர் இருக்கா இல்லையான்னு செக் பண்றோம். அதுக்கு உள்ள அது பேர் என்ன பண்றோம்னாக்க, நம்ம வந்து அந்த மேட்ரிக்ஸ் ரேங்க் கண்டுபிடிச்சு பார்க்குறோம். இந்த மேட்ரிக்ஸ் ரேங்க் எப்படி இருக்குனாக்க, அது கொடுக்குற அவுட்புட்டும் நம்மளுடைய நம்பர் ஆஃப் காலம்ஸும் நமக்கு என்ன இருக்குனாக்க ஈக்குவலா இருந்துச்சுனாக்க
நம்ம வந்து பர்ஃபெக்டா இருக்கும் அர்த்தம், எந்த இஷ்யூ இருக்கும் அர்த்தம் உங்களுக்கு. சரியா? இது மட்டும் பார்த்தோம் ரைட். அப்புறம் அது ஒன்று இருக்குது. நம்ம என்ன பார்த்துருக்கோம், டைமென்ஷன் செக் பண்ண பார்த்தவங்களுக்கு ரோ வந்து அதிகமா இருக்குதா, காலம் அதிகமாக இருக்கா பார்த்தோம். நம்ம மேட்ரிக்ஸ் ரேங்க் வச்சு பார்த்தவங்களுக்கு அப்புறம் எஸ்பிடி வச்சு பார்க்க முடியும். இப்போ எஸ்பிடி உங்களுக்கு நடத்தல வாசி அதை விட்டுட்டாங்க உங்களுக்கு. அப்புறம் ரேங்க் டெஃபிஷியன்சி போட்டு பார்த்தப்ப ரேங்க் டெஃபிஷியன்சினாக்க உங்களுக்கு வந்து நம்மளுடைய மேட்ரிக்ஸ் ரேங்க் கொடுக்குற அவுட்புட்டும் நம்ம நம்பர் ஆஃப் காலம்ஸ் வந்து டிஃபரெண்டா இருந்துச்சுனாக்க அது வந்து ரேங்க் டெஃபிஷியன்சி பேரு. ரெண்டு ஈக்குவல் ஆச்சுன்னா ஃபுல் ரேங்க்னு பேரு. அதாவது நம்பர் ஆஃப் காலத்துக்கு எத்தனை நம்பர் ஆஃப் காலம் இருக்கோ அத்தனை அதே மாதிரி மேட்ரிக்ஸ் வந்துச்சுனாக்க ஓகேப்பா, இந்த டேட்டா செட்ல வந்து 7 காலம் இருக்குது, இந்த டேட்டா செட் வந்து 7 பேசிஸ் வெக்டார் இருக்குது, லினியர்லி இண்டிபெண்டன்ட் பேசிஸ் வெக்டார் இருக்குன்னு அர்த்தம் உங்களுக்கு. அப்புறம் இதை பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம், எடுத்துனே கண்டுபிடிச்சிடலாம். நீங்க இந்த டேட்டா செட்ல வந்து கரெக்டான 7 இண்டிபெண்டன்ட் வெக்டார் இருக்குதான்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டோம்னாக்க நமக்கு என்ன, இது வந்து நமக்கு வந்து இந்த ரேங்க் டெஃபிஷியன்ஸ் வராது. இதுதான் விஷயம். இந்த கொஸ்டின் எப்போதும் கேட்பாங்க, ரேங்க் டெஃபிஷியன்ஸ்னா என்ன, ஃபுல் ரேங்க்னா என்ன கேட்பாங்க. ஃபுல் ரேங்க்னாக்க நம்மளுடைய மேட்ரிக்ஸ் ரேங்க் கொடுக்க அவுட்புட்டும் நம்பர் ஆஃப் காலம்ஸ் சமமாக இருந்துச்சுன்னா ஃபுல் ரேங்க். அதாவது நம்பர் ஆஃப் மேட்ரிக்ஸ் நம்பர் ஆஃப் பேஸ் வெக்டார் வந்து நமக்கு தேவையான பேஸ் வெக்டார் வந்து இந்த டேட்டா செட்ல இருக்குன்னு அர்த்தம் உங்களுக்கு. ஓகேவா? அதை மட்டும் பார்த்துங்க. அப்புறம் வந்து இந்த செக் மல்டி கொலினியாரிட்டின்னு ஒன்று இருக்குது. இதெல்லாம் நம்ம இது ஒரு மல்டி கொலினியாரிட்டி வந்து ஃபேமஸான கான்செப்ட் உங்களுக்கு பார்ப்போம். விஐஎஃப் வந்து நம்ம எம்எல்ல சொல்லி கொடுத்துருவோம். இந்த மல்டி கொலினியாரிட்டி வந்து எஸ்பிடி எல்லாமே எம்எல்ல தான் முடிக்கும். நம்ம அந்த கிளாஸ் நம்ம எஸ்பிடி கிளாஸ் தனியாக இருக்குது. நம்ம இந்த மல்டி கொலினியாரிட்டி ஒன்று இருக்குது, அதையும் பார்த்து உங்களுக்கு ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். மல்டி கொலினியாரிட்டி இதெல்லாம் வரும்போது தான் என்ன ஆகுனாக்க நமக்கு வந்து நம்ம டேட்டா செட்ல வந்து மல்டி கொலினியாரிட்டி இருந்துச்சுனாக்க நம்ம என்ன காமிக்கும், நமக்கு வந்து நம்ம வந்து தேவையான பேசிஸ் வெக்டார் வந்து உண்டாக்க முடியாது. ஓகேவா? எப்படிலாம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு இது மாதிரிலாம் இருந்துச்சுனாக்க இப்போ என்ன அர்த்தம் பாருங்க. இப்போ நமக்கு வந்து ஒரு ஸ்டூடெண்டோடைய அவனுடைய அகடமிக் பர்ஃபார்மன்ஸ் வந்து செக் பண்றோம். இப்போ 3 காலம் இருக்குது. அந்த பையன் எவ்வளவு படிக்கிறான், ஹவர்ஸ் ஸ்பெண்ட் ஸ்டடிங், அவன் வந்து கிளாஸ் அட்டெண்டன்ஸ் டெய்லி ஸ்கூலுக்கு அட்டெண்டன்ஸ் ஒழுங்கா போறான்னு இல்லையா, ஹோம்ஒர்க் வந்து முடிக்கிறான்னு இல்லையா, இதுதான் 3 காலம் இருக்குது. அப்புறம் இதுல என்ன பிரச்சனைனாக்க இப்போ பையன் வந்து 99 மார்க் வாங்கியிருக்கான். ஓகேவா? சரி, வாங்கியிருக்கான். அப்புறம் இப்போ வந்து அவுட்புட் என்ன இருக்கும், உங்களுக்கு வந்து இதான் மார்க் வந்தாச்சு. இப்போ 99 மார்க் வாங்கினால 99 மார்க் வாங்குறதுக்கு வந்து நிறைய டைம் ஸ்பெண்ட் படிக்கலாம். நிறைய டைம் ஸ்பெண்ட் படிச்சவனாக்க வந்து 99 மார்க் வாங்க சான்சஸ் இருக்குது. கரெக்டா வந்து ஸ்கூலுக்கு போகலாம், எல்லா கிளாஸ் அட்டன் பண்ணலாம், அப்பயும் வந்து மார்க் வந்து அவ்வளவு ஸ்கோர் வாங்க சான்சஸ் இருக்குது. அப்புறம் கரெக்டா ஹோம்ஒர்க் வந்து என்ன பண்ண முடியும், வந்து கம்ப்ளீட் பண்றோம், அதுக்கு சான்சஸ் இருக்குது. இப்போ என்ன நடக்குது, 3 காலம் இருக்குல்ல, இந்த 3 காலமே இது என்னாக்க வந்து ரொம்ப க்ளோஸ் ரிலேஷன்ஷிப்பா இருக்கு உங்களுக்கு. அப்புறம் இப்படி நினைச்சு பாருங்களேன், ஒரு பையன் வந்து ஒழுங்கா முதல்ல எல்லா கிளாஸும் அட்டன் பண்ணாதான் அவனால வந்து ஹோம்ஒர்க் ஒழுங்கா கரெக்டா கிளாஸ் அட்டன் பண்ணாதான் கிளாஸ் புரியும், புரிஞ்ச வாசி ஹோம்ஒர்க் கம்ப்ளீட் பண்றான். அப்புறம் இன்னொன்னு பாருங்க, அப்புறம் இப்போ வந்து கிளாஸ் வந்து ஒழுங்கா அட்டன் பண்றான். ஓகேவா? அட்டன் பண்ற வாசி அவரால் என்ன பண்ண முடியுது, உங்களுக்கு வந்து விஷயம் புரியுது. அதனால வந்து ஹோம்ஒர்க் வந்து கம்ப்ளீட் பண்றான். ஹோம்ஒர்க் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டாலே படிக்க வேண்டியதா இருக்குது. ஸோ 3 காலமே ஒண்ணுக்குள்ள நிறைய ரிலேஷன்ஷிப் இருக்குது. அவன் ஸ்கோர் எப்படி வாங்கினான், அது நிறைய மார்க் வாங்க காரணம் என்ன, நிறைய நேரம் படிச்சது வாசியா, ஒழுங்கா வகுப்பு அட்டன் பண்ண வாசியா, இல்ல வந்து ஹோம்ஒர்க் வந்து கம்மி பண்ண வாசியா, நமக்கு தெரியாது. இது மாதிரி வந்து ஒரு கான்செப்ட் வரும்போது தான் அவங்களுக்கு இந்த 3 காலம் இருக்குல்ல, இந்த 3 காலத்தை நமக்கு என்ன, 3 காலமே சேம் டேட்டா கொடுக்குது. இப்போ எந்த டேட்டா வந்து கரெக்டா இருக்குன்னு தெரியாது. இந்த மாதிரி கான்செப்ட் பேரை வந்து மல்டி கொலினியார்னு பேர் உங்களுக்கு. சரிதானே? இங்க பாருங்க, இப்போ வந்து ஸ்டடி ஹவர்ஸ் ஹோம்ஒர்க் கம்ப்ளீஷன் வந்து என்ன உங்களுக்கு ரெண்டுமே வந்து ஹைலி கார்லேட்டட். அதே என்ன இந்த ரெண்டு காலம் இருக்குல்ல, இதுக்கே என்ன தொடர்பு இருக்கு. அப்புறம் அவன் வந்து நிறைய மார்க் வாங்குறது வந்து நிறைய நேரம் படிச்சதுனாலயா, இல்ல வந்து ஹோம்ஒர்க் பண்ணனாலயா, இல்ல வந்து நிறைய நேரம் வந்து அட்டெண்டன்ஸ் போன நிறைய கரெக்டா அட்டெண்டன்ஸ் போன வழியா, நமக்கு தெரியாது. அப்புறம் இப்போ சிஸ்டம் என்ன செய்யணும், மாடல் நம்மளுடைய அல்காரிதம் இருக்குல்லையே, அது வந்து கன்ஃபியூஸ் ஆயிடும். சரிதானே? இது மாதிரி இருந்துச்சுனாக்க இது பேர் தான் வந்து மல்டி கொலினியார்னு பேர். அதாவது ஒரு மார்க் வாங்குறதுக்கான காரணம் வந்து 3 காலத்துலயும் இன்ஃபர்மேஷன் இருக்கும். இந்த 3 காலமுமே காரணமா இருக்கும். நம்ம எந்த காலம் எடுக்க முடியும், நம்ம மார்க் நிறைய வாங்குறதுக்கு வந்து 3 காலம் இருக்குது. நிறைய நேரம் படிச்சது, அட்டெண்டன்ஸ் இருக்குது, ஹோம்ஒர்க் கம்ப்ளீஷன், 3மே காரணம் தான். இது மாதிரி இருந்துச்சுனாக்கா வந்து சிஸ்டம் வந்து கன்ஃபியூஸ் ஆகிடும், எதனால வந்து நிறைய மார்க் வந்து ஸ்கோர் பண்ண அப்படின்ட்டு உங்களுக்கு. அப்புறம் இது மாதிரி கான்செப்ட் இருந்துச்சுனாக்கா மல்டி கொலினியாரிட்டி. அப்போ இது மாதிரி மல்டி கொலினியாரிட்டி இருந்துச்சுனாக்கா நமக்கு வந்து நம்பர் ஆஃப் பேசிஸ் வெக்டாரும் நம்மளுடைய நம்பர் ஆஃப் மேட்ரிக்ஸ் ரேங்க் வந்து சரியா இருக்காது. ஓகேவா? இதை வந்து எப்படி இருந்து சால்வ் பண்ணணும் அப்படின்னாக்க என்ன செய்வோம், நம்ம வந்து இப்படி மாதிரி கான்செப்ட் இருக்குன்னு வச்சுங்களேன். வெனஸ்டே உங்களுக்கு வந்து நம்ம எதெல்லாம் ஹைலி கார்லேட்டட் காலம் இருக்குதோ, இது ரொம்ப தொடர்பு இருக்குதோ, ஒண்ணுக்கு தொடர்பு இருக்குதோ,
அதை ரூம் பண்ணுவோம். ஓகேவா? இல்லைனாக்கா கம்பைன் பண்ணிடுவோம். இது உங்களுக்கு காமனாக உள்ளது. இந்த பிசிஏவும் அந்த ரெகுலரைசேஷன் உங்களுக்கு வந்து இந்த பிஎஃப் வந்து உங்களுக்கு வந்து நடத்தணும். உங்களுக்கு இது மாதிரி மல்டி கொலினியாரிட்டி இருந்துச்சுன்னா மல்டி கொலினியாரிட்டி வந்து கேட்பாங்க. மல்டி கொலினியாரிட்டி இஷ்யூ வந்து ரொம்ப காமன் டேட்டா செட்ல. இது மாதிரி இருந்துச்சுனாக்க நீங்க மல்டி கொலினியாரிட்டி டேட்டா செட்ல இருந்துச்சுனாக்க எப்படி நீங்க சால்வ் பண்ணுவீங்கன்னு இன்டர்வியூல கேட்பாங்க. எம்எல்ல தான் ஸ்டாண்டர்ட் கொஸ்டின்ஸ் எல்லாமே உங்களுக்கு. அப்போ வந்து இந்த டெக்னிக்ஸ் எல்லாம் பயன்படுத்தி தான் என்ன செய்ய முடியும், உங்களுக்கு வந்து மல்டி கொலினியாரிட்டியை நம்ம வந்து நம்ம வந்து சொல்யூஷன் கொடுக்க முடியும். பிசிஏ கான்செப்ட், அந்த அப்புறம் ரெகுலரைசேஷன் கான்செப்ட் இருக்குது, ரிட்ஜ் லேசோ ரொம்ப ஃபேமஸான கான்செப்ட், ரிட்ஜ் லேசோ ரெகுலேஷன் இருக்குது எல்லாமே. அப்புறம் வந்து வேரியன்ஸ் ஃபில்ட்ரேஷன் இருக்குது. அந்த நீங்க வந்து அந்த லீஸ்ட் ஸ்கொயர் தெரியறதுக்கு வந்து நம்ம இது வரைக்கும் நம்ம பார்த்துருப்போம். நம்ம நார்மலா நம்ம வந்து பைத்தான்ல வந்து நம்ம வந்து நம்பை போட்டிருப்பீங்க, பேண்டாஸ் படிச்சிருப்பீங்க. அப்புறம் வந்து இப்போ இன்னொன்று வந்து நீங்க தெரிஞ்சுக்கொண்டீங்க. எப்போதுமே நீங்க இதை வந்து நீங்க வந்து என்ன பண்ணுங்க, உங்களுக்கு வந்து இந்த உங்களுக்கு நடத்தல அது இது வரைக்கும் நம்ம வந்து நம்பை பேண்டாஸ் தான் நடந்திருக்குது. ஸ்கைப்பேன்னு ஒன்று இருக்குது, மிக மிக முக்கியமான பேக்கேஜ் உங்களுக்கு. சரியா? உங்களுக்கு அப்புறம் முக்கியமான பேக்கேஜ் இது. ஸோ இதையும் உங்களுக்கு தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்படின்னு கொஞ்சம். சரி, இந்த ஸ்கைப் இருக்குல்ல, இது ஸ்கைப் என்னாக்கு வந்து சயின்டிபிக் பைத்தான் பேர் உங்களுக்கு. சரியா? இதுல வந்து மிக மிக இருக்கு. அதாவது நம்மளுடைய அட்வான்ஸ் லினியர் அல்ஜிப்ரா இருக்குல்ல, அந்த கான்செப்ட்லாம் உங்களுக்கு வந்து இதுல வரும் சயின்டிபிக் பைத்தான். ஆனால் நம்ம வரைக்கும் நம்ம நடத்தல, உங்களுக்கு நடத்தல. இதையும் வந்து நம்ம வந்து டைம் எடுத்தா படிச்சு வச்சுங்க. ரொம்ப முக்கியமான விஷயம், ரியல் டைம்ல பயன்படும் உங்களுக்கு சயின்டிபிக் பைத்தான். ஸ்கைப்பேனா சயின்டிபிக் பைத்தான் இருக்கும் உங்களுக்கு. சரியா? பார்த்துங்க. ஸோ அதுல எல்லாமே இந்த லிஸ்ட் ஸ்கொயர்னு பார்த்தோம்ல, இந்த லிஸ்ட் ஸ்கொயர்லாம் எங்க இருக்கும்னாக்க வந்து இந்த ஸ்கைப்பேல தான் இருக்கும் உங்களுக்கு. ஓகேவா? அதான் இருக்கும். அதுக்காக சொல்லி வைக்கிறேன். நம்ம என்ன மல்டி கொலினியாரிட்டி டேட்டாஸ்ல இருந்துச்சுனாக்க, அதாவது எந்த காலத்தினால வேண்டி எதனால வேண்டிய ஸ்கோர் வாங்கினா அப்படின்னு உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிடும். சிஸ்டம் வந்து கன்ஃபியூஸ் ஆகிடும் உங்களுக்கு. அது மாதிரி கண்டிஷன் அதான் உங்களுக்கு மல்டி கொலினியாரிட்டின்னு பேரு. இந்த மல்டி கொலினியாரிட்டியை வந்து இந்த மாதிரி விஷயம் மூலம் வந்து சொல்யூஷன் கொடுக்க முடியும். ஓகே, தெரிஞ்சு வச்சுப்போம். நம்ம வந்து இது அத்தனையும் நம்ம என்ன செய்யணும், நம்மளுக்கு வந்து டொமைன் நாலேஜ் இல்லாம அது இல்லாம இது எல்லாத்தையும் என்ன செய்யணும், மெஷின்ல போட்டு வச்சிருக்கோம். ஏற்கனவே போட்டு வச்சாச்சு, காமிக்கிறோம், உங்களுக்கு காமிக்கிறோம். ஓகே, இதான் சார் பார்த்தோம். நம்ம இப்போ என்ன பார்த்துருக்கோம்னா, இப்போ வந்து நம்ம டேட்டா செட்ல வந்து டேட்டா செட்டை அந்த டேட்டா செட்டை கிரியேட் பண்றதுக்கான வெக்டர் ஸ்பேஸ் வந்து ஃபில் பண்றதுக்கான தேவையான வந்து பேசிஸ் வெக்டர் வந்து டேட்டா செட் இருக்கா இல்லையான்னு செக் பண்றோம் உங்களுக்கு. அதை நம்ம வந்து மேட்ரிக்ஸ் ரேங்க் வச்சு செக் பண்ணும்போது நம்மள மேட்ரிக்ஸ் ரேங்க் கொடுக்க அவுட்புட்டும் நம்பர் ஆஃப் காலம்ஸும் வந்து சரியா இருந்துச்சுனாக்க உங்களுக்கு வந்து கரெக்டா இருக்கும் உங்களுக்கு. சரியா? அது குறைஞ்சிச்சுனாக்க அது பேர் வந்து அது வந்து ரேங்க் டிஃபிஷியன்சி பேரு. ரேங்க் டிஃபிஷியன்சின்னு பேரு. மேட்ரிக்ஸ் ரேங்கும் நம்பர் ஆஃப் காலம்ஸும் சமமா இருந்துச்சுனாக்கா ஃபுல் ரேங்க்னு பேரு. இந்த வார்த்தை அமைச்சு ஃபுல் ரேங்க், அப்புறம் வந்து ரேங்க் டிஃபிஷியன்சி, இந்த வார்த்தை அமைச்சுங்க. இதுதான் சார் விஷயம். ஓகேவா? ரேங்க் டிஃபிஷியன்சி, அப்புறம் ரேங்க் டிஃபிஷியன்சி, அப்புறம் ஃபுல் ரேங்க் ஞாபகம் வச்சுங்க. சரியா? அதாவது என்னுடைய வெக்டர் ஸ்பேஸை ஃபில் பண்றதுக்கான தேவையான மினிமம் நம்பர் ஆஃப் பேஸ் வெக்டாரு நம்ம டேட்டா செட் இருக்கா இல்லையா அப்படின்னு. அதாவது மினிமம் நம்பர் ஆஃப் பேஸ் வெக்டார்னாக்க வந்து மினிமம் நம்பர் ஆஃப் லீனியர்லி இண்டிபெண்ட் காலம்ஸ் இருக்கான்னு செக் பண்றோம். அதான் சார் விஷயம். போட்டு காமிச்சிட்டோம். ஓகே, நம்ம கொஞ்சம் முடிச்சிடும் நினைக்கிறேன். அப்புறம் ஜஸ்ட் உங்களுக்கு வந்து ஒரு பேசிக் வெக்டர் காமிச்சிருக்கோம். நம்ம ஏற்கனவே நடத்திருக்கோம். திருப்பி 1 more டைம் 2 dimension பேசிக் வெக்டாரு. இதை ஞாபகம் வச்சுங்க. 1,0 0,1 ஸ்டாண்டர்ட் பேஸ் வெக்டார் அர்த்தம். ஸ்டாண்டர்ட் பேஸ் வெக்டார்னு அர்த்தம். சரியா? நம்ம டேட்டா செட்ல உண்டாக்கப்படவில்லை, அதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. எப்பெல்லாம் நீங்க வந்து பாக்குறீங்களோ வந்து ஸ்டாண்டர்ட் பேஸ் வெக்டார்னு பேர் ஞாபகம் வச்சுங்க. சரி, ஜஸ்ட் 2 dimension உங்களுக்கு போட்டோம் நம்ம. ஸோ நம்மள்ட்ட வந்து 1,0ன்னு ஒரு ஞாபகம் வச்சுங்க. ஒரு ஸ்டாண்டர்ட் பேஸ் வெக்டார் இருக்குது. ஸ்டாண்டர்ட் பேஸ் வெக்டார் 1001 இருக்குது. இப்போ அது வந்து நம்ம ஸ்கேலார் வந்து மல்டிப்ளை பண்றேன். 2 இந்த ஸ்கேலார்ல வந்து மல்டிப்ளை பண்றோம். இன்னொரு பேஸ் வெக்டார் வந்து 3ஆல மல்டிப்ளை பண்றோம். பண்ணிட்டு 2ஐயும் சம் பண்றோம். ஞாபகம் சம் பண்றோம். 2ஐயும் ஸ்கேல் பண்ணிட்டு நம்ம சம் பண்றோம். அதை நான் ஜஸ்ட் நம்ம போட்டு பார்க்குறோம். இது உங்களுக்கு வந்து 2 dimensional. இந்த இருக்குது பேஸ் வெக்டார் 1, பேஸ் வெக்டார் 2. இது வந்து லினியர் காம்பினேஷன்ல உண்டாக்கப்பட்ட வெக்டார். ஓகே தானே? லினியர் காம்பினேஷன்ல உண்டாக்கப்பட்ட வெக்டார் இருக்குது. சரிதானே? இதான் முக்கியமான விஷயம். ஓகே, இது பேஸ் வெக்டார் 1, பேஸ் வெக்டார் 2. இது வந்து லினியர் காம்பினேஷனால உண்டாக்கப்பட்ட வெக்டார் உங்களுக்கு. சரி, இதான் சார் விஷயம். எல்லாமே உங்களுக்கு ஏற்கனவே போட்டாச்சு. திருப்பி நம்ம ரெஃபர் பண்றோம் லினியர் காம்பினேஷன் எப்படி நடக்குதுன்னு.
இப்போ இது வந்து புது வெக்டார். இந்த புது வெக்டர் என்ன பண்ணாக்க இந்த வெக்டர் இந்த என்ன இருக்கும், இந்த வெக்டர் ஸ்பேஸ் உள்ளே இருக்கும்னு சொல்லிருக்கோம். ஏன் இருக்கா இருக்குன்னு சொல்லிருக்கோம். இது வந்து இண்டிபெண்டா இருக்கா டிபெண்டா இருக்கான்னு எப்படி முடிவு பண்ணீங்கன்னாக்க வந்து இந்த பேசிஸ் வெக்டார் வந்து ஸ்கேல் பண்ணீங்கன்னாக்க டிபெண்டா இருக்கும். இந்த ரெண்டு பேசிஸ் வெக்டார் வந்து ரெண்டு டிஃபரெண்ட் ஸ்கேலார் வேல்யூல வந்து ஸ்கேல் பண்ணி ஓகே அதை நீங்க சம் பண்ணிட்டீங்கன்னாக்க வந்து இது இண்டிபெண்டா இருக்கும். அதை மட்டும் ஏற்கனவே சொல்லியிருக்கோம். ஒன் மோர் டைம் சொல்றவங்கள்ட்ட இதுதான் விஷயம். உங்களுக்கு 2 டைமென்ஷனை இதை பார்த்தவங்களுக்கு அதே மாதிரி நம்ம வந்து 3 டைமென்ஷன் போட்டிருக்கோம். 1 0 0 0 1 போட்டிருக்கோம். நம்ம இதில் ஒன்றே ஒன்று மட்டும் தெரிஞ்சு வச்சுங்க. இந்த நீங்கள் அதை போடும்போது இந்த பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இந்த பாருங்க ரெண்டும் வந்து இந்த பேசிக் வெக்டர் 1 2 இருக்குல்ல, இதில் வந்து இந்த இப்போ நம்ம வந்து என்ன போட்டோம்னாக்கா இந்த குவர்னு போட்டிருக்கோம். நான் சொல்லிருக்கேன் குவர் மெத்தடு, அப்புறம் வந்து ஆரோ போட்டு வச்சிருக்கோம். ரெண்டு முக்கியமாக சொல்லி வச்சிருக்கோம். சரியா, பிஎல்டி அப்புறம் வந்து ஆரோ ரெண்டு முக்கியமான சொல்லி வச்சிருக்கோம். இதை நமக்கு வந்து விஷுவலா உங்க வெக்டரை காமிக்கிறதுக்கு வந்து இதான் உங்களுக்கு வந்து அதிகமாக பயன்படுற பிளாட்டிங் மெத்தட். வெக்டர் ஸ்பேஸ் ஃபில் பண்ணி காமிக்கணும்னாக்க நீங்க பிஎல்டி ஆரோவோ இல்லைனா பிஎல்டி குவரோ கொடுக்கணும். நீங்க சரிதானே கொடுக்கணும் சொல்லிருக்கோம். நம்ம இப்ப என்ன நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும்னாக்க இந்த குவர் மெத்தட் போடும்போது நீங்க நார்மலைசேஷன் டு நார்மலைசேஷன் பார்ட்ஸ்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. அது மட்டும் நீங்க தெரிஞ்சு வச்சுங்க. நான் சம்டைம்ஸ் கோடு வந்து புரியாது உங்களுக்கு அது அப்படின்ட்டு வர அப்படி வச்சுக்கோங்க. இந்த வர கோடு போட்டுட்டா உடனே புரிஞ்சிடும் உங்களுக்கு, ஒரே நிமிஷம் புரிஞ்சிடும். எனக்கு நிறைய நாங்கள் இந்த நோட்ஸ் எடுக்கும்போது நிறைய பர்முடேஷன் காம்பினேஷன் பண்ணி என்னெல்லாம் சான்ஸ் தான் எப்படிலாம் மிஸ்டேக் பண்ணுவோம் நம்ம ரியல் டைம் ப்ராஜெக்ட் பண்ணும்போது அதுக்குள்ள சொல்யூஷன் என்னென்ன போட்டிருக்கோம். சேம் ஒன்றும் கிடையாது, அதே கியூவர் தான் போட்டிருக்கோம். இதை ஒன்றே ஆட் பண்ணுறேங்க. நார்மலைஸ் 2 போட்டிருக்கீங்க, நார்மலைஸ் பார்ட் வந்து போடலை, வேற அதே தான் கிட்ட தான் போட்டிருக்கோம். அதே தான் 0 0 லென்த்லாம் போட்டிருக்கோம். ஒரே ஒரு பாராமீட்டர் ஆட் பண்ணுறேங்க, நார்மலைஸ் 2 ஆட் பண்ணிருக்கோம். இங்கே வந்து பாராமீட்டர் கொடுக்கல, பாக்கெல்லாம் சேம் தான், அது மேலே உள்ள கோடு தான், பாக்கி ஒன்றும் கிடையாது. சரியா பார்த்துருக்கோம். நான் நார்மலைஸ் இல்லாமல் போடுறேன், 2 கொடுக்காம கொடுக்குறேன். நம்ம வந்து வெக்டாரை வந்து இந்த அதே வெக்டார் தான் போட்டிருக்கோம். 3 வெக்டார் கொடுத்துருக்கோம். ஐ வெக்டாரு, ஜே வெக்டாரு, கே வெக்டார். 1 0 0 1 0 1 அப்புறம் வந்து இந்த 3 வெக்டார் கொடுத்துருக்கோம். 3 பேசிஸ் வெக்டாரையும் 3 ஸ்டாண்டர்டு பேசிஸ் வெக்டார் ஏன் வச்சுங்க, 3 ஸ்டாண்டர்டு பேசிஸ் வெக்டார். அப்ப என்ன அர்த்தம்னாக்கா இந்த பேசிஸ் வெக்டார் வந்து நம்மளுடைய டேட்டா செட்ல இருந்து உண்டாக்கப்படவில்லைன்னு அர்த்தம். ஸ்டாண்டர்ட் பேசிஸ் வெக்டார் 3 டைமென்ஷன் பேசிஸ் வெக்டார் கொடுத்துருக்கோம். அது வந்து 3 வெக்டாரையும் வந்து ஸ்கேல் பண்றோம். ஓகேவா, ஸ்கேல் பண்ணியாச்சு. ஸ்கேல் பண்ணப்பட்ட பிறகு நம்ம என்ன பண்றோம், நம்ம வந்து சம் பண்ணியாச்சு. சரிண்ணா, சம் பண்ணியாச்சு. ஐயா வந்து பண்றோம், இதை பண்ணிட்டோம், 3 ஸ்கேல் பண்ணி சம் பண்ணியாச்சு உங்களுக்கு. ரைட்டா, பண்ணியாச்சு. இப்போ வந்து நான் நார்மலைஸ் வந்து இல்லாம வந்து கொடுக்குறோம். இப்போ என்ன நம்ம போட போறோம்னாக்க இந்த இருக்கு இல்லையா, இந்த கோடு வந்து 3 இது வந்து வெக்டார் 1 பேசிஸ் வெக்டார் 3 பேசிஸ் வெக்டாருக்குள்ள அந்த ஆரோ. இது வந்து லினியர் காம்பினேஷன்லாம் உண்டாக்கப்பட்டதுக்குள்ள ஆரோ. இதான் விஷயம். 3 பேசிஸ் வெக்டாருக்குள்ள இந்த கியூர் போட்டேன், இந்த இருக்கு 3 போட்டாச்சு. இது வந்து லினியர் காம்பினேஷன்லாம் உண்டாக்கப்பட்டிருந்தா இருக்கு இல்லையா, அந்த இது புதுசா ஒரு வெக்டர் கிடைக்கும்ல அதுக்கு உள்ளது. சரியா, இப்போ 4 வெக்டர் கிடைக்கும் போது இப்ப எப்படி இருக்குன்னு பார்த்துங்க உங்களுக்கு. பாருங்க, இது வந்து ஐ வெக்டாரு 3ஆல வந்து ஸ்கேல் பண்ணிட்டேன். நாம் 1 இருக்குது சொல்றோம் இல்லையா. ஸ்டாண்டர்ட் பேசிஸ் வெக்டாருக்கு எப்பவுமே நாம் 1 இருக்கும். ஜே வெக்டாரு 0 1 0 அதை 4ஆல வந்து ஸ்கேல் பண்ணிருக்கேன். நாம் 1 தான் இருக்குது. கே வெக்டாரு 0 0 1 5ஆல வந்து ஸ்கேல் பண்ணிருக்கோம். பண்ணியாச்சு உங்களுக்கு. முடிஞ்சாச்சு உங்களுக்கு. அப்புறம் பாருங்க. ஸோ இப்போ வந்து இந்த 3 வெக்டாரையும் வந்து ஸ்கேல் பண்ணிட்டு நான் சம் பண்றேன். புதுசா வெக்டர் கிடைச்சிருக்கு, அதான் 3 4 5 3 பேசிஸ்ல 3 4 5. அவுட்புட்டை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த எப்படி போகுது பாருங்க. அதனுடைய இங்கேருந்து வெளில போகுது. இந்த இடத்துல 3 டைமென்ஷன் ஸ்பேஸ்ல இருந்து இப்போ என்ன பண்ணுனாக்க இது 3 வந்து பேசிஸ் வெக்டார் கரெக்டா இருக்குது. எக்ஸ் ஒய் செட்டு பேசிஸ் வெக்டார் கிடைக்குது. அப்புறம் லினியர் காம்பினேஷனா கிடைக்கப்பட்ட வெக்டார் இருக்குல்ல, அது வந்து 3 4 5. அதனுடைய இது வந்து இந்த இமேஜ் இருந்து வெளில போகுது. ஞாபகம் வச்சுங்க, குழம்பிடாதீங்க. இது வந்து சேம் வெக்டர் ஸ்பேஸ்ல இருக்குது, இந்த இமேஜ் இருந்து வெளில போகுது, அவ்வளவுதான். சரியா, இது வந்து தெரிய மாட்டேது பாருங்க, யாரும் தெரிய மாட்டேங்குது இப்படி இருக்குது. அப்புறம் சரியா, அப்ப நம்ம என்ன பண்றோம்னாக்க இதை அவாய்ட் பண்றதுக்காக வேண்டிய என்ன பண்றோம், உங்களுக்கு வந்து நார்மலைஸ் 2 கொடுத்தோம்னாக்க உங்களுக்கு வந்து அது வந்து அதனுடைய ஏரோ இருக்குல்ல ப்ரொபோர்ஷன் எடுத்துக்கும் உங்களுக்கு. அதான் விஷயம். ஓகேவா, என்ன பண்றோம், இதை கமெண்ட் பண்ணிட்டு நார்மலைஸ் 2 கொடுக்குறோம், வேற ஒண்ணும் கிடையாது. நார்மலைஸ் 2 கொடுக்கும்போது என்ன உங்களுக்கு வந்து இப்ப நார்மலைஸ் போய் பாருங்க, என்ன பண்ண பாருங்க. வித் நார்மலைஸ் வித் நார்மலைசேஷன் கொடுக்குறோம்.
நம்ம வந்து நார்மலைஸ் கொடுக்கும்போது என்ன பண்ணணும்னாக்க உங்களுக்கு வந்து அதனுடைய அந்த வெக்டாருடைய ஆரோ இருக்குல்ல, அது வந்து அதுக்குள்ள ப்ரொபோர்ஷன் எடுத்துக்கும் உங்களுக்கு, சரிதானே? இப்போ என்ன கொடுத்துருக்கோம், நார்மலைஸ்னு கொடுத்துருக்கேன், நார்மலைஸ்னு கொடுத்துருக்கோம், அவ்வளோதான். இது இப்படியே இருக்கும் உங்களுக்கு பார்க்கறதுக்கு, வேற ஒன்றும் கிடையாது, சரியாண்ணா? இங்கே ரெண்டு பார்த்தீங்களா? அப்புறம் இது வந்து அந்த அந்த அதாவது உங்களுக்கு அந்த ரொம்ப பெருசா இருக்கும். ஏன்னா 3, 4, 5 வெக்டர் வந்து x3, y வந்து 4, 5 வந்து z. ஸோ நம்ம வந்து நார்மலைஸ் கொடுத்தோம்னாக்க என்ன செய்யணும்னாக்கா உங்களுக்கு விசிபிலிட்டி வந்து கரெக்டாக இருக்கும். இந்த ஏரோ இருக்குள்ள வந்து என்னன்னாக்கா அந்த அந்த ப்ரொபோர்ஷனாக இருக்கும், அது வேண்டியதான். அது மட்டும் ஞாபகம் வச்சுங்க. நிறைய பேருக்கு என்னடா இது, நம்ம நிறைய பேர் என்ன புரிஞ்சுப்பாங்கனாக்க, இல்லையே இது வந்து வெக்டர் ஸ்பேஸ் விட்டு இருக்கணுமே, வெக்டர் ஸ்பேஸ் விட்டு வெளியே போகுதுன்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. இந்த டவுட் வருஷம் எங்களுக்கு வந்துச்சு. நாங்கள் நினைச்சிட்டு இருந்தோம்னாக்கா என்னது இது வந்து வெக்டர் நம்ம பார்த்தோம்ல, லினியர் காம்பினேஷன் பண்ணப்பட்ட வெக்டர் வந்து வெக்டர் ஸ்பேஸ் உள்ளே இருக்கணும், சரிதானே? ஆனா வெளில போகுதுன்னு நினைச்சிட்டு இருந்தோம். ஆக்சுவலா அதுக்கு வெளில போகல. இப்ப நம்ம வந்து அந்த ஆரோ வந்து அதனுடைய வெக்டருடைய கோஆர்டினேட் வந்து 3, 4, 5 இருக்க வாசி என்ன பண்ணனாக்க வந்து இப்படி இருக்குது உங்களுக்கு. இல்லைனாக்கா நீங்க என்ன பண்ணலாம் உங்களுக்கு வேணாக்க, நீங்க இதனுடைய எக்ஸ்ட்ரீம் ஒயிலும் இந்த இருக்கு இல்லையா, அது போட்டிருப்பாங்க. இந்த எக்ஸ்ட்ரீம் ஒயிலும் மாத்தணும் நீங்க, ஓகேவா? இதெல்லாம் நீங்க வந்து படிக்க பார்த்துப்பீங்க. இது மட்டும் தான் நார்மலைஸ் ட்ரூ. நார்மலைஸ் இல்லாம நீங்க வந்து ஒரு உண்டாக்குற ஃபீவர் பிளாட்டுக்கும் நார்மலைஸ் உள்ள ஃபீவர் வித்தியாசம் இதான். நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்னாக்கா நீங்க வந்து இது வந்து வெக்டர் ஸ்பேஸ்ல வெளில போ நினைச்சுக்காதீங்க, அது மட்டும் தெரிஞ்சா போதும் உங்களுக்கு. அவதான் சார் நார்மலைஸுக்கு உள்ளது. இது முடிச்சிட்டோம். அப்புறம் அடுத்து என்ன பண்ண போறோம்? இது முடிச்ச பிறகு அவுட்புட் பார்த்தாச்சு. அப்புறம் நம்ம 2D போட்டு பார்த்தோம், 3 டைமென்ஷன் போட்டு பார்த்தோம். 4 டைமென்ஷன் இப்படி தான் இருக்கு சார் உங்களுக்கு. இதுதான் 4 டைமென்ஷன். 1 0 0 1 0 0 இந்த இருக்கு இல்லையா, இதுதான் 4 டைமென்ஷன் இருக்கும். 5 டைமென்ஷன் அப்படி ஆட் பண்ணி போயிட்டு இருக்கோம். நீங்க ஆட் பண்ணி போயிட்டு இருக்க வேண்டியதான். இதெல்லாம் ஸ்டாண்டர்ட் பேசிஸ் பார்த்துருக்கோம். நம்ம ஸ்டாண்டர்ட் பேஸ் தான் நான் பார்த்தோம். நம்ம அது மாதிரி போயிட்டு இருக்க வேண்டியது. அதான் விஷயம், ரைட்? அதான் விஷயம். நம்பர் ஆஃப் பேசிஸ் வெக்டார் டிட்டர்மைன்ஸ் த டைமென்ஷன் ஆஃப் த ஸ்பேஸ். அதான் உங்களுக்கு வந்து அந்த நீங்க வந்து அந்த வெக்டர் ஸ்பேஸ்ல வந்து எத்தனை டைமென்ஷன் இருக்கும் அப்படின்னாக்க, உங்களுடைய பேசிஸ் வெக்டர் எத்தனை டைமென்ஷன் இருக்கோ அதை பொறுத்து உங்களுக்கு வந்து அந்த வெக்டர் ஸ்பேஸ் உண்டாகும், ஓகேவா? உங்களுடைய பேசிஸ் வெக்டர் வந்து 3 டைமென்ஷன் இருந்துச்சுனாக்கா உங்களுக்கு வந்து 3 டைமென்ஷன் வெக்டர் ஸ்பேஸ் கிடைக்கும். உங்களுடைய பேசிஸ் வெக்டர் வந்து 5 டைமென்ஷன் இருந்துச்சுனாக்கா 5 டைமென்ஷன் வெக்டர் ஸ்பேஸ் உண்டாகும். இதுதான் விஷயம் உங்களுக்கு. அப்புறம் ஏற்கனவே பார்த்தோம்ல, ஒரு 5 டைமென்ஷனல் வெக்டர் ஸ்பேஸிபிலிட்டி நீங்க என்னென்ன இருக்கலாம்னாக்க உங்களுக்கு வந்து அந்த சப்ஸ்பேஸ் இருக்கலாம். 2 டைமென்ஷன், 3 டைமென்ஷன், 4 டைமென்ஷன் வரைக்கும் இருக்கலாம் நீங்க, ஓகேவா? இருக்க முடியும். 7 டைமென்ஷனல் ஒரு வெக்டர் ஸ்பேஸுக்குள்ளே என்ன இருக்கும்? 2, 3, 4, 5, 6 வரைக்கும் இருக்க முடியும் உங்களுக்கு. மல்டிபிள் சப்செட் இருக்கும், மல்டிபிள் சப்ஸ்பேஸ் இருக்கும். முடிஞ்சது. இதான் சார் உங்களுக்கு பார்த்தோம். அப்புறம் வந்து உங்களுடைய ஏற்கனவே நம்ம வந்து இது ஏன் அந்த உங்களுக்கு ஆக்சிம்ஸ் ஏன் போட்டிருக்கனாக்க, நம்ம வெக்டர் ஸ்பேஸ்ல உள்ள ஒவ்வொரு வெக்டாரும் இந்த இடத்துல பார்த்தோம்ல நிறைய வெக்டார் இருந்துச்சு. இருக்கா? ஒரு 50 வெக்டார் வெக்டர் ஸ்பேஸ் இருக்குனாக்க ஒவ்வொரு வெக்டாரும் இந்த 10 ஆக்சிம்ஸ் என்ன பண்ணாக்கா ஒபே பண்ணணும். அதான் பார்த்தோம். அதனால தான் நம்ம வந்து அந்த ஆக்சிம்ஸ் படிச்சு பார்த்தோம். க்ளோஸ் அண்ட் அடிஷன் பார்த்தோம், க்ளோஸ் அண்ட் ஸ்கேலர் பார்த்தோம்ல, அசோசியேட்டிவ், டிஸ்ட்ரிபியூட்டிவ், கம்யூனிடேட்டிவ், இன்வெர்ஸா பார்த்தோம் இல்லையா? ஒவ்வொரு வெக்டாரும் ஞாபகம் வச்சுங்க. ஒவ்வொரு வெக்டாரும் 100 வெக்டார் இருந்துச்சுனாக்கா 100 வெக்டாரும் அந்த 10 ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும், சரிதானே? ஃபாலோ பண்ணணும். அதனாலதான் அதை வந்து உங்களுக்கு வந்து ஆக்சிம்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் நடத்துனது, உங்களுக்கு வெக்டர் ஆக்சிம்ஸ் நடத்துனது, வேற ஒன்றும் கிடையாது சார். அவ்வளவுதான். இப்போ இது மட்டும் போட்டுரும். இந்த ஓவர் ஃபிட்டிங் சொன்னோம் இல்லையா, ஓவர் ஃபிட்டிங் அண்டர் ஃபிட்டிங் சொன்னவங்கள்ட்ட அப்புறம் ஜஸ்ட் பார்த்து உங்களுக்கு முதல்ல வந்து வெல் போஸ்ட் ப்ராப்ளம், பர்ஃபெக்டான இஷ்யூஸ் இருக்குனாக்க இந்த இருக்குது. இதான் பர்ஃபெக்ட் டேட்டா செட். நம்பர் ஆஃப் ரோஸ் அதிகமா இருக்குது, காலம்ஸ் கம்மியா இருக்குது, சரியா? இது வந்து பர்ஃபெக்டான, இதுதான் வெல் போஸ்ட் டேட்டா செட் அர்த்தம். பர்ஃபெக்ட், எந்த விஷயம் கிடையாதுன்னு அர்த்தம் உங்களுக்கு. இன்னொன்று எப்படி இருக்குன்னா உங்களுக்கு வந்து நிறைய ரோஸ் இருக்குது, கம்மியான காலம்ஸ் இருக்குது. அப்புறம் வந்து எத்தனை காலம் இருக்குதோ, எத்தனை டைமென்ஷன் இருக்கோ அது தேவையான பேசிஸ் வெக்டாரும் என்கிட்ட இருக்குது. ஸோ இது உங்களுக்கு பர்ஃபெக்ட். 3 ரூல் ஞாபகம் வச்சுங்க. நம்பர் ஆஃப் ரோஸ் அதிகமாக இருக்கணும், காலம் கம்மியாக இருக்கணும். அப்புறம் வந்து இந்த டேட்டா செட்ல வந்து எத்தனை காலம் இருக்குதோ அத்தனை நம்பர் ஆஃப் பேசிஸ் வெக்டார் வந்து இது உள்ள இருக்கணும். தட் இஸ் லினியர்லி இண்டிபெண்ட் வெக்டார் இருக்கணும் உங்களுக்கு. எனக்கு வந்து இப்போ 7 காலம் இருக்குனாக்க என்ன இருக்குன்னு எனக்கு வந்து அப்புறம் இந்த டேட்டா செட்டுக்குள்ளே 7 பேசிஸ் வெக்டார் இருக்கணும். தட் இஸ் லினியர்லி இண்டிபெண்டான 7 வெக்டார் இருக்கணும், ஓகேவா? இதுதான் பர்ஃபெக்டான சொல்யூஷன். இப்படி இருந்துச்சுனாக்க உங்களுடைய இப்ப வடிகள் கேட்டார்ல, நம்மளுடைய என்ன செய்யணும்னாக்க மெஷின் லேர்னிங் என்ன பண்ணவங்களுக்கு வந்து கரெக்டான ரிலேஷன்ஷிப் கண்டுபிடிச்சி
கரெக்டான வந்து சிமிலாரிட்டி கண்டுபிடிச்சி கரெக்டான பேட்டர்ன் கண்டுபிடிச்சி பர்ஃபெக்டாக உங்களுக்கு ரிசல்ட் கொடுத்தோம். எவ்வளவு சார்ஜஸ் வந்து உங்களுக்கு சார்ஜ் பண்ணலாம், இது மாதிரி ஒரு நீங்கள் கொடுத்தீங்கன்னாக்க 28 மேலு பிஎம்ஐ நான் ஸ்மோக்கருக்கு வந்து சவுத்தில் வசிச்சுட்டு இருக்காரு, எவ்வளவு வந்து பிரீமியம் வந்து இவர்கிட்ட வசூல் பண்ணாமல் மெஷின் உங்களுக்கு சொல்லுவோம். உங்களுக்கு நீங்கள் கால் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. உங்களுக்கு அதே ப்ரிடிக்ட் பண்ணி கொடுத்துரும் உங்களுக்கு. ஓகேவா? ரிலேஷன்ஷிப்பு, சிமிலாரிட்டி, பேட்டர்ன் இது பேஸ் பண்ணி கொடுத்துரும் உங்களுக்கு. சப்போஸ் அப்படி இல்லை அப்படின்னாக்க அப்புறம் இது பாருங்க, அப்படி இல்லை அப்படின்னாக்க என்ன பண்ணாக்க இது ஏன் உங்கள்கிட்ட சொல்ல மாட்டேங்குதுன்னா இதெல்லாம் மெஷினிங் உள்ள வார்த்தைகள், இந்த மாடல் ஃபிட்டிங் எல்லாமே. அதனால தான் நான் வந்து மேக்ஸிமம் சொல்ல மாட்டேங்கிறோம். பாதி பேர் வந்து எம்எல் கிளாஸ் இன்னும் நடத்திருக்க மாட்டோம், நடத்தலை, அதுக்கு வேண்டி பண்ண மாட்டோம். சப்போஸ் இந்த இருக்குல்லையா, இந்த இருக்குல்ல, இது வந்து நமக்கு என்ன இருக்குனாக்க சஃபிஷியன்ட் டேட்டா பாயிண்ட்ஸ் டு சப்போர்ட் அனாலிசிஸ் ஆஃப் வேரியபிள்ஸ். கரெக்டாக நமக்கு தேவையான அந்த டேட்டா பேஸை வந்து டேட்டா செட்டை வந்து அனாலிசிஸ் பண்ணி மெஷின்கிட்ட கொடுத்து அல்காரத்தை கொடுத்து கரெக்டாக வந்து ப்ரிடிக்ஷனை கண்டுபிடிக்கிறதுக்கான இன்ஃபர்மேஷன் எல்லாமே இந்த டேட்டா செட் இருக்குது. 3 ரூல்ஸ் பார்த்தோம். ரோ வந்து நம்பர் ஆஃப் ரோஸ் அதிகமாக இருக்குது, காலம் கம்மியாக இருக்குது, அப்புறம் வந்து எத்தனை காலம்ஸ் இருக்கோ அத்தனை காலத்துக்கு 7 காலம் இருக்குனாக்க 7 நம்பர் ஆஃப் பேசிஸ் வெக்டார் வந்து இதுலேயே இருக்குதுன்னு அர்த்தம். இருக்கு அப்படியெல்லாம் இருந்துச்சுனாக்க வந்து அது பேர் தான் உங்களுக்கு வந்து பர்ஃபெக்ட்னு அர்த்தம் உங்களுக்கு. ஸோ அதுக்குள்ள தேவையான எல்லா வெரிபிள்ஸ் இருக்குன்னு அர்த்தம் உங்களுக்கு. அப்புறம் இப்படி இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து எந்த விஷயமே வந்து கிடையாது, இது வந்து விஷயம் கிடையாது, இதுதான் ஃபேவரபிள் சினரியோ பேர். இந்த மாதிரி இருந்துச்சுனாக்கா இது வந்து ஃபேவரபிள் சினரியோ. தட் மீன்ஸ் this data set, the machine, the algorithm read the data set, trains well and provides a perfect solution. Not perfect solution, and nearly perfect solution. இதான் நமக்கு ஃபேவரபிள் சிச்சுவேஷன். அப்படி இல்லாம அப்படி இருந்துச்சுனாக்க எப்படி நம்பர் ஆஃப் காலம்ஸ் அதிகமாக இருக்குது, நம்பர் ஆஃப் காலம்ஸ் அதிகமாக இருக்குது, ரோ கம்மியாக இருந்துச்சுனாக்க அது பேர் வந்து ஓவர் ஃபிட்டிங்னு பேர். ஓவர் ஃபிட்டிங்னு பேர். ஓகேவா? இது வந்து மெஷின் லேர்னிங் படிச்ச மட்டும் சொல்றேன், பாக்கி யாருக்கும் புரியாது. இது ஓவர் ஃபிட்டிங் என்ன அர்த்தம்னாக்க வந்து என்ன செய்யணும், நம்ம வந்து மெஷின்கிட்ட போயிட்டு டேட்டாலாம் கொடுத்துருவோம். நம்ம டேட்டா கொடுத்துருவோம், டேட்டாஸ் எல்லாம் கொடுத்து ட்ரெயின்லாம் பண்ணப்பட்ட பிறகு என்ன செய்யணும், போயிட்டு நம்ம வந்து ட்ரெயின் பண்ணுவோம். ஒன்று வந்து ட்ரெயின் பண்ணுவோம், நார்மலாக பண்ணுவோம் உங்களுக்கு. அப்புறம் வந்து அன்சீன் டேட்டா கொடுத்து பண்ணுவோம். இது பேர் அன்சீன் டேட்டான்னு பேர். அது நார்மலாக இப்போ என்ன செய்வோம், பேர் எக்ஸ்பிரஸ்னு பேர். இப்போ என்ன செய்யும்போது ட்ரெயின் பண்ணும்போது எந்த இஷ்யூக்கு கரெக்டாக ட்ரெயின் ஆகும், அதாவது அக்யூரசி கரெக்டாக கொடுக்கும், கரெக்டான ஆன்சர் கொடுக்கும், நமக்கு அக்யூரசி கரெக்டாக இருக்கும் ட்ரெயின் பண்ணும்போது. அன்சீன் டேட்டா கொடுக்கும்போது என்ன வந்து தப்பு காமி, அதாவது அக்யூரசி கம்மியாக இருக்கும். ட்ரெயின் பண்ணும்போது ட்ரெயின் பண்ணும்போது எனக்கு வந்து இப்போ 98.6% வந்து கரெக்டாக இருக்கும் எனக்கு. அன்சீன் டேட்டா கொடுக்கும்போது எனக்கு வந்து எப்படின்னா 90 தான் இருக்கும், அக்யூரசி 90 தான் இருக்கும். ஓகேவா? இதுதான் நம்மளுடைய இஷ்யூ உங்களுக்கு. ஓகேவா? இதை நீங்கள் வந்து புரிஞ்சுங்க. நம்ம எப்போ பார்க்க, நம்ம வந்து ட்ரெயின் டேட்டா அப்புறம் அன்சீன் டேட்டா, இது பேர் தான் ஓவர் ஃபிட்டிங். கேட்பாங்க வாட் இஸ் ஓவர் ஃபிட்டிங்னாக்க வந்து நம்ம மெஷினை வந்து ட்ரெயின் பண்ணும்போது அல்காரிதத்தை ட்ரெயின் பண்ணும்போது அக்யூரசி நிறைய கொடுக்கும். ஓகேவா? அன்சீன் டேட்டா கொடுக்கும்போது என்ன செய்யணும், கம்மியாக கொடுக்கும். அது பேர் தான் உங்களுக்கு வந்து ஓவர் ஃபிட்டிங் பேர் உங்களுக்கு. சரிதானே? ரைட். ஓகே, இதுதான் உங்களுக்கு வந்து லோயர் ரிஸ்க் ஆஃப் ஓவர் ஃபிட்டிங். ஓவர் ஃபிட்டிங் வந்து அதாவது அக்யூரசி வந்து கரெக்டாக இருக்கும், அன்சீன் டேட்டா கொடுக்கும்போது என்ன வந்து கம்மியாக இருக்கும். அதுதான் போட்டிருக்கோம். இதை நீங்கள் வந்து இப்போ இந்த புதுசாக படிக்கிறவங்க வந்து இதை ஸ்கிப் பண்ணிட்டுங்க. இது வந்து எம்எல் சம்மந்தப்பட்ட கான்செப்ட். இது ஏன் போட்டிருக்குனாக்க வந்து உங்களுடைய காலமும் ரோவும் பேசின வாசி இந்த இன்ஃபர்மேஷன் போட்டு வச்சிருக்க, அவ்வளோதான். ஓகேவா? மெஷின் தெரியாதவங்க ஸ்கிப் பண்ணுங்க, நம்ம அப்புறம் பார்ப்போம். நம்ம ஓவர் ஃபிட்டிங் அண்டர் ஃபிட்டிங் கான்செப்ட் அப்புறம் பார்ப்போம் நம்ம. சரி, இன்னொரு சிறப்பு வந்து ஒரு ஃபேமஸான கான்செப்ட் இருக்கு அப்புறம்ல. ஓகேவா? இந்த ஓவர் ஃபிட்டிங் அண்டர் ஃபிட்டிங் கான்செப்ட் இருக்குல்ல, இன்னொரு பிரச்சனை இருக்குது. மெஷின் என்ன செய்யணும்னாக்க உங்கள்கிட்ட டேட்டா படிக்கிறது இல்லை, அல்காரிதம் மெஷின் அல்காரிதம் படிக்கிறது இல்லை. அதுக்கு என்ன நினச்சிக்கணும்னா உங்களுக்கு வந்து இப்போ சம்டைம்ஸ் வந்து இந்த டேட்டா செட் இருக்குல்ல தப்பாக புரிஞ்சுங்க, அது தப்பாக புரிஞ்சுக்கும். ஒரு ஃபேமஸான இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு எக்ஸாம்பிள் நாங்கள் கொடுத்துருந்தாங்க. என்னன்னாக்க வந்து ஸ்டூடெண்ட் ஸ்கோரு அண்டர் ரெட் செட். சரியா? இங்கே பாருங்க. அப்புறம் இப்போ வந்து ஸ்டூடெண்ட் ஸ்கோர்னு வச்சுங்களேன். ஸ்டூடெண்ட் பேர் ஒன்று இருக்குது. அவன் வந்து இப்போ நிறைய நேரம் வந்து அட்டண்டன்ஸ் ஒழுங்காக இருக்குது, இல்லை அட்டண்டன்ஸ் கரெக்டாக இருக்குது, அட்டண்டன்ஸ் ஒழுங்காக இருக்குது. அப்புறம் வந்து நிறைய ஹோம்ஒர்க் நல்லா பண்ணுறான், ஹோம்ஒர்க் நல்லா பண்ணிருக்காப்ல. அப்புறம் வந்து அட்டண்டன்ஸ் இருக்குது, ஹோம்ஒர்க் நல்லா பண்ணுறாப்புல, அட்டண்டன்ஸு ஹோம்ஒர்க் இருக்குது. இன்னும் என்ன பார்த்தோம், நம்ம அட்டண்டன்ஸ் இருக்குது, ஹோம்ஒர்க் இருக்குது. வேற சொல்லுங்க வச்சோம் என்னங்க, ஸ்டடி ஹவர்ஸ் இந்த இருக்குது. இது 3 காலம் போட்டாச்சு. ஓகேவா? இது 3 காலம் இருக்குது, இன்ஃபர்மேஷன் இருக்குது. இங்கே என்ன போட்டிருக்கனாக்க வந்து அவன் என்ன ஷர்ட் போட்டிருக்கான்றது, கலர் ஆஃப் த ஷர்ட்னு போட்டிருக்கு, கலர் ஆஃப் தி ஷர்ட், என்ன டிஷர்ட் போட்டிருக்கான்னு இருக்குது.
கலர் ஷர்ட் என்ன ஷர்ட் போட்டிருக்கான்னு கலர் இருக்குது. ஓகேவா, போட்டிருக்கு. 3 டேட்டா செட் இருக்குது. இந்த மாதிரி இருக்குது. அட்டெண்டன்ஸு, எவ்வளோ ஹோம்ஒர்க் பண்ணுறான், ஸ்டடி ஹவர்ஸு, அப்புறம் வந்து கலர்னு போட்டிருக்கு. கலர்னா போட்ட ஷர்ட். இப்போ ஸோ அட்டெண்டன்ஸ் வந்து என்னன்னா உங்களுக்கு வந்து இப்போ 93% அட்டெண்டன்ஸ் இருக்குது. ஹோம்ஒர்க் வந்து கரெக்டாக பண்ணுறான், 93% அட்டெண்டன்ஸ் பண்ணிட்டான். ஸ்டடி ஹவர்ஸ் வந்து நிறைய ஒரு 10 ஹவர்ஸ் ஒரு நாளைக்கு வந்து 6 ஹவர்ஸ் படிக்கிறான். அவன் வந்து என்ன ஷர்ட் போட்டிருக்கானா ரெட் ஷர்ட் போட்டிருக்கான். ஓகேவா, இப்படி கொடுக்கும்போது அவன் ஒரு மெஷினஸையும் ஸ்கோர் கொடுக்கும். இப்படி கொடுக்கும்போது அவனுடைய மார்க் எவ்வளோ இருக்குனாக்க வந்து மார்க் எவ்வளோ இருக்குன்னா அவங்களுக்கு வந்து ஒரு 98 மார்க் வாங்குறான். எப்போ அட்டெண்டன்ஸ் வந்து கரெக்டாக 99% இருக்குது, ஹோம்ஒர்க் ஒழுங்காக பண்ணுறான், ஒழுங்காக படிக்கிறான், ஸ்டடி ஹவர்ஸு, ஷர்ட் வந்து ரெட் ஷர்ட் போட்டிருக்கான். அப்போ மார்க் வந்து 98 100 மார்க் வாங்கணும்னு வச்சுங்களேன். மிஷின் என்ன புரிஞ்சுங்கனாக்க இவன் எப்படி மார்க் வாங்கினாங்கனாக்க அட்டெண்டன்ஸ் நல்லா இருக்குது, ஹோம்ஒர்க் ஒழுங்காக பண்ணுறான், 6 ஹவர்ஸ் அவனுக்கு படிக்கிறான், அதனால 98 மார்க் வாங்கினான். மிஷின் என்ன செய்யும்னாக்க அவன் ரெட் ஷர்ட்டும் போட்டிருக்கான் அப்படின்னு எடுத்துங்க. அது புரிஞ்சுக்காது. ஏன்னா அது ஒரு காலம், அது ஒரு இன்ஃபர்மேஷனாக இருக்குது. இப்போ எனக்கு இன்ஃபர்மேஷன் இருக்குல்ல, இப்போ போய் இப்படி கொடுக்குறோம்னு வச்சுங்களேன். இப்போ மிஷினை கேட்குறோம், இதே மாதிரி ஒரு கொடுக்குறோம், ஒரு சில்லறை கொடுத்து இவன் இந்த பையன் என்ன பண்ணுறப்பானாக்க அவன் வந்து ஒரு கிரீன் ஷர்ட் போட்டிருப்பான். அப்போ என்ன செய்யணும், என்ன செய்யும், இல்லைப்பா மிஷின் என்ன புரிஞ்சுக்கிட்டு 99 மார்க்கு 99 அட்டெண்டன்ஸ் இருக்கணும், ஹோம்ஒர்க் ஒழுங்காக பண்ணிருக்கான், நிறைய ஒழுங்காக படிக்கிறான், ரெட் ஷர்ட் போட்ட வாசின்னு இதையும் போட்டு அப்படி எடுத்துக்கும். இது பேர் தான் உங்களுக்கு வந்து நாய்ஸி டேட்டான்னு பேர். உங்களுக்கு இது சம்மந்தமே இல்லை, அந்த டேட்டாவுக்கு வந்து ரிலவெண்ட் டேட்டா கிடையாது, இர்ரிலவெண்ட் டேட்டா அர்த்தம் உங்களுக்கு சம்மந்தம் இல்லை. ஆனால் என்ன செய்யும், மெஷின் வந்து இது மாதிரி எடுத்துக்கிறதுக்கு வாய்ப்பு நிறையவே இருக்குது. இதெல்லாம் வந்து சான்சஸ் இருக்கு. அது மாதிரி மெஷின் இதுக்கு தப்பா புரிஞ்சுக்கிட்டுனாக்க இந்த 3 தான் அந்த மார்க் ஸ்கோர் நிறைய வாங்கிறதுக்கான காரணங்கள் இருக்குல்ல. உங்களுக்கு அந்த ஆர்பிஎஸ் சொன்னோம்ல, ரிலேஷன்ஷிப்பு, அதனுடைய சிமிலாரிட்டி, அப்புறம் பேட்டர்ன், இதை வச்சு தான். ஓகேவா, இந்த அட்டெண்டன்ஸுக்கும் ஹவர்ஸ் ஆஃப் அதனுடைய ஹவர்ஸுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குது, சிமிலாரிட்டி இருக்கா இல்லையா, பேட்டர்ன் இருக்கா, இதை 3 பார்த்து தான் சொல்லணும் மிஷின் சொல்லணும். அதுக்காக சொல்லணும். இவன் ரெட் ஷர்ட்னு கலர்னு ஒரு காலம் இருக்குது, அது டேட்டா ஒன்று போட்டிருக்கேன், அதையும் சம்டைம்ஸ் எடுத்துக்கும். இதெல்லாம் நம்ம என்ன பண்ணணும், இது பேர் தான் நாய்ஸி டேட்டா இருக்கும். அதாவது தேவையில்லாத டேட்டா, இர்ரிலவெண்ட் டேட்டா. அதையும் என்ன செய்யணும்னாக்க வந்து இந்த ஸ்கோரை வந்து செக் பண்றதுக்கு வந்து அதையும் ஒரு பாயிண்ட் எடுத்துக்கும். ஆனால் தப்புது. சரியா, இது பேர் தான் உங்களுக்கு வந்து ஒரு ஃபேமஸான விஷயம். இது வந்து ஒரு இதில் நாய்ஸி டேட்டாவுக்கு வந்து அது கொடுத்துருப்பாங்க. இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். ரியல் லைஃப் தான் போட்டு வச்சிருக்கோம். நம்ம இதான் மொத்தத்தில் அந்த இதான் போட்டிருக்கோம் நம்ம. ஆனால் ரியல் லைஃப்ல வந்து நம்மளுடைய ரெட் ஷர்ட் போட்டதுக்கும் நம்மளுடைய ஸ்கோருக்கு சம்மந்தம் கிடையாது உங்களுக்கு. சரியானா, இதை எப்படி இப்போ சால்வ் பண்றது, அதுக்குன்னு சில எம்எல் அதுக்குன்னு வழிகள்லாம் இருக்குது. இது மாதிரி வந்து இந்த டேட்டா வந்து நீ வந்து டிசிஷன் எடுக்கும்போது கண்டுக்க கூடாது, முடிவு எடுக்கும்போது என்னது இதை கண்டுக்க கூடாது அப்படின்னு சொல்லணும். நம்ம அதுக்கெல்லாம் அதெல்லாம் வழிமுறைகள் இருக்குது, அதை பார்க்கணும். அதான் எப்படி நாய்ஸ் டேட்டா கண்டு பண்றதுன்னு வழிமுறை இருக்குது. இல்லை கண்டுக்காதீங்க, இதெல்லாம் எம்எல் சம்மந்தப்பட்ட கான்செப்ட். ஓகேவா, ஈஸியெல்லாம் சம்மந்தப்பட்ட கான்செப்ட். ரைட், இவ்வளோதான் சார் விஷயம் அப்படின்னு உங்களுக்கு முடிச்சாச்சு. இதெல்லாம் உங்களுக்கு வந்து இது என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னா உங்களுக்கு வந்து இப்போ நம்ம என்ன பார்த்தோம், உங்களுக்கு பேசிக் படிச்சுட்டு இருக்கோம். நம்ம என்ன முக்கியம் பார்க்கணும்னா நம்ம வந்து ஒரு டேட்டா செட் இருக்குல்ல, டேட்டா செட்டில் வந்து 7 காலம் இருக்குது. எல்லாம் கரெக்டாக இருக்கும் வச்சுங்களேன். 7 பேசிஸ் வெக்டார் மட்டும்தான் இருக்கும், அதுக்கு மேலே இருக்கவே இருக்காது. நல்லா ஞாபகம் வச்சுங்க. இதில் இருக்கு இல்லையா, 7 பேஸ் வெக்டார் தான் இருக்கும், 100% 7 தான் இருக்கும், 8 9 இருக்கவே இருக்காது. வேணா குறையலாம். ஓகே தானே, கட்டாயம் எடுத்துருக்க உங்களுக்கு வந்து 7 கட்டாயம் இருக்கும். உங்களுக்கு 7 பேஸ் வெக்டர் இருந்த வாசி தான் இந்த மொத்த டேட்டா செட் உண்டாகி இருக்கு, இவ்வளோ டேட்டா செட் உண்டாகி இருக்குது. இது வந்து மேத்தமெட்டிக்கில் ஏற்கனவே பண்ணியாச்சு, இதெல்லாம் ப்ரூவ் பண்ணப்பட்ட கான்செப்ட் ஏற்கனவே உங்களுக்கு இருக்கும். அதாவது உங்களுக்கு வந்து நம்ம வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா 10 இண்டிபெண்டன்ட் வெக்டார் இருக்கு. அப்புறம் 10 இண்டிபெண்டன்ட் வெக்டார் இருக்குது. ஓகேவா, நம்ம நினைச்சிட்டு இருப்போம் அந்த 10 இண்டிபெண்டன்ட் வெக்டார் இருக்குனாக்க வந்து 10 பேசிக் வெக்டாரா? இல்லை, ஏன்னா எனக்கு வந்து 7 காலம் தான் இருக்குது. கட்டாயம் அந்த 10 இண்டிபெண்டன்ட் வெக்டார் இருக்கலாம், 10 இண்டிபெண்டன்ட் வெக்டார் இருக்கலாம். ஆனால் என்ன இருக்கும், உங்களுக்கு வந்து பேஸ் வெக்டரை கனெக்ட் பண்ணும்போது கட்டாயம் 7 தான் இருக்கும். இது வந்து நம்ம வந்து லினியர் அல்ஜிப்ராவில் வந்து கரெக்டாக ப்ரூவ் பண்ணப்பட்டது. எந்த குழப்பம் வேண்டாம் அதை பற்றி உங்களுக்கு. அப்புறம் சரியானே, அதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. அதெல்லாம் உங்களுக்கு வந்து ஒரு நோட்ஸாக போட்டு வச்சிருக்கு உங்களுக்கு எப்போதுமே. ஒரு R5 வெக்டர் ஸ்பேஸ் இருக்குல்ல, 5 டைமென்ஷனில் உள்ள ஒரு வெக்டர் ஸ்பேஸில் வந்து எத்தனை வந்து பேஸ் வெக்டர் இருக்கும், அது ஸ்பேன் பண்ணுறது எவ்வளோ தேவை இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து போட்டு வச்சிருக்கு. இதுதான் விஷயம். சரிதானே, இப்போ ஒரு கேள்வி ஒன்று இருக்கு. இப்போ என்ன பார்த்தோம், பேஸ் வெக்டருக்கு வந்து 2 குவாலிட்டி பார்த்தோம், 2 கண்டிஷன் பார்த்தோம்.
கட்டாயம் என்ன பண்ண இருக்கணும், அந்த அந்த பேசிக் வெக்டார் வந்து லீனியர் இண்டிபெண்டா இருக்குன்னு பார்த்தவங்களுக்கு. சரியா? ஓகேவா? அதான் ஃபர்ஸ்ட் பார்த்தவங்களுக்கு. அப்புறம் வந்து அந்த அந்த அதனுடைய வெக்டர் ஸ்பேஸ் எல்லாம் ஃபில் பண்ணிருக்கணும். 2 தான் பார்த்தவங்களுக்கு. அப்புறம் இப்போ என்கிட்ட வந்து இந்த இருக்கு இல்லையா, 10 வந்து இந்த 10 இருக்கு சார். 10 இண்டிபெண்டன்ட் வெக்டார் இருக்குது இப்போ. ஓகே, 10 இண்டிபெண்டன்ட் வெக்டார் இருக்குது. இந்த 10 இண்டிபெண்டன்ட் வெக்டர் வச்சு தான் நம்ம எல்லாம் ஃபில் பண்ணிருக்கோம். அப்புறம் இந்த 10 இண்டிபெண்டன்ட் வெக்டார்ல எதெல்லாம் பேஸ் வெக்டார் இருக்குன்னு கணக்கு இருக்கா இல்லையா? சரிதானே? 10 இண்டிபெண்டன்ட் வெக்டார் இருக்குது. அந்த 10 இண்டிபெண்டன்ட் வெக்டார்ல இருந்து தான் 5 பேசிக் வெக்டார் உண்டாயிருக்குது. ஏன் பேசிக் வெக்டார் ரூல் என்ன? இண்டிபெண்டா இருக்கணும், வெக்டர் ஸ்பேஸ் ஃபில் பண்ணணும். இது 2 தான் ரூல்ஸ் நமக்கு பேசிக் வெக்டாருக்கு. ஏன்னா 10 இண்டிபெண்டன்ட் வெக்டார் இருக்குது. இப்ப இந்த டேட்டா செல் இருக்குது. இந்த 10 இண்டிபெண்டன்ட் வெக்டார்ல சிஸ்டம் வந்து எந்தெந்த ரோவெல்லாம் பேசிஸ் வெக்டாரா வந்து எடுத்திருக்குதுன்னு தெரியல எனக்கு. புரியுது அப்படின்ற உங்களுக்கு? ஓகேவா? அதை எப்படி கண்டுபிடிக்கலாம்னாக்க வந்து காசியன் எலிமினேஷன் மெத்தட் ஒன்று இருக்கு, ரேங்க் ரிவீலிங் ஒன்று இருக்குது. இப்போ அதை வச்சா கண்டுபிடிக்க போறோம் நம்ம. சரியா? அதாவது 100 இண்டிபெண்டன்ட் வெக்டார் இருக்குது. ஆனா உங்களுக்கு எத்தனை உங்களுக்கு தேவைப்படுது? 7 பேஸ் வெக்டார் தான் இருக்குது. அப்ப அந்த 7 பேசிஸ் வெக்டாரும் எப்படி வந்திருக்குனாக்க அந்த 100 இண்டிபெண்டன்ட் வெக்டார்ல இருந்து தான் வந்திருக்கணும். அப்ப 100 இண்டிபெண்டன்ட் வெக்டார்ல வந்து இது வந்து பேஸ் வெக்டாரா, இது பேஸ் வெக்டாரா கண்டுபிடிக்கும்ல. எப்படி கண்டுபிடிப்போம்? அது வந்து நம்ம எம்எல்ல வந்து காசியன் எலிமினேஷன், ரேங்க் ரிவீலிங் இருக்கு. இதெல்லாம் வந்து ரொம்ப இன்டெப்தா நம்ம வந்து இன்டர்வியூல வந்து கேட்க ஆரம்பிச்சாங்கனாக்கா இது எல்லாத்தையும் நம்ம கவர் பண்ணி முடிச்சிடலாம். இண்டிபெண்டன்ட் வெக்டார் வந்து அவசியமும் இருக்கணும். பேசிஸ் வெக்டாருடைய ரூல்ஸே 2 தான். இண்டிபெண்டன்ட் வெக்டாரா இருக்கணும், அந்த லீனியர் ஸ்பேஸ் ஃபில் பண்ணணும். அவ்வளவுதான். அப்புறம் இப்போ 100 இண்டிபெண்டன்ட் வெக்டார் இருக்குது. அதுல இருந்து தான் எனக்கு என்ன பண்ணணும்னா கட்டாயம் எனக்கு வந்து அந்த பேசிஸ் வெக்டார் வந்திருக்கணும். அப்புறம் ஓகேவா? எந்தெந்த இண்டிபெண்டன்ட் வெக்டார்ல இருந்து இப்ப 10 இண்டிபெண்டன்ட் வெக்டார்ல இருந்து 7 தான் எனக்கு வந்து பேசிஸ் வெக்டார். எந்த இதெல்லாம் பேசிஸ் வெக்டார்? அப்புறம் இந்த லைன் 13 இது வந்து 10 இது வந்து 8 7 தெரியணும் இல்லையா? அதுக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்றோம்? ரேங்க் ரிவீலிங் ஒரு கான்செப்ட் இருக்கு. அப்புறம் வந்து காசியன் எலிமினேஷன் இருக்கு. இதெல்லாம் நம்ம எம்எல்ல பார்க்கணும். சரியா? அப்படின்னு இதுதான் சார் விஷயம். ஓகே, இது போட்டு காமிச்சேன் உங்கள்ட்ட. அந்த ரேங்க் போட்டு காமிச்சேன்ல, மேட்ரிக்ஸ் போட்டு காமிச்ச கோடு இது, அதுக்குள்ள கோடு. ஓகே, அவ்வளோதான், முடிஞ்சாச்சு. நம்ம வந்து இப்போ இன்னொரு ஒன்று இருக்குது. வேணும் உங்களுக்கு ஹோம் ஒர்க் கொடுக்குறவங்களுக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் உங்களுக்கு இருக்கு. அப்புறம் சரி, இன்னொரு விஷயம் இருக்கு. இப்போ வந்து ஒரு நம்மள்ட்ட இப்போ எத்தனை இருக்குது? 7 பேசிஸ் வெக்டார் கண்டுபிடிச்சாச்சு. இதாக இருக்குது. இந்த 7 பேசிஸ் வெக்டார் பயன்படுத்தி தான் இந்த டேட்டாஸ் உண்டாக்கப்பட்டிருக்கு. இப்போ சரிதானே? 7 பேசிஸ் வெக்டாருடைய காம்பினேஷன்ல தான் இந்த உண்டாக்கப்பட்டிருக்கு. இது குழப்பம் இல்லை. இப்போ என்ன வேணுனாக்க ரோ நம்பர் 42 இருக்குல்ல, இந்த ரோ நம்பர் 42 எப்படி உண்டாக்கப்பட்டிருக்கும்னாக்க அந்த 7 டைமென்ஷனல் பேசிஸ் வெக்டாருடைய லீனியர் காம்பினேஷன்லேருந்து உண்டாக்கப்பட்டிருக்கும். சரிதானே சார் உங்களுக்கு? ஓகே தானே? 7 டைமென்ஷனல் பேசிஸ் வெக்டார்ல உண்டாக்கப்பட்டிருக்கும்ல. அப்புறம் அந்த 7 டைமென்ஷனல் பேசிஸ் வெக்டாருடைய காம்பினேஷன், அந்த 7 வெக்டாருடைய காம்பினேஷன் எந்தெந்த காம்பினேஷனோட உண்டாக்கப்பட்டிருக்கும், இந்த ரோ எப்படி உண்டாக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு தெரியணும். இது எப்படி கண்டுபிடிக்கிறது? அதை உங்களுக்கு ஜாலியாக போட்டு பாருங்க, ஹோம்ஒர்க் போட்டு பாருங்க. அவ போட்டு, அதாவது நம்ம அதாவது இப்போ மேக்ஸிமம் பேசிக் வெக்டார்ல என்னன்னு இருக்கோ அப்படியே கவர் பண்ணி வச்சு உங்களுக்கு. அவ்வளவுதான். இதுதான் கடைசி ஸ்டெப். பேசிக் வெக்டார் ஓவர் சார், அவ்வளவுதான். அடிஷன் ரேட்டிங் போட்டு வச்சிருக்கோம். நம்ம வந்து ஆடியோ நம்ம ப்ராஜெக்டா பண்ணும்போது, எம்எல்ல பண்ணும்போது பேசிக் வெக்டார் தான் வரும். அப்போ இமேஜ் ப்ராசஸ் எப்படி பண்றது, ஒரு ஆடியோ வந்து தனித்தனியா பிரிச்சு நம்ம வந்து எப்படி எடுக்க முடியும், நம்ம ரெக்கமெண்ட் சிஸ்டம்லாம் அவங்க கேள்விப்பட்டிருப்பீங்களா, அதெல்லாம் அவங்க பார்த்துருப்பீங்களா, அதை எப்படி பண்ண முடியும். மிக முக்கியமான விஷயம் வேர்டு எம்பெடிங். இந்த வார்த்தை ஞாபகம் வச்சுங்க, முக்கியமான விஷயம். டீப் லேர்னிங் படிக்கிறவங்களுக்கு வந்து என்எல்பியில் வந்து முக்கியமான விஷயம் வேர்டு எம்பெடிங்ட்டு ரொம்ப செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதெல்லாம் பண்ணி வச்சிருக்கோம். அது போடலாம். நம்ம எப்படி வந்து டேட்டாவை அனலைஸ் பண்ணுறது, ஃபைனான்ஸ் டேட்டா எப்படி அனலைஸ் பண்ணுறது அப்படின்னு போட போகிறோம் சார். இதெல்லாம் ஓவராச்சு. ஒரு விஷயம் மட்டும் உங்களுக்கு சொல்லி வைக்கிறேன். என்கிட்ட ஒருத்தர் பேசிட்டு இருந்தாங்க, இந்தியாவில் வந்து ஒரு மரியாதையான ஜாப் வந்து சார்ட்டர் அக்கௌண்ட். ஏன் ஒருக்கா சிஏன்னு சொல்லணும்ல. ஓகே வடிவேல், ஓகே வடிவேலு பாரி சொல்லுங்க சார். இந்தியாவில் வந்து ஒரு ரெஸ்பெக்டபிள் ஜாப் வந்து சார்ட்டர் அக்கௌண்ட். சரிதானே? ஆமாங்க. அது ரொம்ப ரெஸ்பெக்டபிள் ஜாப். இந்தியாவோட ரொம்ப கஷ்டம் அந்த எக்ஸாம் பாஸ் பண்றது. கல்கத்தாவோட ஹெட் ஆஃபீஸ் இருக்குது. ஓகேவா? ஆனா இந்த மெஷின் லேர்னிங், இந்த டேட்டா சயின்ஸ் ஏஐ வந்த பிறகு அதிகமா பாதிக்கப்பட துறை வந்து அந்த துறை தானா. அந்த ஆமா, ஏன்னாக்க மிஷினுக்கு பிடிச்ச நம்பர்ஸ் தானே. நீங்க சார்ட்டர் அக்கௌண்ட் பீப்புள்லாம் நம்பர்ஸ் ஞாபகம் இருக்கா இல்லையா? இப்ப நம்பராச்சும் ஸ்ட்ரிங் நம்பரா மாத்தணும். அங்க ஏற்ற நம்பரா இருக்குது, உங்களுக்கு பேலன்ஸ் ஆரம்பிச்சு எல்லாம் இருக்குல்ல உங்களுக்கு. சோ அதிகமா பாதிக்கப்பட மக்கள் வந்து சிஏ படிக்கிறவங்க அப்படின்னு என்னோட ஃப்ரெண்ட் சொன்னாப்ல, இண்டஸ்ட்ரியில சொன்னாப்ல. சரியா? இப்ப நீங்க வந்து ஒரு பேலன்ஸ் கொடுத்துறீங்க, இப்படிதான் இருக்கும் பேலன்ஸ் ஷீட் உங்களுக்கு. இதான் இப்பதான் ஏதோ நம்பர்ஸ் இருக்க போது உங்களுக்கு, நம்பர்ஸா இருக்கும் உங்களுக்கு. சரிதான்? உங்களுக்கு இப்படிதான் இருக்க போது நம்பர்ஸ். மெஷினுக்கு ரொம்ப ஈஸி நம்பர் தான் நம்ம எப்பவுமே. கரெக்டா உங்களுக்கு ஒரு சார்ட்டரை கொண்டு வந்து
கொடுக்குற அனாலிசிஸை விட உங்களுடைய டேட்டா சயின்ஸ் ஏஐ பயன்படுத்தி கொடுக்குற அனாலிசிஸ் இருக்குல்ல, ஃபைனான்சியல் டேட்டா இருக்குல்ல, பர்ஃபெக்டாக இருக்கும் அப்படின்னு சொன்னாப்புல. அது ஒரு ப்ரூவ் பண்ணிருக்காங்க. அதுக்கு வந்து சார்ட்டர் அக்கௌண்ட் படிக்கிறவங்க எல்லாமே அவசியம் வந்து டேட்டா சயின்ஸ் ஏஐயும் படிச்சுக்கிறது நல்லது. ஓகே, இதோட நம்ம வந்து முடிச்சுட்டு அப்புறம் வந்து நம்ம நாளைக்கு இது ஜஸ்ட் 2 minutes தான். ரோ வெக்டார், காலம் வெக்டார், அவ்வளோதான். முடிச்சிட்ட பிறகு நம்ம வந்து அப்புறம் அந்த வெக்டார் எப்படி வந்து 2 வெக்டாரோடைய ஆப்ரேஷன் படிக்க போகிறோம். அதுக்கு படிச்சோம், நாளையோட முடிச்சிருவோம். முடிச்சிட்டோம்னாக்க நம்ம வந்து இதுக்கு போயிடலாம். நம்மள வந்து மேட்ரிக்ஸ் போயிடலாம் நம்ம. சரியா, நம்மளுடைய போயிடலாம். அவ்வளோதான் சார். ஸோ இதுக்கு வந்து பேசிக் வெக்டார் வந்து 3 நாள் நடத்திட்டு இருக்குனாக்க வந்து எவ்வளவு மேக்சிமம் ஒர்க் பண்றது நல்லது. அது உங்களுக்கு பேசிக் வெக்டாருடைய எல்லா பேசிஸும் புரிஞ்சா மட்டும்தான் இந்த இதான் எல்லாத்துக்கும் பேசிஸ், அடிப்படை இதுதான். அந்த மொத்த டேட்டா செட்டு, டேட்டா டிஎலுக்கு எல்லாத்துக்கும் அடிப்படை விஷயம் வந்து அந்த பேசிக் வெக்டார் தான். அதான் மொத்த பேசிஸ், அடிப்படையாக தான். அதனால தான் உங்களுக்கு இப்போ கவர் பண்ணுச்சு உங்களுக்கு. நம்ம ஓரளவு திருப்தியா வந்து எந்த பாயிண்ட்டும் விடாம கவர் பண்ணிருக்கோம். ஏதாச்சும் கவர் பண்ணாம இருந்தாலுமே சொல்லுங்க, அதையும் கவர் பண்ணுவோம். சரி, நான் வந்து மேக்சிமம் வந்து இந்த மிஷின் லேர்னிங் சம்மந்தப்பட்ட டேட்டாலாம் வந்து பர்பஸா வந்து அவாய்ட் பண்றதுக்கு சொல்லிருக்க மாட்டோம். ஏன்னா இப்போ வந்து ரியல் டைம் சில பேர் எம்எல் ஒர்க் பண்ணிருப்பாங்க, சில பேர் எம்எல் வந்து ஆன்லைன் கோர்ஸ் படிப்பாங்க. அவங்களுக்கு அந்த டேர்ம்ஸ் புரியும். இப்போ ஓவர் ஃபிட்டிங், அண்டர் ஃபிட்டிங்லாம் புரியும் உங்களுக்கு. இப்போ நம்ம ரிட்ஜ் டெக்கரேஷன், லேசர் டெக்கரேஷனா அந்த டேர்ம் உங்களுக்கு புரியும். இப்போ இந்த கிளாஸ் அட்டன் பண்றாங்களா, அவங்களுக்குலாம் வந்து நம்ம எம்எல் நடத்த ஆரம்பிக்கல, அது புரியாது. அதுக்கு வருஷம் மேக்ஸிமம் எம்எல் சம்மந்தப்பட்ட எல்லாத்தையும் நம்ம வந்து மிஸ் பண்றோம், நம்ம அவாய்ட் பண்றோம். அதை டிஸ்கஸ் பண்ணாம வந்து அதை நம்ம அவாய்ட் பண்ணிருப்போம். இது எப்படி லினியர் அல்ஜிப்ரா வந்து இவ்வளவு டீட்டெயிலா நம்ம வந்து பேசிக் வெக்டர்லாம் படிக்கிறோமோ, அதே மாதிரி ஒவ்வொரு அல்காரிதமும் எடுத்து எடுத்து நம்ம வந்து ரியல் டயத்தோட வந்து கிளீனா போட்டு வச்சுப்போம். நம்மளுடைய ஸ்பெஷல் எப்படின்னா சொல்லிருக்கேன், ஒரு மெஷின் லேர்னிங் இன்ஜினியருக்கு முதல்ல தெரிய வேண்டியது எப்படின்னா, எந்த எம்எல் இன்ஜினியருக்கும் தெரிய வேண்டியது என்ன அப்படின்னா, உங்களுக்கு வந்து அந்த ஹைப்பர் பாராமீட்டர் டியூனிங் உங்களுக்கு இருக்குது. அந்த ஹைப்பர் பாராமீட்டர் டியூனிங் பண்றது தான். ஓகே தானே? ஹைப்பர் பாராமீட்டர் நீங்க வந்து டியூன் பண்ண அதான் முக்கியமான விஷயம். நானும் வந்து நிறைய வீடியோ நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ரெஃபரன்ஸ் எடுக்க வேண்டி நம்ம ரெஃபரன்ஸ் எடுக்க வேண்டி கூகுள் பார்த்துட்டு இருக்கோம், யூடியூப் தான் பார்த்துட்டு தான் இருக்கோம், நோட்ஸ் எடுக்க வேண்டி. மேக்ஸிமம் வந்து இந்த யாருமே ஹைப்பர் பாராமீட்டர் டியூனிங் பற்றி பேச மாட்டேங்கிறாங்க. அல்காரத்தை பற்றி பேசுறாங்க, அது என்ன பண்ணும் பேசுறாங்க ஒழிய இதுதான் பேசுறாங்க. நம்மளுடைய ஸ்பெஷலே வந்து ஹைப்பர் பாராமீட்டர் வந்து ஒவ்வொரு பாராமீட்டர் எடுத்து அதை எப்படிலாம் டியூன் பண்றது அப்படின்னு நம்ம ரொம்ப பர்ஃபெக்டா பண்ணி வச்சிருக்குது. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். நம்ம எந்த காம்ப்ரமைஸ் பண்ணவே இல்லை. அந்த ஹைப்பர் பாராமீட்டர் டியூனிங்லாம் வந்து எவ்வளவு தூரம் பண்ணணுமோ அப்பதான் நம்ம வந்து என்னன்னாக்க கஸ்டமைஸ் சொல்யூஷன் கொடுக்க முடியும். நம்ம ரியல் டைம் போகும்போது உங்களுக்கு வந்து ஹைப்பர் பாராமீட்டர் தெரியலனாக்க உங்க ஆஃபீஸுக்கு தேவையான உங்களோட இஷ்யூக்கு உங்க ப்ராப்ளத்துக்கு தேவையான கரெக்டான நீங்க சொல்லி கொடுக்க முடியாது. இப்ப இன்னொன்னு உங்க நம்மளோட ஹைப்பர் பாராமீட்டர் நீங்க தெரியல அப்படின்னாக்க நம்ம வந்து கரெக்டான அக்யூரசி வராது. இந்த நம்ம எண்ட் ஆஃப் த டே நம்ம மாடல்ல வந்து என்ன பண்ண போறோம், உங்களுக்கு வந்து அக்யூரசி வந்து மேக்ஸிமம் அக்யூரசி இருக்கணும். உங்களுக்கு கிட்டத்தட்ட இருக்கணும். ஒரு ஜென்ரலா ஒரு 98 அருமையான அக்யூரசி, 99.6 தான் அருமையான அக்யூரசி. ஓகேவா? அந்த பாராமீட்டர் உங்களுக்கு வந்து டியூன் பண்ண தெரிஞ்சா மட்டும்தான் உங்களுக்கு என்ன பண்ணா உங்களுக்கு வந்து அக்யூரசி கரெக்டாக கிடைக்கும் உங்களுக்கு. அதுதான் ஒரு எம்எல் இன்ஜினியருடைய ஃபர்ஸ்ட் குவாலிஃபிகேஷனே. லினியர் அல்ஜிப்ரா தெரிஞ்சிருக்கணும், அப்புறம் வந்து இந்த ஹைப்பர் பாராமீட்டர் டியூன் பண்ண தெரிஞ்சிருக்கணும். ஒவ்வொரு அல்காரிதத்துக்கு உள்ள ஒவ்வொரு ஹைப்பர் பாராமீட்டர் எடுத்து அதை டீட்டெயில்டா போட்டு நம்ம வந்து பண்ணி வச்சிருக்கோம் நம்ம. ஸோ அதை பத்தி எந்த கவலையும் படாதீங்க. எம்எல் வந்து ரொம்ப அருமையாக நடத்திடலாம். ஆனா அதுக்கு வந்து நமக்கு இந்த பேசிஸ் இருக்கணும். லினியர் அல்ஜிப்ரா நடத்திருக்கோம். அங்க போய் உட்காந்துக்கிட்டா என்ன சொன்னாக்க டேட்டா செட் பேஸ் எடுத்து நம்ம டேட்டா செட்ல வந்து ஓகேங்க, இது வந்து 5 டைமென்ஷனல் பேசிக் வெக்டர் உண்டாக்கப்படுதுனாக்க அப்படி குழம்பு கூடாது. என்ன பேசிக் வெக்டர்னா என்ன, 5 டைமென்ஷனல் என்ன, லினியர் இண்டிபெண்டன்ட்னா என்ன, மேட்ரிக்ஸ் ரேங்க் எப்படி கண்டுபிடிக்கிறது, அதெல்லாம் நம்ம வந்து பண்ணக்கூடாது. எதை பற்றி டிஸ்கஸ் பண்ணோம்னாக்க நம்ம வந்து நேரா வந்து காசியன் எலிமினேஷனா என்ன, ரேங்க் ரிவலிங் அதை பத்தி தான் பேச போறோம். எம்எல் சம்பந்தப்பட்ட தான் பேசுவோம். இடிஐ பேச மாட்டோம், பேச மாட்டோம், லினியர் அல்ஜிப்ரா பேச மாட்டோம், கால்குலஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பேச மாட்டோம். அதெல்லாம் படிச்சு முடிச்சுட்டு எம்எல் மட்டும் தான் பேசுவோம். நம்ம அதுக்குதான் இவ்வளவு தூரம் நம்ம வந்து ரிஸ்க் எடுத்து இவ்வளவு டைம் எடுத்து பண்றது. நம்ம அந்த 15 வெக்டார் முடிக்கிறதுக்கே நமக்கு வந்து ஒரு 2 வாரம் ஆச்சு. நமக்கு இவ்வளவு இந்த பேசிக் முடிக்கிறதுக்கே, லினியர் அல்ஜிப்ரா முடிக்கிறதுக்கே. ரைட், ஓகே, ஸ்டாப் பண்ணுங்க.